Sir, very happy morning to all. இந்த வீடியோ நான் எப்படி ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறேன்னா, இட்ஸ் a very happy morning to the Tamil Nadu, my dear lovable students. என்ன காரணம்னா, I have done a superb good job for you in 3 hours of the time. இங்க பாருங்க சார், மொத்த ஜிஎஸ்டியை we ANM classes classified into 5 parts. எல்லா சப்ஜெக்டையும் அப்படி தான் பிரிச்சிருக்கோம். அதில் ஜிஎஸ்டி ஒரு சப்ஜெக்ட். அதில் பார்ட் ஏல பேசிக்ஸ் ஆன சப்ளை, டாக்ஸ் ரேட் ஃபார் காம்போசிட் அண்ட் மிக்சட் சப்ளை, லெவி அண்ட் கலெக்ஷன், காம்போசிஷன் லெவி அப்படின்னு வச்சிருக்கோம். பார்ட் என்ல எக்ஸம்ஷன், பேசிக்லி செக்ஷன் 11 நமக்கே தெரியும், இன்டர் லெவல்லையே நியர்லி மோர் தேன் 100 எக்ஸம்ஷன்ஸ் இருக்குன்னு. பார்ட் எம் ஆக்சுவலி டாக்ஸ் இன்வாய்ஸ், டெபிட் நோட், கிரெடிட் நோட். ஃப்ரம் திஸ் ஏரியா 4 to 5 mark is sure. Time of supply a 5 mark question is sure. Value of supply a 5 mark question is sure. Place of supply a 5 mark question is sure. So nearly a 20 mark area, my dear lovable students. ஒரு 3 hours தமிழ்ல சூப்பர் மேரத்தான் பண்ணியிருக்கேன். That too இந்த 20 மார்க்ஸுமே ஒரு 47 பேஜ், நியர்லி ஒரு 50 பேஜுக்குள்ள ஃபுல் சார்ட் மேரத்தான் அப்படின்னு பண்ணியிருக்கேன். ஐ திங்க் தட் திஸ் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ அட் த லாஸ்ட் மொமெண்ட். This is exclusively for the Tamil Nadu students from our side, because நான் வீடியோவே தமிழில் தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், my dear lovable students. So this will be a game changer in IDT, because out of 50 mark எல்லாருமே டைம் ஆஃப் சப்ளை, பிளேஸ் ஆஃப் சப்ளை, வேல்யூ ஆஃப் சப்ளை, டாக்ஸ் இன்வாய்ஸ், டெபிட் நோட், கிரெடிட் நோட் படிக்காம எக்ஸாமுக்கு ப்ரொசீட் பண்ண முடியாது. இந்த 4 டாப்பிக்கை எக்ஸாமுக்கு எந்த அட்டெம்ப்ட்லையுமே நம்மளால விட்டுட்டு போக முடியாது. So 3 hours will make you a great change. So this is a game changer in IDT நான் நினைக்கிறேன். Basically this is part M ஓட marathon. Other parts ஓட marathonum பண்ணி அப்லோட் பண்ணணும்னு இருக்கு. அது இந்த வீடியோவோட ரெஸ்பான்ஸை பொறுத்து இருக்கும். நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறாங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கட்டாயமாக அதர் பார்ட்ஸுமே இதே மாதிரி பண்ணி சார்ட் ரிவிஷன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் அதுக்கு வியூவர்ஸும் யூஸும் இருக்குன்னா எங்களோட டைமை கண்டிப்பாக அதில் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இதோட டாக்குமெண்ட் டெலகிராமில் அவைலபிளாக இருக்குது. எவ்ரி ஒன் ஜாயின் ANM கிளாஸஸ் டெலகிராம். அதில் உங்களுக்கு நிறைய ரிசோர்ஸ் ரிகார்டிங் ஆல் அதர் சப்ஜெக்ட் வி வில் பி புட்டிங், மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ். ஆல் த வெரி பெஸ்ட் டு ஸ்டார்ட். வை லேட்? யூ வில் ஸ்டார்ட் வித் த டாக்ஸ் இன்வாய்ஸ், டெபிட் நோட் அண்ட் கிரெடிட் நோட். உங்களுக்கு எந்த பாயிண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, எது உங்களுக்கு ரொம்ப சார் எந்த விதத்தில் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறந்துடாதீங்க. பிகாஸ் தட் இஸ் அ மோட்டிவேஷன் டு டூ மோர் அண்ட் மோர் வீடியோஸ் ஃப்ரம் அவர் சைட். ஸ்டார்ட் என்ஜாயிங். வில் ஸ்டார்ட் வித் த டாக்ஸ் இன்வாய்ஸ், டெபிட் நோட் அண்ட் கிரெடிட் நோட். சார், very happy morning to all. Sir, this is a revision lecture for the chapter tax invoice, debit note and credit note in Tamil, my dear lovable students. Sir, ரொம்ப இம்பார்ட்டன்டான ஈஸியான ஒரு சாப்டர் சார். இந்த சாப்டர் பேசிக்கலி a provision based chapter. நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரொவிஷனை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சார் இந்த சாப்டர் உங்களால் ரீகால் பண்ண முடியும். அண்ட் திஸ் சாப்டர் இஸ் சார் வெரி ஈஸி ஒன், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஃபார் எக்ஸாமினேஷன். முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் அ பேக்ரவுண்ட் யூ ஷுட் நோ. சார், நீங்கள் ஒரு சப்ளையராக இருக்கலாம். ஐதர் சப்ளையரில் சப்ளையர் ஆஃப் குட்ஸாக இருக்கலாம், இல்லை சப்ளையர் ஆஃப் சர்வீஸாக இருக்கலாம், இல்லையா? ஐதர் நம்ம சப்ளையர் ஆஃப் குட்ஸாக இருக்கலாம், இல்லை சப்ளையர் ஆஃப் சர்வீஸாக இருக்கலாம், ரைட்டா? நான் சப்ளையர் ஆஃப் குட்ஸாக இருந்தால் எப்போ நான் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணணும்? தட்ஸ் வாட் யூ ஆர் சப்போஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். தட் மீன்ஸ் இன் கேஸ் ஆஃப் சப்ளை ஆஃப் குட்ஸ், மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், இன் கேஸ் இஃப் யூ ஆர் அ சப்ளையர் ஆஃப் குட்ஸ், நீங்கள் என்ன செக் பண்ணணும்னா, சப்ளை இன்வால்வ்ஸ் மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸா, சப்ளை டஸ் நாட் இன்வால்வ்ஸ் மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸா. நீங்கள் பண்ணுற சப்ளை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுதா, இல்லை நீங்கள் பண்ணுற சப்ளை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகலையா? இன்கேஸ் சப்ளை இன்வால்வ்ஸ் மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸாக இருக்குன்னா, ஆன் ஆர் பிஃபோர் அட் த டைம் ஆஃப் ரிமூவல், அந்த குட்ஸு உங்களை விட்டு மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி, சார் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் இன்வாய்ஸை ரைஸ் பண்ணணும். ஹலோ சார். சார், சப்ளை டஸ் நாட் இன்வால்வ்ஸ் மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ் ஆல்ரெடி நம்ம ரெகுலர் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், எங்ககிட்ட ஒரு பிளான்ட் அண்ட் மிஷினரி இருக்குது. அந்த பிளான்ட் அண்ட் மிஷினரி அவங்ககிட்ட லீஸுக்கு விடுறேன். இப்போ அந்த பிளான்ட் அண்ட் மிஷினரி உங்ககிட்ட இருக்குன்னா, மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், உனக்கு அந்த பிளான்ட் அண்ட் மிஷினரி ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. நீ என்ன சொல்கிறேன்னா, சார் நானே வாங்கிக்கிறேன் இந்த பிளான்ட் அண்ட் மிஷினரியை அப்படின்னா, நீ திருப்பி அந்த பிளான்ட் அண்ட் மிஷினரி என் ப்ரிமைஸ் கொடுத்து நான் உனக்கு அனுப்பணுமா, இல்லை நீ அங்கேயே வச்சுப்பியா?
அங்கே வச்சுப்பேன். ஜஸ்ட் அதோட டைட்டிலை மட்டும் உன் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவேன். கரெக்டா? ஆல்ரெடி பொசஷன் உங்ககிட்ட தான் இருக்கு, அந்த டைட்டிலை மட்டும் உன் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்கறதுக்கு சொல்ற பேரு தான் அட் த டைம் ஆஃப் டெலிவரி. தட் மீன்ஸ் டைட்டில் உன் பேரில் ரெஜிஸ்டர் ஆச்சுன்னா டெலிவர் ஆயிடுச்சு ப்ராடக்ட். கரெக்டா இல்லையா? இனிமே அது உன்னோடது. அப்போ அந்த டைட்டில் ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் இன்வாய்ஸ் என்ன பண்ணணும்? ரைஸ் பண்ணணும். ஆர் குட்ஸ் மேட் அவைலபிள் டு த ரெசிபியன்ட். ஈஸி. ஆர் யூ சப்ளையர் ஆஃப் குட்ஸ்? சார் நான் என்ன படிக்கிறேன், எப்போ சார் சப்ளையர் ஆஃப் குட்ஸா நான் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணோம்? யூ ஹேவ் டு செக் தட் வெதர் சப்ளை இன்வால்வ்ஸ் மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸா, சப்ளை டஸ் நாட் இன்வால்வ்ஸ் மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸா. இஃப் இட் இஸ் சப்ளை இன்வால்வ்ஸ் மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ்னா, சார் யூ ஆர் சப்போஸ் டு ரைஸ் த இன்வாய்ஸ் ஆன் ஆர் பிஃபோர் த டேட் ஆஃப் ரிமூவல் ஆஃப் குட்ஸ். கரெக்டா? Supply does not involve movement of goods na, you are supposed to raise the invoice on or before the date of delivery of goods or goods made available to the recipient. Provision clear? Sare na supplier of goods kadiyadu sare, na supplier of services sir. Correct? Service na what GST Act is saying that first provide the service. முதல்ல service provide பண்ணிடு. நீ நாளைக்கு சார்ட்டர்ட் அக்கவுண்ட் ஆனதுக்கு அப்புறம் நீ சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவே இல்லையா? Then sir generally within 30 days from the completion of service, service complete ஆகி 30 days குள்ள இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணிக்கோ. கரெக்டா? ஆனா நீ ஒரு பேங்கோ இல்ல ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனோ இல்ல என்பிஎஃப்சியோ இல்ல இன்சூரன்ஸ் கம்பெனி இருந்தா இந்த 30 டேஸ்க்கு ரிலாக்ஸேஷன் தராங்க. இன்ஸ்டெட் ஆஃப் 30 டேஸ் நீ சர்வீஸை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு 45 டேஸ்க்குள்ள நீ இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணா போதும். அப்ப நார்மல் சர்வீஸ் ப்ரொவைடர் 30 days, bank, financial institution, NBFC or insurer 45 days. ரைட்டா? சார் அந்த பேங்க்ஸுக்கே ஃபர்தர் ரிலாக்ஸேஷன் தராங்க. சம்டைம்ஸ் நான் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியாக இருப்பேன், இல்லை ஒரு பேங்காக இருப்பேன், இல்லை ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனாக இருப்பேன், இல்லை என்பிஎஃப்சியாக இருப்பேன், இல்லை டெலிகாம் ஆப்ரேட்டராக இருப்பேன். அதர் நோட்டிஃபைடு பர்சன் வேர் சர்வீஸ் இஸ் ப்ரொவைடட் டு டீம்டு டிஸ்டிங்க்ட் பர்சன். என்ன பர்சன்? ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஹெட் ஆஃபீஸாக இருக்கேன் சார், எனக்கு 10 பிரான்ச் இருக்கு சார். பிரான்ச் 1, பிரான்ச் 2, பிரான்ச் 3, பிரான்ச் 4. ஆஸ் அன் ஹெட் ஆஃபீஸ் நான் என்னோட பிரான்ச்சுக்கு என்ன ப்ரொவைட் பண்ணுறேன்? சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறேன். அருள் வித் மீ. அப்படி என்னோட பிரான்ச்சுக்கு நான் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறேன்னா சார் நான் தான் ஹெட் ஆஃபீஸ், நான் தான் பிரான்ச். கரெக்ட் தானே? நான் இன்வாய்ஸே ரேஸ் பண்ணாமல் இருக்க என்ன இருக்கு? வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, சர்வீஸ் ப்ரொவைடர் அந்த சர்வீஸை எப்போ புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணுவாங்களோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க? இன்வாய்ஸை ரேஸ் பண்ணிருங்க. சார் நீங்க என்ன சொல்றீங்கன்னா, புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணாதானே அப்படின்னா கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, லாஸ்ட் டேட் ஆஃப் த குவார்டர், அந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண லாஸ்ட் டேட் ஆஃப் த குவார்டர், விச் எவர் இஸ் அர்லியர், விச் எவர் இஸ் வாட். ஸோ எப்போ சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணீங்களோ அந்த குவார்ட்டர் எண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இன்வாய்ஸ் கட்டாயமாக ரைஸ் பண்ணியே ஆகணும். அப்போ சர்வீஸ் ப்ரொவைடர் அந்த 3 circumstances. நார்மல் பர்சன் 30 days from the date of provision of service. Sir, bank, financial institution, NBFC, insurance company 45 days from the date of provision of service. Correct, sir? But sir, inter services between head office and the branch, between these people, either when the supplier record that in the books of accounts or last day of the quarter in which service has been provided, whichever is earlier. This is the normal time limit to raise the tax invoice. Comfortable? இப்போ நான் அடுத்த ஸ்பெஷல் கேஸுக்கு போறேன், கண்டினியூஸ் சப்ளைக்கு போறேன். என்ன சப்ளை? ஃபார் எக்ஸாம்பிள் மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்றேன்னு வச்சுக்கோ. எனக்கு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சிமெண்ட் வேணுமா? நான் ஒரு சிமெண்ட் சப்ளையர் கிட்ட ஆல்ரெடி அக்ரிமெண்ட் ஆர் கான்ட்ராக்டர்ல என்டர் பண்ணி வைப்பேன். நான் உங்ககிட்ட என்ன சொல்லுவேன்னா, நான் எப்பெல்லாம் கூப்பிடுறனோ அப்பெல்லாம் நீங்க எனக்கு என்ன ப்ரொவைட் பண்ணணும்னா சிமெண்ட் ப்ரொவைட் பண்ணிட்டே இருக்கணும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1-4 ஃபர்ஸ்ட் 4க்கு 2 பேக் சிமெண்ட், 6 பேக் சிமெண்ட், அடுத்த நாள் 2-4 5 பேக் சிமெண்ட், தென் 1 பேக் சிமெண்ட், இப்படி அவங்க சப்ளை பண்றதை அவங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பாங்க. கரெக்டா? சார் இன் கேஸ் ஆஃப் சப்ளை ஆஃப் குட்ஸ், இன் கேஸ் கண்டினியூஸ் சப்ளை என்னன்னா சப்ளை ஆஃப் குட்ஸா இருந்தா invoice shall be issued either before or at the time each such successive statement. இப்பதான் நான் சொன்னேன், மந்த் டே வைஸ் முதல்ல அவங்க நோட் பண்ணி வைப்பாங்களா? இந்த பர்டிகுலர் மந்த் முடிச்ச உடனே சப்ளையர் என்ன பண்றாங்கன்னா சக்சசிவ் ஸ்டேட்மெண்ட் தராங்க. அப்படி தரணும்னு அக்ரிமெண்ட்ல சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அந்த சக்சசிவ் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்றதுக்கு முன்னாடி, இஷ்யூ பண்றதுக்கு முன்னாடி மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ் இன்வாய்ஸை ரேஸ் பண்ணி ஆகணும். சார் இல்ல சார் சக்சசிவ் ஸ்டேட்மெண்ட் தர்றது இல்ல சார், ஒரு பர்டிகுலர் மந்த் முடிச்சா சப்ளையர் கால் பண்ணி ரெசிபியன் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, தம்பி டோட்டலா 12,235 rupees பே பண்ணிருப்பா அப்படிதான் சொல்றாங்க. அது இல்லாம டெய்லி நோட் பண்ற ஸ்டேட்மெண்ட் தர்றது இல்லைனா சக்சசிவ் பேமெண்ட் இஸ் ரிசீவ்ட் ஆஸ் த என்ன மேபி கேஸ் மேபி.
as the case may be. Sometimes இப்போ நானும் நீயும் கான்ட்ராக்ட்ல என்டர் பண்ணும்போதே சொல்லியிருப்போம், சார் ஒரு மாசத்துக்கு நீங்க சப்ளை பண்ணிட்டே இருங்க சார், அந்த மாசம் முடிஞ்சு அடுத்த மாசம் 5ஆம் தேதி எனக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருங்க சார். அப்படி கான்ட்ராக்ட்ல இருக்குன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணி ஆகணும் கம்ஃபர்டபுளா. இல்லைன்னா கான்ட்ராக்ட்ல சொல்லியிருப்பாங்க, சார் நீங்க பாட்டுக்கு சப்ளை பண்ணிட்டே இருங்க சார், டோட்டல் எவ்வளோன்னு சொல்லுங்க சார், எல்லா மாசம் 5ஆம் தேதி நான் வந்து 25,000 கொடுத்துட்டே இருக்கேன் சார், are you able to with me? அப்படின்னா சக்சஸிவ் பேமெண்ட் as the என்ன மேபி. சார் இதே இது கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் சர்வீஸா இருந்தா, any service which is more than 3 months are called as continuous supply of service. ஓகேவா? அப்பவும் சப்ளையருக்கும் ரெசிபியன்ட்டுக்கும் ஒரு கான்ட்ராக்ட் இருக்குமா? My dear lovable students, அந்த கான்ட்ராக்ட்ல நீங்க போய் பார்க்கணும், where due date for payment is ascertainable, due date for payment is not ascertainable, or due date is determinable, is based upon completion of an event. சார் இப்போ அந்த கான்ட்ராக்ட்லேயே சொல்லியிருக்காங்க இந்த டேட்ல தான் பேமெண்ட் வரணும் அப்படின்னா டியூ டேட் ஃபார் பேமெண்ட் இஸ் அசர்டைனபிளா அப்படின்னா அந்த டேட் வர்றதுக்கு முன்னாடியே நான் இன்வாய்ஸ் என்ன பண்ணணும்னா ரேஸ் பண்ணும். சார் டியூ டேட் ஆஃப் பேமெண்ட் இஸ் நாட் அசர்டைனபிள், சார் அந்த கான்ட்ராக்ட்ல எப்போ பே பண்ணணும்னு சொல்லலைன்னா உண்மையிலேயே ரெசிபியன் சப்ளையருக்கு கேஷ் பே பண்ணுவாங்க இல்ல, டேட் ஆஃப் பேமெண்ட் ரிசீவ் அந்த காசு வர்றதுக்கு முன்னாடி இன்வாய்ஸை ரேஸ் பண்ணிக்கணும். அப்ரிஷியேட் பண்ற நீ. சார் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவர் கான்ட்ராக்டர் சார் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டினா 50 லட்சம் கொடுப்பாங்க சார், செகண்ட் ஃப்ளோர் கட்டினா 2 கோடி கொடுப்பாங்க சார், தேர்ட் ஃப்ளோர் கட்டினா 5 கோடி கொடுப்பாங்க சார், இப்படி தான் சார் கான்ட்ராக்ட்ல என்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா லாஸ்ட் டேட் ஆஃப் கம்ப்ளீஷன் ஆஃப் என்ன ஈவென்ட் சச் ஈவென்ட், அந்த ஈவென்ட் எப்போ கம்ப்ளீட் ஆகுதோ அந்த டேட்ல நான் இன்வாய்ஸ் என்ன பண்ணணும்னா ரேஸ் பண்ணும். திஸ் இஸ் த செகண்ட் கேஸ். கம்ஃபர்டபுள். அப்போ நார்மல் கேஸ் இங்க பாரு, யூ மே பி சப்ளையர் ஆஃப் குட்ஸா. If you are a supplier of goods, you have to check that supply involves movement of goods, supply does not involve movement of goods. Supply involves movement of goods, you are supposed to raise the invoice on or before the date of removal of goods. Supply does not involve movement of goods, you are supposed to raise the invoice on or before the date of delivery of goods or goods made available to the recipient. இது பக்கா. நீ சப்ளையர் ஆஃப் சர்வீஸா இருந்தேன்னா முதல்ல எதை ப்ரொவைட் பண்ணு, சர்வீஸை ப்ரொவைட் பண்ணு, சர்வீஸை ப்ரொவைட் பண்ணி 30 டேஸ்க்குள்ள இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணு. இதே இது பேங்க் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனா இருந்தா 45 டேஸ். அவங்க உள்ளுக்குள்ள சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணாங்கன்னா ஐதர் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண ஆள் எப்போ புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல ரெக்கார்ட் பண்றாங்களோ அந்த டேட் ஆர் எண்ட் ஆஃப் தட் குவார்ட்டர் விச் எவர் இஸ் அர்லியர், அதுக்குள்ள என்ன பண்ணி ஆகணும்னா இன்வாய்ஸை ரைஸ் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட் ஒன் சார், நான் சப்ளையர் ஆஃப் குட்ஸ் சார், பட் நான் பண்ற சப்ளை என்ன சப்ளை, கண்டினியூஸ். ஐதர் நான் கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் குட்ஸ் பண்ணலாம் இல்ல கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் சர்வீஸ் பண்ணலாம். கரெக்டா? கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் குட்ஸ் நான் அந்த கான்ட்ராக்ட் எடுத்து பாரு, அந்த கான்ட்ராக்ட்ல அக்ரிமெண்ட்ல சக்சஸிவ் பேமெண்ட் சொல்லியிருக்காங்களா இல்ல சக்சஸிவ் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்களா, பேசிக்கலா விச் எவர் இஸ் அர்லியர். ஆர் யூ ரிலேட் வித் மீ? நெக்ஸ்ட் ஒன் சார், இன் கேஸ் ஆஃப் சப்ளை ஆஃப் சர்வீஸ் சார்னா திருப்பி கான்ட்ராக்ட் எடுத்து பாரு, திருப்பி அக்ரிமெண்ட் எடுத்து பாரு. சார் வேர் டியூ டேட் ஃபார் பேமெண்ட் இஸ் அசர்டைனபிளா, வேர் டியூ டேட் ஃபார் பேமெண்ட் இஸ் நாட் அசர்டைனபிளா, ஆர் த பேமெண்ட் இஸ் லிங்க்டு டு கம்ப்ளீஷன் ஆஃப் an event. டியூ டேட் ஃபார் பேமெண்ட் இஸ் அசர்டைனபிள், அதுலயே டேட் போட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த டேட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணிருனா இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணிரு. இல்ல சார் நான் டியூ டேட் எப்ப பே பண்ணணும்னு கான்ட்ராக்ட்ல சொல்லவே இல்ல அப்படின்னா கண்டிப்பா ஒரு நாள் பே பண்ணுவான்ல, பே பண்றதுக்கு முன்னாடி இன்வாய்ஸை ரைஸ் பண்ணிரு. சார் ஒரு ஈவென்ட் கம்ப்ளீட் ஆனாதான் நான் என்ன பண்ணணும்னா பேமெண்ட் கொடுப்பான் அப்படின்னா அந்த ஈவென்ட் கம்ப்ளீட் ஆகிற லாஸ்ட் டேல இன்வாய்ஸை ரைஸ் பண்ணிரு. கம்ஃபர்டபுளா? நெக்ஸ்ட் ஒன் சார், அடுத்தது சார் சேல் ஆர் ரிட்டர்ன் பேசிஸ். சேல் ஆர் இது குட்ஸுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள், சர்வீஸ்க்கு அப்ளிகபிள் கிடையாது. இன்வாய்ஸ் ஷால் பி இஷ்யூட். ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு குட்ஸ் இருக்கு, இப்போ இந்த மைக் என்கிட்ட இருக்கு, இந்த குட்ஸ் தான் நான் வித்துட்டு இருக்கேன், நான் அது உனக்கு அனுப்புறேன், பிடிச்சா நீ அக்செப்ட் பண்ணிக்கோ இல்லைன்னா எனக்கு ரிஜெக்ட் பண்ணிக்கோ. இதுதான் சேல் ஆர் ரிட்டர்ன் பேசிஸ். அப்ரிஷியேட் பண்றியா? ஸோ பிஃபோர் ஆர் அட் த டைம் ஆஃப் சப்ளை எப்போ தெரியுமா அது சப்ளை ஆகும், நீ எப்போ அப்படின்னு சொல்றியோ அப்போ அது சப்ளை ஆகும். என்ன சொல்லணும், நீ அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், that is approval given by the recipient. அததான் நம்ம என்ன சொல்றோம்னா are you agree with me, or அரை மாசம் from the date of removal. சார் நான் உனக்கு அம்ச்சு எத்தனை மாசத்துக்குள்ள, அரை மாசத்துக்குள்ள நீ என்கிட்ட என்ன சொல்லணும்னா சொல்லணும், இல்லைன்னா மௌனம் சம்மதம். are you agree with me, whichever is earlier, whichever is. அப்ப சேல் ஆர் ரிட்டர்ன் பேசிஸா இருந்தா மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், சார் ஐதர் பிஃபோர் ஆர் அட் த டைம் ஆஃப் சப்ளை, நீ சொல்றதுக்கு முன்னாடியே வேணா இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணலாம், இல்ல நீ சொன்ன உடனே இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணணும். அந்த சொல்றதுக்கு ஒரு டைம் லிமிட் இருக்கு, எத்தனை மாசம், அரை மாசம் from the date of removal, whichever is earlier. are you agree with me? இப்போ நான் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ற ஆள்னு வச்சுக்குவேன், நான் டோட்டல் 100% ஆஃப் த சர்வீஸ்ல 60% ஆஃப் த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டேன். இன்னும் நான் எவ்வளவு ப்ரொவைட் பண்ணணும், ஆனா ஏதோ ஒரு அன்சர்டனிட்டினால என்னால இந்த 40% ப்ரொவைட் பண்ண முடியல. ஹலோ சார், அப்படின்னா அந்த சிச்சுவேஷனை சொல்ற பேரு தான் செசேஷன் ஆஃப் சப்ளை ஆஃப் சர்வீஸ். இது குட்ஸுக்கு அப்ளிகபிள் கிடையாது, சர்வீஸுக்கு அப்ளிகபிள். ஓகே சார், அட் த டைம் when the supply ceases such invoice only to the extent supply made before such cessation. அந்த சப்ளை ஆவறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு நீ
சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணியோ அந்த அளவுக்கு நீ இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணும். ஏன்னா இங்கே சர்வீஸ் கம்ப்ளீட் ஆகாது. அப்போ 30 days or 45 days அப்ளை ஆகாது. என்னைக்கு ஸ்டாப் ஆச்சோ அன்னைக்கே எந்த அளவுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணியோ அந்த அளவுக்கு இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணும். ரைட், these are the various time limit in the GST Act to raise a tax invoice. சரி சார், நீங்கள் தான் சொன்னீங்க டாக்ஸ் இன்வாய்ஸ் வேணும்னு. அந்த டாக்ஸ் இன்வாய்ஸில் என்னென்ன கண்டென்ட் வேணும்னா நேமு, அட்ரஸு, GSTIN. கரெக்டா? கான்சிக்யூட்டிவ் நம்பர் சீரீஸ், ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பில்லோட நம்பர், டேட் ஆஃப் இஷ்யூ, எந்த டேட்ல இஷ்யூ பண்ணீங்க, நேம் அண்ட் அட்ரஸ் அண்ட் GSTIN ஆர் UIN ஆஃப் த யாரோட இது ரெசிபியன், அதர் டீடைல்ஸ் ஆஃப் த வாட் பர்சன், harmonized system of nomenclature code, HSN code, description of the supply of goods or supply of எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் குட்ஸ், டோட்டல் வேல்யூ என்ன, அதில் டிஸ்கவுண்ட் ஏதாவது ப்ரொவைட் பண்ணால் அந்த டிஸ்கவுண்ட்டை மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், டாக்ஸபிள் வேல்யூ என்ன, ரேட் ஆஃப் டாக்ஸ் 9%, 9%, 18%, 28%, அமௌண்ட் ஆஃப் டாக்ஸ் சார்ஜ் எவ்வளோ நான் டாக்ஸ் சார்ஜ் பண்ணேன், பிளேஸ் ஆஃப் சப்ளை என்ன, அட்ரஸ் ஆஃப் டெலிவரி என்ன, RCM அப்ளிகபிள் ஆகாதா, டிஜிட்டல் சிக்னேச்சர், நேச்சர் ஆஃப் த டாக்குமெண்ட், அந்த டாக்குமெண்டோட nature, and QR code இருக்கா, declaration that not required to be prepared an invoice as per rule 48 sub rule 4. அப்போ ஜென்ரலா நீ ஒரு சப்ளையரா இருந்து நீ என்ன இன்வாய்ஸ் கொடுக்கறதா இருந்தா, டாக்ஸ் இன்வாய்ஸ் கொடுக்கறதா இருந்தா இந்த 19 விஷயங்கள் அந்த டாக்ஸ் இன்வாய்ஸ்ல இருக்கணும். அப்பதான் அது வேலிட் டாக்ஸ் இன்வாய்ஸ். கம்ஃபர்டபிள்? ஓகே சார். சார் கான்சிக்யூட்டிவ் சீரியல் நம்பர் ஷால் நாட் எக்ஸீட் எத்தனை கேரக்டர், for tax invoice in one or multiple series shall be maintained same for a financial year. நம்ம தான் சொன்னோம் சார் சீரியல் நம்பர் போடணும்னு சொன்னோம் இல்லையா. சீரியல் நம்பர் அது வந்து மேக்ஸிமம் 16 டிஜிட் தான் அந்த இன்வாய்ஸ்ல தரணும். இப்போ 00000000 ஒரு 50 ஜீரோ போட்டு வச்சா சீரியல் நம்பர் போட்டிருக்கேன், மண்டையில் கொட்டுவேன் நான். மேக்ஸிமம் 16 டிஜிட் தான் சீரியல் நம்பராக தரணும். ஆர் யூ ரிலேட் வித் மீ? சூப்பர் சார். ஸோ இப்போ நம்ம எந்த பொசிஷனில் இருக்கோம்னா யாரு எப்போ டாக்ஸ் இன்வாய்ஸை ரைஸ் பண்ணணும்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். கரெக்டா? There is another tax invoice called as consolidated tax invoice. Another? Sir, if the value of the goods or service or both supplied is less than 200. Sir, இப்போ நான் ஒரு supplier sir. Either supplier of goods இருக்கலாம் இல்ல supplier of service. நான் value பண்ண, நான் supply பண்ண goodsோட value of supply எதை விட கம்மியா இருக்கு, 200 விட. அப்ப நான் tax invoice எப்படி issue பண்ணுவேங்கிறத டிஸ்கஸ் பண்றேன். கரெக்டா? Sir, is the value 200 or more, 200 ரூபாயோ இல்ல 200 ரூபாய்க்கு மேலேயோ வந்துச்சுன்னா dash is mandatory, tax invoice is mandatory. Tax invoice is next one sir, value is less than 200 sir, நான் சப்ளை பண்ணதோட வேல்யூ எவ்வளவு தாண்டல, 200 தாண்டல. you have to check whether it is B2B யா B2C யா. சார் இப்போ சப்ளையர் ரெஜிஸ்டர்டா இருக்காங்க சார், ரெசிபியண்டும் என்னவா இருக்காங்க, ரெஜிஸ்டர்டா இருக்காங்க அப்படின்னா B2B. அருள் வித் மீ சார். சப்ளையர் ரெஜிஸ்டர்டா இருக்காங்க ஆனா ரெசிபியன் அன்ரெஜிஸ்டர்ட் பர்சனா இருக்காங்க அப்படின்னா B2C. கம்ஃபர்டபிள்? பிசினஸ் டு பிசினஸ்னா சார் 200 ரூபாயா, 200 ரூபாய்க்கு மேலேயா, 200 ரூபாய்க்கு கீழேயா பார்க்க வேண்டிய இஷ்யூ ஆஃப் டாக்ஸ் இன்வாய்ஸ் இஸ் மேண்டேட்டரி irrespective ஆஃப் த வேல்யூ. என்ன காரணம்னா recipient want to take ITC. In order to take ITC, possession of valid NA paying document, tax paying document is mandatory. Comfortable? இதே இது B2C இருந்தா சார் நான் ஒரு பிசினஸ் கண்டக்ட் பண்றேன், கஸ்டமருக்கு நான் வந்து என்ன பண்றேன்னா இன்வாய்ஸ் ரைஸ் பண்றேன், நான் மல்டிப்ளெக்ஸானு பார்க்கணும். மல்டிப்ளெக்ஸ்னா சினிமா தியேட்டர். கரெக்டா? சார் இஷ்யூ ஆஃப் டேஷ் இஸ் மேண்டேட்டரி, டாக்ஸ் இன்வாய்ஸ் இஸ் மேண்டேட்டரி. டிக்கெட் கொடுக்குறாங்க இல்லையா, அதுதான் என்ன இன்வாய்ஸ், டாக்ஸ் இன்வாய்ஸ். அப்படின்னா மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், நீ ஒரு சினிமா தியேட்டர் ஓனரா இருந்தா வேல்யூ ஆஃப் சப்ளை செக் பண்ண கூடாது, கட்டாயமா நீ டாக்ஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணி தான் ஆகணும். சார் ரெசிபியன் வாண்ட் என்ன இன்வாய்ஸ், டாக்ஸ் இன்வாய்ஸ். ரெசிபியன் வந்து ஒத்த கால நிக்கிறான் கடைக்கு முன்னாடி, என்ன தெரியுமா வாங்கியிருக்கான், ஒரே ஒரு பென்சில் வாங்கியிருக்கான் 5 ரூபாய்க்கு. அவன் என்ன சொல்றான்னா டாக்ஸ் இன்வாய்ஸ் போட்டு கொடுங்க சார் சொல்றான். ஏண்டான்னு கேட்கிறேன். ஒன்றும் இல்லை சார், இப்போதான் நான் முதல்வன் படம் பார்த்துட்டு வந்தேன், அர்ஜுன் தான் சொன்னார் இன்னைக்கு வாங்குற எல்லா பொருளுக்கும் என்ன வாங்குறதுக்கு, டாக்ஸ் இன்வாய்ஸ் வாங்குறதுக்கு. ஏன்னா அரசாங்கத்துக்கு எவ்வளோ போய் சேருதுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ரகுவரம் பக்கத்திலே இருக்கானாமா. அதனால சார் ரிக்வயர்ட் டு இஷ்யூ த என்ன இன்வாய்ஸ், டாக்ஸ் இன்வாய்ஸ். கட்டாயமா டாக்ஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணி தான் ஆகணும். இன் அதர் கேஸ் மீன்ஸ் நான் மல்டிப்ளெக்ஸும் கிடையாது, ரெசிபியனுக்கு என்னவும் வேண்டாம், டாக்ஸ் இன்வாய்ஸ் வேண்டாம். தட் மீன்ஸ் வேல்யூ ஆஃப் சப்ளை 200 ரூபீஸை விட கம்மியா இருக்கு, ரெசிபியன் அன்ரெஜிஸ்டர்ட் பர்சனா இருக்காங்க, ரெசிபியன்ட்க்கு என்ன வேண்டாம். இந்த 3 கண்டிஷனும் கியூமுலேட்டிவா சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா சப்ளையர் மே நாட் இஷ்யூ என்ன இன்வாய்ஸ், டாக்ஸ். அந்த டைம்ல அவர் என்ன பண்ணிக்கலாம்னா கன்சாலிடேட்டட் டாக்ஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணிக்கலாம். எப்படி சார் கன்சாலிடேட்டட் டாக்ஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணணும்னா
அன்னைக்கு அவர் மேபி ஒரு ஸ்டேஷனரி ஷாப் இருந்தால் 5 ரூபாய்க்கு பென் வித்திருப்பாரு சார், 10 ரூபாய்க்கு பென்சில் வித்திருப்பாரு, 3 ரூபாய்க்கு ரப்பர் வித்திருப்பாரு, இல்லைன்னா வந்து 2 ரூபாய்க்கு ஷார்ப்னர் வித்திருப்பாரு. இதெல்லாம் ஒரு சிகரெட் அட்டையில் ஒரு நோட் பண்ணி வச்சுப்பாரு. அருள் வித்துமே. Then evening ஆச்சுன்னா in such case supplier shall issue a consolidated tax invoice at the end of the day each day. ஒரு நாள் ஈவினிங்க்கு ஒரே ஒரு இன்வாய்ஸ் மட்டும் ரைஸ் பண்ணுவார். அது அவரோட ரெக்கார்ட் பர்பஸ்க்காக ரைஸ் பண்ணுறது. அப்ரிஷியேட் பண்ணுறியா? சூப்பர் சார். அப்போ நம்ம அடுத்த கான்செப்டும் படித்தாச்சு, கன்சாலிடேட்டட் டாக்ஸ் இன்வாய்ஸ். இதில் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாமில் என்ன தப்பு பண்ண வாய்ப்பு இருக்குன்னா, இங்கே பாரு, வேல்யூ டேஷ் ஆர் மோர். அப்போ 200 இருந்தால் கூட இந்த ப்ரொவிஷன் என்ன ஆகாதுன்னா அப்ளை ஆகாது. வேல்யூ லெஸ் தேன் 200 இருந்து சார் ரெசிபியன் அன்ரெஜிஸ்டர்ட் பர்சனா இருந்து ரெசிபியன்டுக்கு டாக்ஸ் இன்வாய்ஸ் வேண்டானா மட்டும்தான் கன்சாலிடேட்டட் டாக்ஸ் இன்வாய்ஸ். ரைட்டா? எப்படி சார் டாக்ஸ் இன்வாய்ஸை நம்ம இஷ்யூ பண்ணுங்கிறத அடுத்த டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீ ஐதர் சப்ளையர் ஆஃப் குட்ஸாக இருக்கலாம், இல்லை சப்ளையர் ஆஃப் குட்ஸாக இருந்தேன்னா ட்ரிப்ளிகேட்டில் நீ ரைஸ் பண்ணணும். அதாவது 3 காப்பி ரைஸ் பண்ணணும். நீ ஒரு காப்பி ஒரிஜினல் காப்பி ரெசிபியன்ட்டுக்கு, டூப்ளிகேட் காப்பி வந்து ஜிடிஏக்கு, இன்னொரு காப்பி வந்து சப்ளையருக்கு. இதேது நீ சப்ளையர் ஆஃப் என்னவா இருந்தா சர்வீஸாக இருந்தா ஜிடிஏல அனுப்ப வேண்டிய, அப்போ நீ டூப்ளிகேட்ல ரைஸ் பண்ணா போதும். ஒரு காப்பி ஒரிஜினல் காப்பி ரெசிபியன்ட்டுக்கு, டூப்ளிகேட் காப்பி சப்ளையருக்கு. கம்ஃபர்டபுள்? ஆல்ரெடி சொல்லியாச்சு. சீரியல் நம்பர் ஆஃப் இன்வாய்சஸ் இஷ்யூ டியூரிங் அ டாக்ஸ் பீரியட். ஃபார் எக்ஸாம்பிள் ஏப்ரல் மந்த்ல நீ மேபி ஒரு 500 இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணிருப்ப. ஷால் பி ஃபர்னிஷ் எலக்ட்ரானிக்லி இன். அதை நீ ஜிஎஸ்டிஆர் 1/GSTR 1A. என்ன ஜிஎஸ்டிஆர் 1 என்ன ஜிஎஸ்டிஆர் 1ங்கிறது ரிட்டர்ன் சாப்டர்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். அதுக்கு ஒத்துக்கிறேனே. அப்போ நீ என்ன சொல்லணும்னா, இப்போ சீரியல் நம்பர் 10லேருந்து சீரியல் நம்பர் 28 வரைக்கும் இந்த மாதம் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கேன். அந்த கேப் பண்ணி ஜிஎஸ்டிஆர் 1 or 1A அப்டேட் பண்ணணும். நோட்டிஃபைட் class of person obtaining IRN, sir, invoice reference number from e-invoice portal. Invoice will be void if the IRN is not quoted. That is, செலவுங்க நார்மல் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணா பத்தாது. உனக்கெல்லாம் வேற வேட்டக்காரன் தாண்டா வேணும். என்ன இன்வாய்ஸ்? இன்வாய்ஸ். அப்படி இன்வாய்ஸ் நீ ரேஸ் பண்ணணும்னா மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த இன்வாய்ஸில் IRN மேண்டேட்ரியாக வேணும். IRNனா இன்வாய்ஸ் ரெஃபரன்ஸ் நம்பர். ஹலோ சார். அப்படி அந்த இன்வாய்ஸில் IRN இல்லைன்னா மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த சார் வேலிட் இன்வாய்ஸாகவே நாங்கள் ட்ரீட் பண்ண மாட்டோம். சார் ஏதோ சொன்னீங்களே சார் வேறன்னு, என்ன சார் அது? இன்வாய்ஸ். அதை பற்றி தான் பேச போகிறேன். ஹலோ சார், என்ன சார் இன்வாய்ஸ்? யாருக்கு சார் இன்வாய்ஸ்? எப்போ சார் இன்வாய்ஸ்? சார் இன்வாய்ஸிங் எசென்ஷியலி இன் வாட்? ரிப்போர்ட்டிங் டீடைல்ஸ் ஆஃப் ஸ்பெசிஃபைட் GST டாக்குமெண்ட் டு அ கவர்மெண்ட் நோட்டிஃபைட் போர்ட்டல் அண்ட் ஒப்டெய்னிங் அ ரெஃபரன்ஸ் நம்பர். என்ன இன்வாய்ஸோட கான்செப்ட்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஒரு நோட்டிஃபைடு பர்சனாக இருந்துன்னு வச்சுக்கோ, நீ சப்ளை பண்ணிட்டே இருக்கியா? கவர்மெண்ட் என்ன சொல்றான்னா, இந்தியாவில் இருக்கிற டாக்ஸ் பேரை 2ஆ பிரிக்கிறாங்க. ஒன்று சோட்டாவாலா, அதர் தான் சோட்டாவாலா, பேசிக்கலி படாவாலா. ஹலோ சார், இன்கேஸ் சப்ளையர் சோட்டாவாலாவா இருந்தா அவன் திருனா மேக்ஸிமம் எவ்வளோ திருடுவான், போடா நீ போய் சந்தோஷமா இருடா அப்படிங்கிற மாதிரி. இதே இது படாவாலாவா இருந்தா ஒன்ன நான் அப்படி விடுற மாதிரி ஐடியால இல்லை. அதனால உன்னோட சப்ளைய ஒரு பில்லையும் நாங்கள் நோண்டி நொங்கெடுப்போம்னு சொல்கிறோம். ஆர் யூ ரிலீவ் வித் மீ? அப்படி நோண்டி நொங்கெடுக்கிறதுக்காக நீ முதல்ல என்ன பண்ணணும்னா, நீ ஒரு ரெஜிஸ்டர்டு பர்சனாக இருந்து நீ ஒரு நோட்டிஃபைடு பர்சனாக இருந்தேன்னா நீ முதல்ல இன்வாய்ஸை கிரியேட் பண்ணு. எப்படி இன்வாய்ஸை கிரியேட் பண்ணா, உன்னோட அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் இருக்கும் இல்லையா, லைக் டேலி, சாப், அதெல்லாம் வச்சு நீ என்ன பண்ணுனா இன்வாய்ஸை போடு. ஜென்ரலாக எப்படி இன்வாய்ஸ் போடுவேன் அப்படியே போடு. அப்படி இன்வாய்ஸை நீ போட்டேன்னா அந்த இன்வாய்ஸை இன்வாய்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் அப்படின்னு ஒரு போர்ட்டல் இருக்கு. இப்போ இவே பில் போர்ட்டல் அப்படின்னு ஒரு போர்ட்டல் இருக்கு சார். அது மாதிரி என்னன்னா GST போர்ட்டல் அப்படின்னு ஒரு போர்ட்டல், மொத்தமாகவே 3 போர்ட்டல் தான் இருக்கு. நீ போய் பார்த்தேன்னா சைட்டில் 3 போர்ட்டல் தான் இருக்கும். ஒன்று இவே பில் போர்ட்டல் இருக்கும், ரெண்டாவது வந்து என்னன்னா GST போர்ட்டல் இருக்கும், மூணாவது IRP இருக்கும், இன்வாய்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல். ஓகேவா? அந்த IRP இன்வாய்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டலில் போய் நீ என்ன பண்ணிக்கோனா உன்னோட இன்வாய்ஸை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோ. ஓகே, அப்போ நாங்கள் உங்களுக்கு IRN கொடுப்போம். IRNனா இன்வாய்ஸ் ரெஃபரன்ஸ் நம்பர், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். வா சார், இன்வாய்ஸ் எசென்ஷியலி இன்வால்வ்ஸ் ரிப்போர்ட்டிங் டீடைல்ஸ். அப்போ நீ இன்வாய்ஸ் போட்டோன்னா ரிப்போர்ட் பண்ணணும். யாரை ரிப்போர்ட் பண்ணணும்? கவர்மெண்ட் ஆஃப் ஸ்பெசிஃபைடு GST டாக்குமெண்ட். அந்த ஸ்பெசிஃபைடு GST டாக்குமெண்ட்னா அது உனக்கு டாக்ஸ் இன்வாய்ஸாக இருக்கலாம், டெபிட் நோட்டாக இருக்கலாம், கிரெடிட் நோட்டாக இருக்கலாம். இதுதான் ஸ்பெசிஃபைடு GST டாக்குமெண்ட். இப்போ யாருக்கு? கவர்மெண்ட். எங்க? நோட்டிஃபைடு போர்ட்டல். அந்த நோட்டிஃபைடு போர்ட்டல் தான் IRP. என்ன IRP? இன்வாய்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் அண்ட் ஒப்டெய்னிங் என்ன நம்பர்? ரெஃபரன்ஸ் நம்பர். நீ வாங்க வேண்டிய நம்பர் எது? IRN. என்ன IRN? இன்வாய்ஸ்
ரெஃபரன்ஸ் நம்பர். மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், யாருக்கு சார் இந்த இ இன்வாய்சிங் அப்ளிகபிள்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு, சோட்டா வாலாக்கு அப்ளிகபிள் கிடையாது, படா வாலாக்கு தான் அப்ளிகபிள். ஆல் ரெஜிஸ்டர்ட் பிசினஸ் வித் அக்ரிகேட் டர்ன் ஓவர் பேஸ்ட் ஆன் பேன் இன் எனி ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயர் ஃப்ரம் எங்கிருந்து 17-18. ஏன் 17-18? இந்த வருஷம் தான் ஜிஎஸ்டி ரோல் அவுட் ஆச்சு, கரெக்டா? onwards greater than எவ்வளோ crore? 5 crore. Here and after referred to as notified person will be required to issue invoice. ரொம்ப சிம்பிள் சார். நீ 17-18 டர்ன் ஓவர் பார்த்துருவா சார். 17-18, 18-19, 19-20, 20-21, 21-22, 22-23, 23-24 and 24-25 and 25-26. இப்போ நீ மேபி 25-26 இருப்பியா? இந்த வருஷத்திலிருந்து ஏதாவது ஒரு வருஷத்துல உன்னோட அக்ரிகேட் டர்ன் ஓவர் 5 கோடிக்கு மேல தாண்டிச்சுன்னா மாட்டிக்கிட்ட பங்கு. ஹலோ சார், அப்போ இது காம்போசிஷன் லெவி மாதிரி இமீடியட்லி ப்ரொசீடிங் ப்ரீவியஸ் இயர் கிடையாது. 17-18 இருந்து ஏதாவது ஒரு வருஷத்துல என்னோட டர்ன் ஓவர் 5 கோடிக்கு மேல தாண்டினாலே இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணி தான் ஆகணும். அறிவல் ரிலீவ் வித் மீ. அப்படி ஏதாவது ஒரு வருஷத்துல 5 கோடிக்கு மேல தாண்டினாலே என்ன கூப்பிடுற பேரு தான் நோட்டிஃபைடு பர்சன். என்னது? சரி சார், நான் நோட்டிஃபைடு பர்சன் ஆனால் நான் என்ன பண்ணணும்னா ஐ ஹாவ் டு obtain IRN. நான் என்ன obtain பண்ணணும் சார்? தீஸ் இன்வாய்ஸ் வில் தென் பி ரிப்போர்ட்டட் டு IRP. அதுக்கப்புறம் நான் நார்மலாக பில் போடுறேன்ல, அந்த போடுற பில் எல்லாத்தையும் எங்கே போய் ரெஜிஸ்டர் பண்ணணும்னா IRP. என்ன IRP? இன்வாய்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் போட். ஆன் சச் ரிப்போர்ட்டிங் அப்படி நான் ரிப்போர்ட் பண்ணிட்டேன்னா IRP வில் ஜென்ரேட் அ யூனிக் IRN. என்ன IRN? இன்வாய்ஸ் ரெஃபரன்ஸ் நம்பர். digitally sign it and return the invoice to the supplier. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா எனக்கு அதை கொடுத்துருவாங்க. அறிவுறுத்தல் வித் மீ. எனக்கு PDF அனுப்பிச்சிருவாங்க. ஜென்ரலாக நான் என்ன பண்ணுவேன்னா, இங்கே பாரு, நான் இன்கேஸ் நோட்டிஃபைடு பர்சன், எப்போ சார் நான் நோட்டிஃபைட் பர்சன் ஆவேன்? 17-18 ஏதாவது ஒரு ஃபைனான்ஷியல் இயரில் என்னோட அக்ரிகேட் டர்ன் ஓவர் 5 கோடி தாண்டுனா நான் நோட்டிஃபைடு பர்சன். அதுக்கப்புறம் நான் நார்மலாக பில் போடணும். போட்ட பில்லை நான் வந்து IRPயில் போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அது IRN ஜெனரேட் பண்ணி எனக்கு கொடுத்துரும். ஒரு PDF அனுப்பிச்சிடும். அறிவுறுத்தல் வித் மீ. A GST invoice will be valid only with a valid IRN. அப்போ அது IRN என்ன பண்ணலைனா, ஜென்ரேட் பண்ணலைனா சார் அது வேலிட் இன்வாய்ஸே கிடையாது. IRN இஸ் a unit 64 character hash. நமக்கு தேவையில்லை 64 டிஜிட். அது ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டரில் IRN ஜென்ரேட் ஆகிடும். அது யூனிக் நம்பராக இருக்கும். ஒரு இன்வாய்ஸ்க்கும் ஒரு IRN ஜென்ரேட் ஆகும். பக்கா சார்? வாட் ஆர் த டாக்குமெண்ட்ஸ் கவர்டு பை இன்வாய்ஸ்? நீங்க தானே இன்வாய்ஸ் சொல்றீங்க. அந்த இன்வாய்ஸுக்கு எதெல்லாம் ஜென்ரேட் பண்ணணும் சார்? நீ இன்வாய்ஸ் ஏதாவது பில் ஏதாவது போட்டா அதை IRPயில் போய் ரெஜிஸ்டர் பண்ணிடணும். ஓகே. கிரெடிட் நோட் அண்ட் டெபிட் நோட் போட்டா அதையும் நாங்க இன்வாய்ஸ் தான் சொல்றோம். ஏன்னா கிரெடிட் நோட் அண்ட் டெபிட் நோட் ஆர் சப்ளிமெண்டரி இன்வாய்ஸஸ். கரெக்டா? issued by என்ன பர்சன்? நோட்டிஃபைடு பர்சன். இப்போ எனக்கு புரிஞ்சிருக்கணும் யார் நோட்டிஃபைடு பர்சன். டு ரெஜிஸ்டர்டு பர்சன் B2B for the purpose of or for the purpose of export are covered under invoice. சூப்பர் சார். நீ நோட்டிஃபைடு பர்சனா? நீ நோட்டிஃபைடு பர்சனா இருந்து நீ ஐதர் இன்வாய்ஸோ இல்ல கிரெடிட் நோட்டோ இல்ல டெபிட் நோட்டோ நீ ரேஸ் பண்றதுக்கு என்ன இருக்கு? வாய்ப்பு இருக்கு. யாருக்கு? B2B. யாருக்கு? ஏன்னா B2Bனா அப்பதான் ரெசிபியன்ட் என்னவா இருப்பானா, ரெஜிஸ்டர்டா இருப்பான். அப்பதான் அவனால இந்த இன்வாய்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியும். அறிவுறுத்தல் ரிலீவ் வித் மீ. இப்போ அவன் அன்ரெஜிஸ்டர்ட் பர்சனா இருந்தா அவனுக்கு இன்வாய்ஸ் எப்படி கொடுப்ப? நீ அவனே ஆல்ரெடி அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன். ஹலோ சார், அவனுக்கு மேனுவல் இன்வாய்ஸ் கொடுத்தா தானே அவனால பார்க்க முடியும். அதனால தான் கான்செப்ட், நீ ஒரு நோட்டிஃபைட் பர்சனா இருந்து இன்வாய்ஸோ கிரெடிட் நோட்டோ டெபிட் நோட்டோ B2Bக்கு சப்ளை பண்ற, இல்ல நீ எக்ஸ்போர்ட் பண்ண போறேன்னா நீ என்ன இன்வாய்ஸ் போட்டாகணும்னா இன்வாய்ஸ் போட்டோம். அப்ப என்ன சார் புரிஞ்சுக்கணும்? இதுக்கெல்லாம் இன்வாய்ஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை. B2C இன்வாய்ஸஸ். சார் நான் நோட்டிஃபைட் பர்சனா இருக்கேன், ஆனா நான் B2C இன்வாய்ஸ் என்ன பண்றேன்? ரெஜிஸ்டர் இஷ்யூ பண்ற ரேஸ் பண்றேன். B2Cயா இருந்தா நான் இன்வாய்ஸ் கொடுக்க வேண்டாம், சாதாரண இன்வாய்ஸ் கொடுத்தா போதும். பக்கா. ஆர் இன்வாய்ஸ் இஷ்யூட் பை ISDனா இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர். CA இன்டர்ல இல்ல CA ஃபைனல்ல போட்டு பொழந்துருவோம். செக்ஷன் 20. செக்ஷன் 20 இஸ் இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர். ISD அவங்களோட கிரெடிட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது இன்வாய்ஸ் கொடுக்க வேண்டிய எது கொடுக்குற? உன்னோட பர்பஸே கிரெடிட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்றது தான். கிரெடிட்டை யாருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன்னா ஹெட் ஆஃபீஸ் பிரான்ச்சுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன். கரெக்டா? அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற டிரான்சாக்ஷனுக்கு எதுக்கு தேவையில்லாம போய் கவர்மெண்ட் டிஸ்டர்ப் பண்ணி இன்வாய்ஸ் எல்லாம் போடுற? சிஸ்டமே டிலே பண்ணும். டக்குன்னு மேனுவல் இன்வாய்ஸ் கொடுத்துட்டு போயிட்டாரு. ஆர் என் ஆஃப் குட்ஸ், இம்போர்ட் ஆஃப் குட்ஸ். இங்க பாரு கண்ணா, இம்போர்ட் ஆஃப் குட்ஸுக்கு இன்வாய்ஸ் தேவையில்லை, ஆனா எக்ஸ்போர்ட் ஆஃப் குட்ஸுக்கு இன்வாய்ஸ் வேணும். அழகான பாயிண்ட். இந்தியா விட்டு இந்தியாவிலிருந்து குட்ஸ் வெளியே போறதா இருந்தா இன்வாய்ஸ் வேணும். ஆனா இந்தியாக்குள்ள குட்ஸ் ஏன்னா இந்தியாக்குள்ள குட்ஸ் வர்றதா இருந்தா சப்ளையர் எங்க இருக்கான்? அவுட் சைட் இந்தியா. அவன் பில்லு தருவானே டவுட்டா இருக்கு. அதுல இன்வாய்ஸ் வேற. அதனால தான் அவன் சொன்னா இம்போர்ட் ஆஃப் குட்ஸுக்கு இன்வாய்ஸ் வேண்டாம், ஆனா எக்ஸ்போர்ட் ஆஃப் குட்ஸுக்கு இன்வாய்ஸ் வேணும். அழகா புரிஞ்சுக்கிறியா சார்? இன்வாய்ஸ் இன் கேஸ் ஆஃப் வாட் சார்ஜ்? ரிவர்ஸ் சார்ஜ்.
சார் ஃபார் எக்ஸாம்பிள் நான் கேர்ள்ஸ் சர்வீஸ், குட்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்ட், இன்சூரன்ஸ் ஏஜென்ட், ரெக்கவரி சர்வீசஸ், லீகல் சர்வீசஸ் பை ஆர்பிட்ரல் ட்ரிபியூனல், லீகல் சர்வீசஸ் பை ஆர்பிட்ரல் ட்ரிபியூனல், ஹலோ சார், ஆர் ஸ்பான்சர்ஷிப் சர்வீசஸ், செக்யூரிட்டி சர்வீசஸ் எல்லாம் இருக்கா? அந்த சர்வீஸ் ப்ரொவைடரா இருக்கேன்னா நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட் பர்சனா இருக்கேன். என்னோட அக்ரிகேட் டர்ன் ஓவர் 17-18 ஏதோ ஒரு வருஷம் 5 கோடி என்ன ஆயிடுச்சு, எக்ஸீட் ஆயிடுச்சு. ஆனா அதோட டாக்ஸ் நான் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, ரெசிபியன் கட்ட போறான். கரெக்டா? அப்ப நான் இன்வாய்ஸ் கொடுத்தாகணும். கரெக்டா சார்? அப்படி நான் இன்வாய்ஸ் கொடுக்கும்போது இன்வாய்ஸ் வேணுமா? கட்டாயமா வேணும். 9(3)க்கு இன்வாய்ஸ் வேணும். ஹலோ. ஆனா 9(4)னா சப்ளையர் யாரா இருப்பாங்க? அன்ரெஜிஸ்டர்டா இருப்பாங்க. ரெசிபியன் யாரா இருப்பாங்க? ரெஜிஸ்டர். இங்க செல்ஃப் இன்வாய்ஸ் வரும். செல்ஃப் இன்வாய்ஸ்னா as per section 31 subsection 3 clause F. ஹலோ சார், recipient is the person who are supposed to raise the invoice on behalf of the supplier. provision ஞாபகம் இருக்கா? அதுக்கு இன்வாய்ஸ் போட வேண்டிய அவசியம். ஏன்னா இன்வாய்ஸ் போட வேண்டியதே சப்ளையர் தான். யார் போட வேண்டாம்? ரெசிபியன் போட வேண்டாம். இங்க 9(3)ல சப்ளையர் தான் என்ன இன்வாய்ஸ் போடுறாரு? இன்வாய்ஸ் போடுறாரு. ஹலோ சார். ஆனா 9(4)ல ரெசிபியன் தான் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணணும். அவரு இன்வாய்ஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை. நார்மலா என்ன போட்டா போதும்னா டாக்ஸ் இன்வாய்ஸ் போட்டா போதும். ஏன்னா இங்க பாரு, if the invoice issued by notified person in respect of supply made by him, tax on which shall be paid under என்ன charge? reverse charge under 9(3). invoice is applicable. இப்போ நான் வந்து 9(3) சப்ளை பண்றேன். 9(3)னா ரிவர்ஸ் சார்ஜ் தானே? நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட் பர்சனா இருக்கேன் சார். ரெசிபியன் தான் அதுக்கு டாக்ஸ் கட்டணும்னா அவனும் என்ன பர்சனா இருப்பான்? ரெஜிஸ்டர்ட் பர்சனா. அப்ப நான் இன்வாய்ஸ் போட்டா அவனுக்கு என்ன பண்ணிக்கலாம்? அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதே இது சப்ளையர் அன்ரெஜிஸ்டர்டா இருக்கான், நான் ரெஜிஸ்டர்டா இருக்கேன். 9(4) பதிலா பில்டர்ஸ் ஹேவ் டு ரைஸ் த டாக்ஸ் இன்வாய்ஸ். ஞாபகம் இருக்கா? அதுதான் செல்ஃப் இன்வாய்ஸ்னு சொல்றது. அந்த செல்ஃப் இன்வாய்ஸ் நான் இன்வாய்ஸா போட்டா கூட சப்ளையருக்கு அதை பார்க்க முடியாது. ஏன்னா தலைவன் என்னவா இருக்கான்? அன்ரெஜிஸ்டர்டா இருக்கான். அதனால தான் 9(3)க்கு இன்வாய்ஸ் அப்ளிகபிள், 9(4)க்கு invoice not applicable. Are you all really with me? On the other hand, where specified category of supply is received by notified person from என்ன person? Attracting reverse charge under N4, 9(4) or through import of service, invoice does not arise or not applicable. Right? Sir, அப்ப என்ன சார் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்? If my aggregate turnover in any of the preceding financial year from 17-18 exceeds 5 crores, then I will be treated as a notified person and I am supposed to raise the invoice. Sir, even though my aggregate turnover exceeds 5 crore, these people are not supposed to raise the invoice. Invoice provisions will not be applicable. Following entities are exempt from mandatory requirement of invoice. A dash department. Government department. நீ government department அப்படின்னா என்ன இன்வாய்ஸ் வேண்டாம்? இன்வாய்ஸ் வேண்டாம். நார்மல் இன்வாய்ஸ் கொடுக்கறது பெரிய விஷயம். Are you really with me? Next one என்ன அத்தாரிட்டி? லோக்கல் அத்தாரிட்டி. ஏன்னா இந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் லோக்கல் அத்தாரிட்டி எல்லாம் யாரை சர்வ் பண்றதுக்காக இருக்காங்கன்னா ஜெனரல் பப்ளிக்கை சர்வ் பண்றதுக்காக. அவன ஒரு இன்வாய்ஸா போடுவான்? இல்ல சார், 1000 இன்வாய்ஸ் போடுவான், 1 கோடி இன்வாய்ஸ் போடுவான், 10 கோடி இன்வாய்ஸ் போடுவான். அந்த 10 கோடிக்கும் இன்வாய்ஸ் போட்டு 5000 கிராஷா போயிடும். கரெக்டா இல்லையா? இல்லைனாலே கவர்மெண்ட் சைட் ஒர்க் பண்ண மாட்டேங்குது. இதுக்கடையில் நீ போய் எல்லா டேட்டாவும் அப்லோட் பண்ணிட்டு தொங்கிட்டு நடக்கும். Are you really with me? வேணான்னு சொல்லிட்டான். நெக்ஸ்ட் ஒன், SEZ யூனிட். இதுல எக்ஸாம்ல தப்பு பண்ண வாய்ப்பு இருக்கு. SEZ டெவலப்பர் கிடையாது. SEZ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆதானி, நான் அம்பானி, நான் ஒரு 10 ஏக்கர் இடத்த எடுத்து ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் டெவலப் பண்றேன்னா நான் இன்வாய்ஸ் போட்டு தான் ஆகணும். அதுக்குள்ள நீ ஒரு கடை வச்சிருக்க அப்படின்னா நீ SEZ யூனிட், நீ இன்வாய்ஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை. அருள் வித் மீ. ஏன்னா ஆதானி அம்பானி ரொம்ப பெரிய ஆள், நீ போடு இன்வாய்ஸ். யூனிட்னா அவனே ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு கடை ஆரம்பிச்சிருக்கான், நீ எதுக்கு இன்வாய்ஸ்? தேவையில்லைன்னு சொல்றான். நெக்ஸ்ட் ஒன், இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு என்ன கம்பெனி ஆர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் இன்க்ளூடிங் யாரு? NBFC. உனக்கே 45 நாள்ல தான் இன்வாய்ஸே போட்டா போதும்னு சொல்லியிருக்கேன். ரிலாக்ஸேஷனுக்கே ரிலாக்ஸேஷன். Are you really with me? ஏன்னா நீ ஆல்ரெடி நீ RBI-யோட இதுல வர்றேன்னா கவர்னன்ஸ்ல வர்ற. நீ சார் கோர் பேங்கிங் சொல்யூஷன் கண்டிப்பா உன்னோட சாஃப்ட்வேர்ல எதுவுமே உன்னால் திருடவே முடியாது. Are you really with me? நீ எதுக்கு இன்வாய்ஸ் போடுற? நீ எதுக்கு இன்வாய்ஸ் போடுற? ஏன்னா நீ இன்வாய்ஸ் யாருக்கு தெரியுமா? as a பேங்க், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், அல்டிமேட் கஸ்டமர் B2B விட அதிகம் B2C-யா இருப்பாங்க. கரெக்ட் தானே? நீ அவனுக்கு போய் இன்வாய்ஸ் போட்டு அவனால் அது பார்க்கவும் முடியாது. சும்மா எங்களோட டிராஃபிக்கை இன்க்ரீஸ் பண்ணிட்டு எக்ஸாம்டட். GTA குட்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சி. ஹலோ சார், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு என்ன பண்ற? நீ குட்ஸை நீ வந்து என்ன பண்ற? டிரான்ஸ்போர்ட் பண்ற. சப்ளையிங் சர்வீஸ் இன் ரிலேஷன் டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் குட்ஸ் பை ரோட் இன் என்ன கேரேஜ்? குட்ஸ் கேரேஜ். இப்போதான் நம்ம படிச்சோம் 9(3) சப்ளையரா இருந்தா இன்வாய்ஸ் போட்டு தான். ஆனா அதுக்கான எக்ஸப்ஷன் தான் GTA. அப்ப இன்சூரன்ஸ் ஏஜென்ட் இன்வாய்ஸ் போடணும், ரெக்கவரி ஏஜென்ட் இன்வாய்ஸ் போடணும், ப்ரொவைடட் இன்வாய்ஸ் ப்ரொவிஷன்ஸ் அப்ளை ஆனா. அதுல கொடுத்த ஒரே ஒரு எக்ஸப்ஷன் தான் யாரு? GTA. சார் இதே இது நான் ஓலா ஊபரா இருக்கேன் சார், நீ எல்லாம் அப்பப்ப என்ன பண்ணிக்கோனா ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் வரும் உனக்கு. ஹலோ சார்,
அதுக்கு இன்வாய்ஸ் நீ போய் ஐஆர்பியில் போட்டு அதுக்கு வந்து ஐஆர்என் ஜென்ரேட் ஆகி அதுவரை கஸ்டமர் வெயிட் பண்ணுவாங்களா? இல்லை, நீ எல்லாம் வந்து நார்மல் இன்வாய்ஸ் கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு போயிட்டே இரு. ஆர் பர்சன் சப்ளைங் சர்வீஸ் பே அட்மிஷன் டு எக்ஸிபிஷன் ஆஃப் சினிமாட்டோகிராஃபிக் ஃபிலிம் இன் மல்டிப்ளெக்ஸ் ஸ்க்ரீன். அப்படின்னா சினிமா தேட்டர் வச்சிருக்க நீ சார், ஒரு நாளைக்கு 5 ஷோ நடக்குது, ஒரு ஷோவில் வந்து 400 பேர் வந்து பார்த்துட்டு இருக்கான், 400 பேருக்கு நீ வந்து இன்வாய்ஸ் ரேஸ் பண்ணுறக்க ஐஆர்பி அப்லோட் பண்ணேன்னா சார் தொங்கும். அறுவல் ரிலேவித்துமே இந்த 7 பேருக்கு இவன் அக்ரிகேட்டர் ஒரு 5 கோடி எக்ஸீட் ஆனால் கூட இன்வாய்ஸ் போட வேண்டிய. எப்படி சார் இன்வாய்ஸ் மெக்கானிசம் நடக்கும் சார்? ஐஆர்பி. வாட் இஸ் ஐஆர்பி? இன்வாய்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட். நீ முதல்ல உன்னோட அக்கவுண்டிங் சாஃப்ட்வேர்ல இன்வாய்ஸை ஜென்ரேட் பண்ணுமா? இந்த இன்வாய்ஸை நீ வந்து ஐஆர்பியில் இன்வாய்ஸ் என்ன சார் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் அப்லோட் பண்ணணுமா? அப்படி அப்லோட் பண்ணா இந்த ஐஆர்பி உனக்கு ஐஆர்என் தருமா? டிஜிட்டலி சைன் பண்ணுமா? டிஜிட்டலி சைன் பண்ணதுக்கு அப்புறம் டாக்ஸ் இன்வாய்ஸ் ஒரு பிடிஎஃப் உனக்கு அமுச்சு தருமா? அப்படி அமுச்சு தந்த உடனே சார் இந்த ஐஆர்பி என்ன பண்ணும்னா ஜிஎஸ்டிஎன் போர்ட்டல் அப்படின்னு அடுத்த போர்ட்டல் இருக்கு. இது வந்து இன்வாய்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல். ஹலோ சார், இது உடனே என்ன ஆயிடும்னா ஜிஎஸ்டிஎன் போர்ட்டலுக்கு சார் டேட்டா சப்மிட் பண்ணிடும், பாஸ் ஆன் பண்ணிடும். இந்த மாதிரி மிஸ்டர் ஏஎன்எம் இந்த மாதிரி ஒரு இன்வாய்ஸுக்கு என்ன ரைஸ் பண்ணியிருக்காருன்னா இன்வாய்ஸ் போட்டிருக்காரு அப்படின்னா அது அவரோட அவுட்வர்ட் சப்ளை. கரெக்டா? அப்ப ஜிஎஸ்டிஎன் போர்ட்டல்ல ஜிஎஸ்டிஆர் 1 இல்லைன்னா ஜிஎஸ்டிஆர் 1A ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆயிடும். திஸ் இஸ் அ பெனிஃபிட் ஆஃப் என்ன இன்வாய்சிங், இன்வாய்ஸ். இதே மாதிரி இந்த ஐஆர்பி உடனே கம்யூனிகேஷன் வித் என்ன வேபிள் போர்ட்டல், இவேபிள் போர்ட்டல், அடுத்த போர்ட்டல். இந்த 3 போர்ட்டல் தான் ஜிஎஸ்டியில் இருக்கு. ஜிஎஸ்டி எத்தனை வார்த்தை? 3 வார்த்தை, 3 போர்ட்டல். ஒன்று ஐஆர்பி, ஜிஎஸ்டிஎன் போர்ட்டல், இவேபிள் போர்ட்டல். உடனே இப்போ இன்கேஸ் குட்ஸ் இன்வால்வ்ஸ் மூமெண்ட் ஆஃப் குட்ஸா இருந்தா யூ ஹேவ் டு ரைஸ் த என்ன வேபிள், இவேபிள். அந்த இவேபிள் போர்ட்டலுக்கு என்ன ஆயிடும்னா மெசேஜ் போயிடும். ஆட்டோமேட்டிக்கலி இவேபிள் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆயிடும். பார்ட் ஏ ஆஃப் இவேபிள், பார்ட் பி ஆஃப் இவேபிள் ஐ வில் பி டிஸ்கசிங் அட் த ப்ராப்பர் டைம். கம்ஃபர்டபுள் சார்? 2 சர்க்குலர் கொடுத்துருக்காங்க சார். ஒன்றும் இல்லை சார், ரொம்ப ஈஸி தான் சார். இட் இஸ் கிளாரிஃபைட் தட் எக்ஸம்ஷன் ஃப்ரம் ஜெனரேஷன் ஆஃப் இவேபிள் இஸ் ஃபார் த என்டிட்டி ஆஸ் அ ஹோல் அண்ட் நாட் ரெஸ்ட்ரிக்டட் டு த எண்ட் ஆஃப் சப்ளை, நேச்சர் ஆஃப் சப்ளை. இப்போ இன்கேஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கவர்மெண்ட், லோக்கல் அத்தாரிட்டி, எஸ்சிசெட் யூனிட்ஸ் சார், ஜிடிஎல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்க மேபி சார் என்னன்னா 2 சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணலாம். இவங்களுக்கு என்டிட்டி ஆஸ் அ ஹோலுக்கும் அவங்களுக்கு இவேபிள் போட வேண்டிய அவசியம் இல்லை. இல்லாமல் ஒரு டிரான்சாக்ஷன் வைஸ் கிடையாது, எல்லாத்துக்குமே இவேபிள் போட வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் ரெஜிஸ்டர்ட் பர்சன் ஹூஸ் டர்ன் ஓவர் எக்ஸீட்ஸ் த என்ன லிமிட், இன்வாய்ஸ் லிமிட். வாட் இஸ் இன்வாய்ஸ் லிமிட்? 5 கோடி அப்பு இஸ் required to issue என்ன இன்வாய்ஸ், இன்வாய்ஸ் for supply made to such government department or establishment or government agency, local authority or PSU which are registered solely for TDS under section 51. சார், சப்ளை பண்றது கவர்மெண்டோ லோக்கல் அத்தாரிட்டியா இருந்தா அவங்க இன்வாய்ஸ் போட வேண்டிய. ஆனா நம்ம சப்ளை பண்றது யாருக்கு? கவர்மெண்ட்டுக்கோ லோக்கல் அத்தாரிட்டிக்கோ இருந்தா அதுவும் அவங்க they have taken registration exclusively for the purpose of detecting TDS இருந்தா நம்ம கண்டிப்பா இன்வாய்ஸ் போட்டு தான் ஆகணும். these are circular, no need to என்னன்னா break your head. Are you comfortable up to this? Sir, I'm moving into the revised invoice. அடுத்த கான்செப்ட் என்ன? இப்போ இங்கே பாரு ராஜா, ஆஸ் பர் இப்போ இன்னைக்கு நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு நான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சேன்னா என்னோட அக்ரிகேட் டர்ன் ஓவர் 10 lakh, 20 lakh, 40 lakh வரைக்கும் நான் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்க வேண்டிய. அப்படின்னா இந்த பீரியடில் நான் டாக்ஸே கலெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அறிவோட ரிலேவித்துமே சார், ரெஜிஸ்ட்ரேஷன் சாப்டரில் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னைக்கு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணுமோ அன்னையிலேருந்து 30 daysக்குள்ளே நீங்கள் என்ன எடுத்தால் போதும், ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்தோம். அப்படி நீங்கள் 30 daysக்குள்ளே ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளை பண்ணீங்கன்னா யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் அ வேலிட் ரெஜிஸ்ட்ரேஷன். அப்ரிஷியேட் பண்ணுறியா? அழகாக என்ஜாய் பண்ணுறியா? அப்போ என்னன்னா மேபி நான் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கிறதுக்கு டேட் ஆஃப் லயபிள் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் எத்தனை டேஸ் ஆயிருக்கலாம், 30 days டைம் இருக்கலாம். பட் ஆஸ் பர் த சாப்டர் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ் இந்த டேல இருந்தே நான் என்ன பண்ணணும்னா டாக்ஸை கலெக்ட் பண்ணி ஆகணும். கரெக்டா? அதனால பட் என்னால இந்த இன்டர்வீனிங் பீரியடுக்கு டாக்ஸ் இன்வாய்ஸ் ரேஸ் பண்ண முடியாது. அப்ரிஷியேட் பண்றியா? அதனால மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கு என்ன வந்துட்டு ஆர்சி ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் வந்து எத்தனை மாசத்துக்குள்ள, 1 monthக்குள்ள இந்த இஃபெக்டிவ் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருந்து. ஹலோ சார், ஆர்சி வர்ற வரைக்கும் இருக்கிற பீரியட்ல நான் சப்ளை பண்ணியிருப்பேன் இல்லையா, அந்த சப்ளைக்கு நான் என்ன இன்வாய்ஸ் கொடுத்துருக்க மாட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும்னா ரிவைஸ் டாக்ஸ் இன்வாய்ஸ் கொடுக்கணும். அப்ரிஷியேட் பண்றியா? அப்போ ரிவைஸ்டு ஃப்ரம் இஃபெக்டிவ் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் நான் ரிவைஸ் பண்ணணும்னா இஃபெக்டிவ் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் நான் வந்து ரிவைஸ் பண்ணணும். டில் எங்கிருந்து டேட் ஆஃப் இஷ்யூவன்ஸ் ஆஃப் ஆர்சி வித்தின் எத்தனை மாசம், 1 month ஃப்ரம் த டேட் ஆஃப் இஷ்யூவன்ஸ் ஆஃப் ஆர்சி. இந்த இன்வாய்ஸை சொல்ற பேர் தான் ரிவைஸ்டு இன்வாய்ஸ். கரெக்டா?
சார் இந்த பீரியட்ல நான் என்ன பண்ணியிருப்பேன்னா இந்த சைக்கிள் கேப்பில் ஃப்ரம் த எஃபெக்டிவ் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஃப்ரம் த டேட் ஆஃப் ரிசீப்ட் ஆஃப் ஆர்சி வரைக்கும் நான் 2 டைப் ஆஃப் சப்ளை பண்ணியிருப்பேன்னு சொல்றாங்க. ஒன்று B2B சப்ளை பண்ணியிருப்பேன், B2C சப்ளை பண்ணியிருப்பேன். கரெக்டா? B2B சப்ளைனா கட்டாயமா ரெசிபியன்ட்டுக்கு என்ன வேணும்னா டாக்ஸ் இன்வாய்ஸ் வேணும். அதனால அது இன்ட்ரா ஸ்டேட் சப்ளையா இருந்தாலும் சரி, இன்டர் ஸ்டேட் சப்ளையா இருந்தாலும் சரி, நான் இண்டிவிஜுவல் ரிவைஸ்டு டாக்ஸ் இன்வாய்ஸ் ரேஸ் பண்ணி தான் ஆகணும். இதே இது B2C இருந்தா சப்ளை டு என்ன பர்சன், அன்ரெஜிஸ்டர்டு பர்சன், நீ என்ன செக் பண்ணணும்னா இன்ட்ரா ஸ்டேட் சப்ளை பண்ணிருக்கியா, இன்ட்ரா ஸ்டேட்னா வித்தின் த ஸ்டேட். இப்போ நான் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் நான் சப்ளை பண்ணியிருக்கேன்னா சார் இண்டிவிஜுவல் ரிவைஸ் டாக்ஸ் இன்வாய்ஸ் போட வேண்டிய கன்சாலிடேட்டட் ரிவைஸ் டாக்ஸ் இன்வாய்ஸ் போட்டா போதும். ரைட்டா? இதே இது நான் இன்டர் ஸ்டேட் சப்ளை பண்ணியிருக்கேன்னா சப்ளை அப் டு 2.5 lakhs, சப்ளை மோர் தேன் 2.5 lakhs பாரு. சப்ளை அப் டு எவ்வளோ லேக்ஸா இருந்தா issue consolidated revise என்ன invoice, tax invoice. In case supply more than 2.5 lakhs இருந்தா each revise tax invoice எப்படி ரிவைஸ் பண்ணணும்னு சொல்றான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 பில்ல சேர்த்து ஒரு பில் போட்டு ரிவைஸ் பண்ணி கொடுத்துடலாமா, இல்ல ஒரு பில்லும் ரிவைஸ் பண்ணமான்னு கேட்கறான். அதுக்கு நீ என்ன பண்ணணும்னா அந்த சைக்கிள் கேப்ல பண்ண சப்ளை B2B-யா B2C-யான்னு பாரு. B2B-யா இருந்தா இண்டிவிஜுவலா தான் ரிவைஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா ரெசிபியனுக்கு இண்டிவிஜுவல் பில் கொடுத்தா தான் அவனால ஐடிசி இருக்க முடியும். இதே இது B2C-யா இருந்தா நீ என்ன செக் பண்ணணும்னா இன்ட்ரா ஸ்டேட்டா, இன்ட்ரா ஸ்டேட்னா வித்தின் த ஸ்டேட் ஒரு பில் போட்டா போதும், அதான் கன்சாலிடேட்டட் ரிவைஸ் டாக்ஸ் இன்வாய்ஸ். பக்கா. இன்டர் ஸ்டேட்டா இருந்தா செக் த வேல்யூ ஆஃப் சப்ளை. வேல்யூ ஆஃப் சப்ளை இஸ் மோர் than 2,50,000 up to 2,50,000. up to 2,50,000 இருந்தா கன்சாலிடேட்டட் ரிவைஸ் டாக்ஸ் இன்வாய்ஸ். மோர் than 2,50,000 இருந்தா ஈச் ஒரு பில்லுக்கு நான் ரிவைஸ் டாக்ஸ் இன்வாய்ஸ் போடணும். ரைட் சார்? அப்ப என்ன சார் கன்சாலிடேட்டட் ரிவைஸ் என்ன இன்வாய்ஸ், டாக்ஸ் இன்வாய்ஸ். சார் ரெஜிஸ்டர்ட் பர்சன் மே இஷ்யூ a consolidated revise என்ன இன்வாய்ஸ், டாக்ஸ் இன்வாய்ஸ் in respect of all taxable supply made to யாருக்கு, recipient who is not registered under the act during such a period. such a period na sir from the effective date of registration ல இருந்து till the date of grant of RC வரைக்கும் நான் ஒரு registered person ஆ இருந்து நான் ஒரு unregistered personக்கு சப்ளை பண்ணியிருக்கேன்னா அதுக்கு நான் கொடுக்கிற இன்வாய்ஸ் தான் consolidated revised tax. In case of what state supply, interstate supply, where the value of supply does not exceed 2.5 lakhs to என்ன பர்சன், அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன். சார் இந்த சார்ட்டை தான் சார் சொல்லியிருக்காங்க, வேற எதுவும் இல்லை சார். சார் அப்போ ஃப்ரம் த எஃபெக்டிவ் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருந்து டில் த கிராண்ட் ஆஃப் ரெசிப்ட் ஆஃப் ஆர்சி வரைக்கும். ஹலோ சார், நான் என்ன செக் பண்ணோம்னா B2B பண்ணனா B2C பண்ண, B2 பண்ணா வேற வழியே இல்லை. ஏன்னா ரெசிபியன்ட்டுக்கு இண்டிவிஜுவலா டாக்ஸ் இன்வாய்ஸ் வேணுங்கிறனால இண்டிவிஜுவலா ரிவைஸ் டாக்ஸ் இன்வாய்ஸ் கொடுத்தாகணும். B2C இன்ட்ரா ஸ்டேட்டா இன்டர் ஸ்டேட்டான்னு பாரு. இன்ட்ரா ஸ்டேட்டா இருந்தா எப்படி ரெசிபியனுக்கு என்ன வேண்டாம்னா ஐடிசி எடுக்க வேண்டாம், அதனால கன்சாலிடேட்டட் ரிவைஸ் டாக்ஸ் இன்வாய்ஸ் கொடுத்து. இன்டர் ஸ்டேட்டா இருந்தா வேல்யூ சப்ளை செக் பண்ணு. அப் டு 2.5 lakhs இருந்தா கன்சாலிடேட்டட் ரிவைஸ் டாக்ஸ் இன்வாய்ஸ். மோர் than 2.5 lakhs இருந்தா ஈச் இன்வாய்ஸை நான் வந்து திருத்தி கொடுத்து தான் ஆகணும். ரைட்டா? ஓகே சார், இத்தனை நேரம் நம்ம டாக்ஸ் இன்வாய்ஸை பத்தி பேசணுமா? இப்போ டாக்ஸ் இன்வாய்ஸ்க்கு ஆப்போசிட் தான் என் ஆஃப் சப்ளை, பில் ஆஃப் சப்ளை. சார் நான் ஒரு ரெஜிஸ்டர்டு பர்சனாக இருக்கேன் சார். ஹலோ சார், ஆனால் நான் எக்ஸம்டட் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் டீல் பண்ணுறேன், இல்லைன்னா நான் காம்போசிஷன் டாக்ஸ் ரூட்டில் போகிறேன். எக்ஸம்டட் குட்ஸ் ஆர் சர்வீஸை நான் சப்ளை பண்ணேன்னா நான் டாக்ஸே கலெக்ட் பண்ண வேண்டிய. அதே மாதிரி ஆஸ் பர் செக்ஷன் 10 subsection 4 நீ ஒரு காம்போசிஷன் டீலராக இருந்தாலும் டாக்ஸே கலெக்ட் பண்ண வேண்டிய. நீ டாக்ஸே கலெக்ட் பண்ண வேண்டானா டாக்ஸ் இன்வாய்ஸே ரைஸ் பண்ணக்கூடாது. அப்போ தான் நீ பில் தரணும். என்ன பில்? பில் ஆஃப் பேர்ல இருக்கு பில். அப்பனா டாக்ஸ் இன்வாய்ஸ் தரக்கூடாது, என்ன தரணும்? பில் தரணும். அதான் பில் ஆஃப் சப்ளை. ஸோ பர்சன் இஸ் சப்ளைங் டாக்ஸபிள் ஆஸ் வெல் அஸ் என்ன குட்ஸ், எக்ஸம்டட் குட்ஸ் அஸ் அ சிங்கிள் இன்வாய்ஸ் கம் என் ஆஃப் சப்ளை மே பி இஷ்யூட். இது அடுத்தது என்னன்னா சார் இன்வாய்ஸ் கம் என் ஆஃப் சப்ளை. சார் நான் ஒரு ரெஜிஸ்டர்ட் பர்சனாக இருக்கேன், நான் டாக்ஸபிளும் சப்ளை பண்றேன் எக்ஸம்டடும் சப்ளை பண்றேன். அப்படின்னா ரெண்டும் சேர்த்து ஒரே என்னவா போடலாம்னா இன்வாய்ஸ் கம் பில். சார் நான் வந்து டாக்ஸபிள் ப்ராடக்ட் மட்டும் டீல் பண்ணா டாக்ஸ் இன்வாய்ஸ், ஐதர் எக்ஸம்டட் ஆர் காம்போசிஷன் லெவினா பில் ஆஃப் சப்ளை, ரெண்டும் மிக்ஸ்னா இன்வாய்ஸ் கம் பில் ஆஃப் சப்ளை. பக்கா? இப்போ அந்த டாக்ஸ் இன்வாய்ஸ்ல HSN இன்வாய்ஸ், HSN கோடு வேணும், ஹார்மனைஸ் சிஸ்டம் ஆஃப் என்னக்லேச்சர். எந்த இன்வாய்ஸ்ல சார் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டாக்ஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்றோம்னா அதுல அந்த அக்கவுண்டிங் கோடு வேணும். சார் யாரு சார் அந்த கோடை அந்த இன்வாய்ஸ்ல காட்டணுங்கிறதா டிஸ்கஷன். சப்ளை டு அன் என்ன பர்சனான்னு பாரு, அன்ரெஜிஸ்டர்ட் பர்சனான்னு பாரு. சப்ளை டு சார் நான் ஒரு சப்ளையரா இருக்கேன் சார், நான் யாருக்கு சப்ளை பண்றேன்னா அன்ரெஜிஸ்டர்ட் பர்சனுக்கு சப்ளை பண்றேன். தட் மீன்ஸ் என்னோட சப்ளை B2C. என்னோட அக்ரிகேட் டர்ன் ஓவர் ப்ரெசீடிங் ஃபினான்ஷியல் இயர்ல, இது இன்வாய்ஸ் மாதிரி என்ன பண்ணக்கூடாதுன்னா 17-18 பார்க்கக்கூடாது. ப்ரெசீடிங் ஃபினான்ஷியல் இயர்ல
அப் டு 5 crore தான் இருக்கு. நான் சோட்டா வாலாவா படா வாலாவா? நான் சோட்டா வாலா. ஏன்னா அப் டு எவ்வளோ crore? 5 crore. அப்படின்னா 4 digit HSN கோடு காட்டணும். வேணும்னா காட்டிக்கோ, ஆப்ஷனல். ஏன்னா நான் சப்ளை பண்றது யாருக்குன்னா அன்ரெஜிஸ்டர்ட் பர்சனுக்கு. புரியுதா சார்? நான் சப்ளை பண்ணதுக்கு அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன் தான் சார். அவன் சோட்டா வாலா சார், ஆனா நான் படா வாலா சார். இஃப் த அக்ரிகேட் டர்ன் ஓவர் ஆஃப் த ப்ரெசீடிங் ஃபினான்ஷியல் இஸ் மோர் தேன் எவ்வளோ crore? 5 crore. அப்படின்னா 6 digit கம்பல்சரியா காட்டி ஆகணும். ஆர் யூ ரிலி வித் மீ? ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா நான் அவன் வேணா சோட்டா வாலா இருக்கலாம், நான் படா வாலா. ஹலோ சார். நெக்ஸ்ட் ஒன். ஏன்னா இங்க ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன்ல நானும் சோட்டா வாலா அவனும் சோட்டா வாலா அப்படின்னா ஆப்ஷனல். ரெண்டாவதுல நான் படா வாலா அவன் சோட்டா வாலா அப்படின்னா கட்டாயமா 6 digit காட்டி தான் ஆகணும். நெக்ஸ்ட் ஒன். சப்ளை டு என்னது? B2B. ஹலோ சார். B2B னா மேண்டேட்ரி டு மென்ஷன் HSN இந்த இன்வாய்ஸ். கண்டிப்பா அங்க ஆப்ஷன் ஒரு கான்செப்டே கிடையாது. ஏன்னா நீ யாருக்கு சப்ளை பண்றேன்னா ரெஜிஸ்டர்ட் பர்சன். அவர் ஐடிசி எடுப்பாரா? அவர் ஐடிசி எடுக்கிறதுனால கட்டாயமா நீ என்ன பண்ணணும்னா அதுல HSN கோடு வேணும். எப்படி சார் காட்டணும்னா என்னோட அக்ரிகேட் டர்ன் ஓவர் 5 கோடி தான் இருக்கு இமீடியட்லி ப்ரீசீடிங் ப்ரீவியஸ் இயர்ல. நான் சோட்டா வாலாவா? 4 digit தான். ஆனா அங்க ஆப்ஷனல் ஒரு கான்செப்ட் கிடையாது, கம்பல்சரி. கம்ஃபர்டபிள்? இதே அக்ரிகேட் டர்ன் ஓவர் ஆஃப் ப்ரீசீடிங் ப்ரீவியஸ் இயர் மோர் தேன் 5 crore. நான் என்ன வாலா? படா வாலா. அப்படின்னா 6 digit HSN மேண்டேட்ரியா கம்பல்சரியா இன்வாய்ஸ்ல காட்டி தான் ஆகணும். ரைட்? Coming to the next requirement called as QR code. என்ன கோட்? applicability of QR code. இப்போ நான் இன்வாய்ஸ் ரேஸ் பண்ணேன்னு வெச்சுக்கோ சார், அந்த இன்வாய்ஸ்க்கு மேலேயோ இல்லை இன்வாய்ஸ்க்கு கீழேயோ நான் குவிக் ரெஸ்பான்ஸ் கோடு வைக்கணும். என்ன வைக்கணும்? எப்படி சார் குவிக் ரெஸ்பான்ஸ் யாரு சார் வைக்கணும்? நான் யாருக்கு சப்ளை பண்ணேன்னு பாரு. B2Bக்கு பண்ணனா B2Cக்கு பண்ணா. B2Bனா பிசினஸ் டு பிசினஸ். கரெக்ட் தானே சார்? என்னோட அக்ரிகேட் டர்ன் ஓவர் ஃப்ரம் எனி ப்ரெசீடிங் ஃபினான்ஷியல் இயர் ஃப்ரம் எங்கிருந்து 17-18 இஸ் அப் டு எவ்வளோ crore? 5 crores. தட் மீன்ஸ் சார் இன்வாய்ஸிங்கோட அதே லிமிட். ஹலோ சார். என்னோட என்ன சார் அக்ரிகேட் டர்ன் ஓவர் 17-18 எவ்வளோதான் இருக்கு? 5 crores தான் இருக்கு. தென் இன்வாய்ஸ் இஸ் நாட் மேண்டேட்ரி. கரெக்ட் தானே? நான் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ண வேண்டிய ஆல்சோ நோ நீட் டு ஜெனரேட் என்ன கோட்? QR கோட். ஹலோ சார். நான் QR கோடும் ஜெனரேட் பண்ண வேண்டிய. இங்க பாருச்சா, இது என்ன QR கோடுனா இங்க பாரு, ரொம்ப சிம்பிள். இப்போ என்னோட இமீடியட்லி ப்ரெசீடிங் ப்ரீவியஸ் இயர் 17-18 இருந்து ஏதாவது ஒரு வருஷம் எத்தனை கோடி தாண்டுனா? 5 கோடி தாண்டுனா நான் இன்வாய்ஸ் போடணும். எப்படி இன்வாய்ஸ் போடுவேன்? முதல்ல நானே இன்வாய்ஸை ஜெனரேட் பண்ணுவேன். நானே இன்வாய்ஸை ஜெனரேட் பண்ணி IRPல அப்டேட் பண்ணுவேன். IRP எனக்கு IRN ஜெனரேட் பண்ணி தரும். ஹலோ சார். அந்த IRN ஜெனரேட் பண்ணும்போது அந்த இன்வாய்ஸ்லயே QR கோடும் அதுவே ஜெனரேட் பண்ணி தரும். யாருவே ஜெனரேட் பண்ணும்? IRPயே ஜெனரேட் பண்ணும். இந்த QR கோட் பேமெண்ட்டுக்காக கிடையாது. இந்த QR கோட் பேமெண்ட்டுக்காக கிடையாது. ஹலோ சார். டைனாமிக் QR கோடு தான் பேமெண்ட்டுக்கானது. இப்போ இன்வாய்ஸ்ல வர்ற QR கோட் எதுக்குன்னா, இப்போ நான் வந்து இன்வாய்ஸ் நார்மலா மேனுவலா போட்டனா, இது IRPல போட்டனா, அது எனக்கு IRN ஜெனரேட் பண்ணி QR கோட் ஜெனரேட் பண்ணி தந்துச்சா? அப்படி தந்துச்சுன்னா அந்த QR கோடை நான் ஸ்கேன் பண்ணாலே அந்த இன்வாய்ஸோட எல்லா டீடைல்ஸ் வந்துடும். யார் சப்ளை பண்றா, யாருக்கு சப்ளை பண்றா, எங்கிருந்து எங்க குட்ஸ் போகுது, குட்ஸோட குவான்டிட்டி என்ன, டிஸ்கிரிப்ஷன் என்ன. ஹலோ. அப்போ QR கோடுன்னு மீன் பண்ணா 2 டைப் இருக்கு ஆக்சுவலா. ஒன்னு IRP ஜெனரேட் பண்ண QR கோட் இருக்கு, நம்மளே பேமெண்ட் பர்பஸ்க்காக ஜெனரேட் பண்ண QR கோட் இருக்கு. நம்ம பேமெண்ட் பர்பஸ்க்காக ஜெனரேட் பண்ண QR கோட் தான் டைனாமிக் QR கோட். அது எதுக்கு? அதுல என்ன மட்டும் தான் காட்டும்னா பேமெண்ட் மட்டும் தான் காட்டும். இப்போ சம்டைம்ஸ் நம்ம ஃபோன் எடுத்து ஸ்கேன் பண்றோம்னு வெச்சுக்கோ, நம்ம ஸ்கேன் பண்ணி UPIல என்ன பண்றோம்னா, மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், 300 ரூபாய் டைப் பண்றோம். கரெக்டா? அப்படின்னா ஸ்டாட்டிக் QR கோட். சம்டைம்ஸ் நம்ம ஸ்கேன் பண்ணோம்னா அமௌண்டோட சேர்ந்து வந்துடும். அதுதான் டைனாமிக் QR கோட், வேற எதுவுமே இல்லை. Are you really with me? So my dear lovable students, வா சப்ளை என்ன டு என்னவா இருந்தா B2B இருந்தா, இப்போ சப்ளை B2B பிசினஸ் டு பிசினஸ். B2Bக்கு தானே இன்வாய்ஸ் அப்ளிகபிள். அதனால தான் இங்க B2B பிளஸ் QR கோட மர்ஜ் பண்ணி பேசுறேன். அதாவது இன்வாய்ஸையும் QR கோடையும் B2Bக்கு தான் இன்வாய்ஸ் வரும், B2Cக்கு என்ன வராது? இன்வாய்ஸ் வராது. செட்டில்டு ப்ரொவிஷன். ஆனா நான் இன்வாய்ஸ் போடணும்னா என்னோட அக்ரிகேட் டர்ன் ஓவர் 17-18 இருந்து 5 crore எக்ஸீட் ஆயிருக்கணும். இப்போ கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு. நான் யாருக்கு சப்ளை பண்ணியிருக்கேன்? B2Bக்கு சப்ளை. அக்ரிகேட் டர்ன் ஓவர் ஆஃப் த எனி ப்ரெசீடிங் ஃபினான்ஷியல் இயர் ஃப்ரம் 17-18 அப் டு எவ்வளோ crore? ஆக்சுவலாக அப்போ நான் என்னவே தேவையில்லை, இன்வாய்ஸ் போட வேண்டாம். அப்போ இன்வாய்ஸ் போட வேண்டானா QR கோடம். இன்வாய்ஸ் இஸ் நாட் மேண்டேட்டரி. ஆல்சோ நோ நீட் டு ஜெனரேட் த QR கோட். பக்கா சார். இஃப் த அக்ரிகேட் டர்ன் ஓவர் ஆஃப் த ப்ரெசீடிங் ஃபினான்ஷியல் இஸ் மோர் தேன் 5 crore, 5 கோடிக்கு மேலே இருக்கு அப்படின்னா நான் என்ன போடணும்? Invoice is mandatory and need to generate the என்ன கோட். இந்த QR கோட்னா டைனாமிக் QR கோட பத்தி பேசல,
நான் ஐஆர்பியில் எனக்கு ஐஆர்என்னும் தருவாங்க, கியூஆர் கோடும் தருவாங்க, ரைட்? அப்படி கியூஆர் கோடு கிடைச்சா என்ன பெனிஃபிட்னா, நான் ஃபிசிக்கல் காப்பி ஆஃப் த இன்வாய்ஸை கேரி பண்ண வேண்டிய என்ன இல்லை. நான் சும்மா பிடிஎஃபே வச்சா போதும். இப்போ நான் லாரியில் குட்ஸை கடத்துறேன்னு வச்சுக்குவேன், கடத்துனதே லாரி தான் சார். நடுவில் சார் ஜிஎஸ்டி ஆஃபீஸர் கையை காட்டி கேட்குறான், பில் எடுறான்னு கேட்டால், சார் இருந்தாங்க சார் பிடிஎஃப் பார்த்துங்க சார் சொல்லலாம். பிடிஎஃப்ல தான் வந்து ஒன்றுமே இல்லையே, ஸ்கேன் பண்ணுங்க சார். கியூஆர் என்ன பண்ணுங்க, ஸ்கேன் பண்ணுங்க. யார் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது, எங்கே போகுது, ஹலோ சார், எல்லா டீட்டெயில்ஸுமே தெரியும், ரைட்? இப்போவா B2Cக்கு தான் நான் சப்ளை பண்றேன். மேண்டேட்டரி டு மென்ஷன் என்ன சார், HSN இன் இன்வாய்ஸ். சார் HSN நான் வந்து என்ன பண்ணி ஆகணும்னா காமிக்கணும். ஏன்னா HSNக்கு ஒரு லிமிட் இருக்கு, ஹார்மோனைஸ் சிஸ்டம் ஆஃப் நோமன்கிளேச்சர். HSN கோட் இருக்கா? எப்படின்னா இங்க பாரு, நான் B2Cக்கு சப்ளை பண்றேன்னா, இஃப் அக்ரிகேட் டர்ன் ஓவர் ஆஃப் எனி ப்ரொசீடிங் என்ன இயர் from 1718 up to how much crore, 500 crore. இங்க நான் டைனாமிக் QR கோட பத்தி பேசுறேன். ஹலோ சார், சார் இங்க எனக்கு வந்து எத்தனை கோடி தாண்டல, 500 crore தாண்டல அப்படின்னா நோ நீட் டு ஜெனரேட் என்ன கோட், கியூஆர் கோட். நான் டைனாமிக் கியூஆர் கோட் நான் வந்து ஜெனரேட் பண்ண வேண்டிய, அப்படின்னா என்னோட இன்வாய்ஸில் ஸ்கேன் பண்ணி பே பண்ணுற ஆப்ஷன் வைக்க வேண்டிய என்ன இல்லை அவசியம். இப்போ நான் ரிலையன்ஸ் கம்பெனியாக இருக்கேன்னு வச்சுக்கோ, ரிலையன்ஸ் கம்பெனியோட டர்ன் ஓவர் 500 கோடி தாண்டலேனா, ஹலோ சார், அவன் என்ன பண்ண வேண்டாம்னா அந்த இன்வாய்ஸில் டைனாமிக் கியூஆர் கோட் வைக்க வேண்டாம். நான் இங்கே இன்வாய்ஸை பற்றி பேசவே இல்லை சார். இஃப் அக்ரிகேட் டர்ன் ஓவர் ஆஃப் எனி ஃப்ரம் 1718 எக்ஸீட்ஸ் எவ்வளோ க்ரோர், 1718 ஏதாவது ஒரு வருஷம் எனக்கு 500 கோடி தாண்டுச்சுன்னா நீட் டு ஜென்ரேட் கியூஆர் கோட் கம்பல்சரி. கண்டிப்பா டைனாமிக் கியூஆர் கோட் நான் ஜென்ரேட் பண்ணி தான். இங்க நாம் பேசுறது இன்வாய்ஸ் கியூஆர் கோட் இல்ல, டைனாமிக் கியூஆர் கோட். ஐ ஹோப் தட் யூ ஆர் ஏபிள் டு அப்ரிஷியேட். சார் கமான் சார், வவுச்சர் சார், நமக்கு 3 டைப் ஆஃப் வவுச்சர் இருக்கு சார். ஒன்று ரெசிப்ட் வவுச்சர், ரீஃபண்ட் வவுச்சர், பேமெண்ட் வவுச்சர். ஈஸி, வி ஆர் கோயிங் டு ஃபினிஷ் இட் ஆஃப். ஆர் யூ ரிலி வித் மீ? சார் ஒன்றும் இல்லை சார், இப்போ நான் சப்ளையர் ஆஃப் குட்ஸாக இருக்கலாம், இல்லை சப்ளையர் ஆஃப் சர்வீஸாக இருக்கலாம், கரெக்டா? ரெசிபியன் எனக்கு அட்வான்ஸ் தர வாய்ப்பு இருக்கா? இன்னும் நான் சப்ளை பண்ணலை, அவர் அட்வான்ஸ் கொடுத்தாருன்னா, ஆமாப்பா நீ இவ்வளோ ருபீஸ் எனக்கு என்ன கொடுத்துருக்க அப்படின்னு காட்டுறது தான், சொல்கிற டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் தான் என்ன வவுச்சர், ரெசிப்ட் வவுச்சர். ரெஜிஸ்டர்டு பர்சன் ஷால் ஆன் ரெசிப்ட் ஆஃப் என்ன பேமெண்ட். அப்போ நீ ஒரு ரெஜிஸ்டர்டு பர்சனாக இருந்து உனக்கு அட்வான்ஸ் வந்துச்சுன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு எனி சப்ளை ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீஸ் ஆர் போத், இஷ்யூ அ டேஷ் வவுச்சர் எவிடென்சிங் ரெசிப்ட் ஆஃப் சச் அமௌண்ட். ஆர் யூ வித் மீ? அப்போ நான் ஒரு ரெஜிஸ்டர்ட் பர்சனாக இருக்கேன், நீ ஒரு ரெசிபியண்டாக இருக்க. சார் நான் இன்னும் சப்ளை பண்ணலை, நீ எனக்கு என்ன தர, அட்வான்ஸ் தர. ஓகே, இவ்வளோ ருபீஸ் அட்வான்ஸ் உங்ககிட்ட வந்திருக்குன்னு காட்டுறதுக்காக நான் இஷ்யூ பண்ணுற டாக்குமெண்ட் தான் ரெசிப்ட். வெரி இம்பார்ட்டன்ட் சார், எக்ஸாமினேஷனில் கேட்பாங்க. இப்போ அட் த டைம் ஆஃப் ரெசிப்ட் ஆஃப் அட்வான்ஸ் அப்படி எனக்கு என்ன வரும்போது, அட்வான்ஸ் எனக்கு ரேட் ஆஃப் டாக்ஸோ நேச்சர் ஆஃப் சப்ளையோ எனக்கு தெரியலேனா, சார் அந்த ரேட் ஆஃப் டாக்ஸ் எவ்வளோ % எடுத்துக்கோ, 18% எடுத்துக்கோ. நேச்சர் ஆஃப் சப்ளையை இண்டர் ஸ்டேட் சப்ளைன்னு எடுத்துக்கோ, இன்ட்ரா ஸ்டேட் சப்ளைன்னு எடுக்காது, ரைட்? ஜென்ரலாக உங்ககிட்ட எனக்கு அட்வான்ஸ் வந்துச்சுன்னா நான் உனக்கு சப்ளை ப்ரொவைட் பண்ணும், கரெக்டா? அப்படி சப்ளை ப்ரொவைட் பண்ணால் நான் டாக்ஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுவேன், கரெக்ட்? அப்படி என்னால் சப்ளை ப்ரொவைட் பண்ண முடியலைன்னா நான் ரீஃபண்ட் வவுச்சர் ரைஸ் பண்ணும், ரைட்? ஸோ வேற ஆன் ரெசிப்ட் ஆஃப் என்ன பேமெண்ட், அட்வான்ஸ் பேமெண்ட். இன் கேஸ் ஒரு ஆளுக்கு அட்வான்ஸ் பேமெண்ட் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, விச் ரெஸ்பெக்ட் ஆஃப் எனி சப்ளை ஆஃப் என்ன ஒரு என்ன ரெஜிஸ்டர்டு பர்சன் இஷ்யூஸ் வாட் வவுச்சர். அப்போ முதல்ல ரெசிப்ட் வவுச்சர் தரணும். பட் சப்சீக்வென்ட்லி ஆனால் ஃபியூச்சரில் என்னால் சப்ளை ப்ரொவைட் பண்ண ஆர் சார் நாட் டாக்ஸ் இன்வாய்ஸ் இஷ்யூட் இன் பர்சர்வன்ஸ் தேர் ஆஃப் சப்ளை ப்ரொவைட் பண்ண முடியாததுனால நான் என்ன இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணலை, then the said registered person may issue to the person who had made the payment a refund voucher against such payment. அப்போ அட்வான்ஸ் வந்தா என்ன வவுச்சர், ரெசிப்ட் வவுச்சர். அதுக்கப்புறம் நான் சப்ளை பண்ணா டாக்ஸ் இன்வாய்ஸ், சப்ளை பண்ண முடியலைன்னா ரீஃபண்ட் வவுச்சர், ரைட் சார்? அப்போ இதான் சிச்சுவேஷன். சப்ளையருக்கு முதல்ல என்ன வந்திருக்கு, அப்போ அவர் உடனே என்ன தரணும், ரெசிப்ட் வவுச்சர். இன்கேஸ் அவரால் சப்ளை கொடுக்க முடியலைன்னா இன்வாய்ஸ் கொடுக்க கூடாது, அந்த டைமில் ஒரு ரீஃபண்ட் வவுச்சர் தரணும். ஆர் யூ ஆல் ரிலி வித் மீ? கம்ஃபர்டபுள் சார்? சார் இதே இது ரெசிபியன்ட்டை பொறுத்த வரைக்கும் பாரு, வென் டு இஷ்யூ என்ன வவுச்சர், ரீஃபண்ட் வவுச்சர். சார் உனக்கு அட்வான்ஸ் வந்துச்சு சார் அண்ட் ரெசிப்ட் வவுச்சர் இஷ்யூ பண்ணிட்டேன், ஹலோ சப்ளை இஸ் மேடு பட் நோ இன்வாய்ஸ் இஸ் கிவன். என்ன கொடுத்துட்ட, சப்ளை கொடுத்துட்ட ஆனால் இன்வாய்ஸ் போடலை, அந்த இன்வாய்ஸ்க்கு பதிலாக ரீஃபண்ட் வவுச்சர் போடலாமா? இல்லை, கட்டாயமாக நீ வந்து டாக்ஸ் இன்வாய்ஸ் தான் ரேஸ் பண்ணி ஆகணும். அப்போ ரீஃபண்ட் வவுச்சர் இஸ் நாட், பிகாஸ் ஜிஎஸ்டி இஸ் பேயபிள் as சப்ளை இஸ் மேடு, கரெக்ட் தானே? சார் இன்வாய்ஸ் இஸ் மேடு பட் நோ சப்ளை இஸ் டன். என்ன ரைஸ் பண்ணிட்ட ஆனால் என்ன தரல, சப்ளை தரல, அப்பவும் என்ன வவுச்சர் தரக்கூடாது. ஏன்னா in that case supplier can issue credit note and claim the adjustment. அப்படி அவர் இன்வாய்ஸ் ரேஸ் பண்ணிட்டாருன்னா அந்த இன்வாய்ஸை கேன்சல் பண்ணுறதுக்கு என்ன தரக்கூடாதுன்னா ரீஃபண்ட் வவுச்சர் தரக்கூடாது, டெபிட் நோட் கிரெடிட் நோட் தரணும், கரெக்டா? சப்ளை இஸ் நாட் மேட் அண்ட் ஆல்சோ நோ இன்வாய்ஸ் இஸ் இஷ்யூட். என்னவும் ப்ரொவைட் பண்ணல, சப்ளையும் தரல, இன்வாய்ஸும் தரல, ஏன்னா என்ன அலவுடு,
refund voucher, that is supplier can claim GST refund of the advance. Already or on the advance time of supply base பண்ணி GST கட்டியிருப்பார் இல்லையா, அந்த அமௌண்ட்டை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த ரீஃபண்ட் வவுச்சரை டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸாக வச்சு கவர்மெண்ட் கிட்ட இருந்து ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். அப்ரிஷியேட் பண்ணுறேன் நீ. நெக்ஸ்ட் ஒன் பேமெண்ட் வவுச்சர். மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த வவுச்சர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சார் சப்ளையர் ஒரு அன்ரெஜிஸ்டர்ட் பர்சனாக இருப்பாங்களா, ரெசிபியன் ஒரு ரெஜிஸ்டர்ட் பர்சனாக இருந்தால் ரெசிபியன் தானே செல்ஃப் இன்வாய்ஸ் போடணும். அதுதான் நம்ம படித்தோம். அதுக்கு இன்வாய்ஸ் ப்ரொவிஷன் அப்ளிகபிள் ஆகாதுன்னு படித்தோம், ஞாபகம் இருக்கா? இப்போ இந்த ரெஜிஸ்டர்டு பர்சன் சப்ளையருக்கு பேமெண்ட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குன்னா வாய்ப்பு இருக்குது. அப்படி பேமெண்ட் பண்ணும்போது அவர் என்ன வவுச்சர் தரணும்னா simple, a registered person who is liable to pay tax under என்ன charge, either 9(3) or of the enact CGS shall issue an invoice in respect of supply of goods or supply of service or both received by him from the supplier who is not registered on the date of receipt of the supply of goods or supply of service or both. Thus a recipient liable to pay என்னது tax. இப்போ நீ 9(3)லையோ 9(4)லையோ tax கட்டணும்னா, hello sir, has to issue invoice only when supplies has been received from a what supplier. அப்போ நீ முதல்ல என்ன தெரியுமா செக் பண்ணும், சப்ளையர் 9(3)ல சப்ளை பண்ணுறான், 9(3) சப்ளை பண்ணுறான், சப்ளையர் ரெஜிஸ்டர்டா அப்படின்னா அவனே இன்வாய்ஸ் போட்டுப்பான். நீ என்ன மட்டும் கட்டினா போதும், டாக்ஸ் மட்டும் கட்டினா போதும். கரெக்டா? இன்கேஸ் 9(3), 9(4) சப்ளையர் அன்ரெஜிஸ்டர்டா இருக்கான் அப்படின்னா அவன் இன்வாய்ஸ் போட மாட்டான். அப்படின்னா நீ இன்வாய்ஸும் போடணும், டாக்ஸும் கட்டணும். காசு பே பண்ணுறதுக்கு சார் பேமெண்ட் வவுச்சரும் ஜென்ரேட் பண்ணணும், ரைட்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாரு, ஆர்சிஎம் சார் பேமெண்ட் அண்டர் ஆர்சிஎம் 12, மொத்தமாக 12,000 ரூபாய் ஆர்சிஎம் நீ கட்டணும்னு வச்சுக்கோ. சப்ளை குட்ஸ் ஆர் சர்வீஸ், சப்ளையர் என்ன பண்ணிட்டாருன்னா குட்ஸ் ஆர் சர்வீஸ் அண்டர் இன்வாய்ஸ் பை த சப்ளையர் வேல்யூ எவ்வளோ 1 lakh. அப்போ சப்ளையரே என்ன கொடுத்துட்டான், இன்வாய்ஸ் கொடுத்துட்டான். அப்படின்னா ரெசிபியன் இன்வாய்ஸ் போட வேண்டிய, அப்படின்னா அவனுக்கு காசு பே பண்ணும்போது வெறும் பேமெண்ட் வவுச்சர் மட்டும் கொடுத்தா போதும் ரெசிபியன். கரெக்ட் சார்? ரெண்டாவது கேஸ், பேமெண்ட் டு சப்ளையர் ஃபார் இன்வாய்ஸ் வேல்யூ ஹவு மச் லேக், 1 lakh. இன்கேஸ் அவன் இன்வாய்ஸ் தரல, வெறும் சப்ளை மட்டும் தான் பண்ணியிருக்கான்னா முதல்ல செல்ஃபா டாக்ஸ் இன்வாய்ஸ் போடணும், அதுக்கப்புறம் பேமெண்ட் வவுச்சர் போடணும். ரைட் சார்? We are into the end of revision, man. What note? Credit note and debit note. For example, sir, நான் supplier sir, நீ recipient sir. Hello sir, உனக்கு நான் ஆல்ரெடி ஒரு டாக்ஸ் இன்வாய்ஸ் போட்டுட்டேன். ஹலோ, அதில் வேல்யூ ஆஃப் சப்ளை 1 lakh rupees, ஆட் ஜிஎஸ்டி 18,000 rupees, டோட்டலாக 1,18,000 rupees நான் காட்டிட்டேன். ஹலோ, இதுக்கப்புறம் தான் எனக்கு புரிய வருது அதோட வேல்யூ ஆஃப் சப்ளை 1 lakhs கிடையாது, வெறும் 80,000 rupees தான். அதோட ஜிஎஸ்டி ரேட் 18% கிடையாது, வரும் 12% தான். அப்படின்னா இந்த ரெண்டு சர்க்கம்ஸ்டன்ஸ்லையும் நான் வேல்யூவை கம்மி பண்ணணுமா? அப்படின்னா நான் என்ன நோட்டு போடுவேன்னா கிரெடிட் நோட் போடுவேன். பாருங்க, 1 or more என்ன இன்வாய்ஸ், டாக்ஸ் இன்வாய்ஸ் ஃபார் டாக்ஸபிள் வேல்யூ ஆர் டாக்ஸ் சார்ஜ் இன் தட் இன்வாய்ஸ் இஸ் ஃபவுண்ட் டு எக்ஸீட் த என்ன வேல்யூ. அப்போ நான் போட்டது 1 லட்சம் ரூபாய் டாக்ஸபிள் வேல்யூ, ஆனால் உண்மையிலேயே 1 லட்சம் இல்லை, எவ்வளோதான் இருக்குது, 80,000 தான். அப்போ அந்த வேல்யூ கம்மி பண்ண நான் கிரெடிட் நோட் போடணும். ஓகே. ஆர் டாக்ஸ் பேயபிள் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் என்ன சப்ளை, சச் சப்ளை. நான் டாக்ஸ் சார்ஜ் பண்ணது 18, ஆனால் உண்மையிலேயே அப்போ நான் அதிகமான டாக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டேன்னா நான் என்ன போடணும்னா கிரெடிட் நோட் போடணும். ஆர் வேர் குட்ஸ் சப்ளைட் ஆர் ரிட்டர்ன் பை த ரெசிபியன், நான் சப்ளை பண்ண குட்ஸ் நீ எனக்கு என்ன பண்ணிட்ட, ரிட்டர்ன் பண்ணிட்டேன். அப்படின்னா நீ எனக்கு அந்த காசு தர வேண்டிய, அப்படின்னா நான் உனக்கு கிரெடிட் நோட் போடணும். ஆர் வேர் குட்ஸ் சப்ளைட் ஆர் ஃபவுண்ட் டு பி டெஃபிஷியன்ட், இந்த சென்ஸ் மீன்ஸ் நான் உனக்கு 100 பாக்ஸ் அமிச்சேன்னு நினச்சேன், ஆனால் 80 பாக்ஸ் தான் உனக்கு வந்து சேர்ந்துருக்கு. அப்போ அந்த 20 பாக்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா உனக்கு டெபிட் பண்ணி வச்சிருப்பேனா, அதை கம்மி பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணணும்னா கிரெடிட் நோட் போடணும். ரைட் சார்? இஸ் தேர் எனி டைம் லிமிட் ஃபார் ரைசிங் கிரெடிட் நோட் டெபிட் நோட்? டாக்ஸ் இன்வாய்ஸ்க்கு டைம் லிமிட் இருக்குது, அப்போ இதுக்கும் டைம் லிமிட் வேணும்ல. சார், டீடைல்ஸ் ஆஃப் கிரெடிட் இன் த ரிட்டர்ன் ஃபார் த மந்த் டியூரிங் விச் சச் கிரெடிட் நோட் ஹஸ் பீன் இஷ்யூட். நீ ரேஸ் பண்ணுற கிரெடிட் நோட்டை ரிட்டர்னில் இன்ஃபார்ம் பண்ண தான் கவர்மெண்ட்டுக்கு தெரிய வரும். கரெக்ட் தானே? ஏன்னா இது டாக்ஸ் லைபிலிட்டி என்ன ஆகும்னா கம்மியாகும். கரெக்டாக? 30th day of the November following the end of the financial year in which what was made. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபைனான்ஷியல் இயரில் சப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா மார்ச் முடியட்டும், மார்ச் முடிஞ்சு ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், இந்த நவம்பருக்குள்ள நீ என்ன பண்ணணும்னா ரிட்டர்னில் அதெல்லாமே அப்லோட் பண்ணும். ஆர் டேட் ஆஃப் ஃபைலிங் த ரெலவெண்ட் என்ன ரிட்டர்ன், இல்லைன்னா ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி விச் எவர் இஸ் அர்லியர், இந்த டைம் பீரியடுக்குள்ள நீ ரைஸ் பண்ண கிரெடிட் நோட்டை கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணலைன்னா உன்னால டாக்ஸ் லைபிலிட்டியை கம்மி பண்ணவே முடியாது. ஆர் யூ ஆல்ரெடி வித் மீ? நெக்ஸ்ட் ஒன் என்ன நோட்டு மேன்? சார், உண்மையிலேயே நான் வேல்யூ ஆஃப் சப்ளை எவ்வளோ லேக்ஸ் போட்டேன், 1 lakhs. இது உண்மையாக போட்டது, ஆனால் உண்மையான வேல்யூ 1,20,000. உயிரோடு இருக்க நீ, அப்போ இன்னும் எக்ஸ்ட்ரா 20,000 போடணுமா? ஸோ 1 or more டாக்ஸ் இன்வாய்ஸ் ஃபார் டாக்ஸபிள் வேல்யூ ஆர் என்ன சார்ஜ், டாக்ஸ் சார்ஜ் இன் தட் என்ன இன்வாய்ஸ் ஆர் ஃபவுண்ட் டு பி லெஸ். சார், நான் வெறும் 1 lakhs தான் போட்டிருக்கேன் தேன் த டாக்ஸபிள் வேல்யூ ஆர் டாக்ஸ் பேயபிள், ஆனால் உண்மையிலேயே 1,20,000 போட்டிருக்கணும். நான் சார்ஜ் பண்ணது 12% டாக்ஸ் ரேட், ஆனால் உண்மையிலே 18% டாக்ஸ் சார்ஜ் பண்ணிக்கணும். இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் சச் சப்ளை குவான்டிட்டி ரிசீவ்ட் இஸ் மோர் தேன் இந்த என்ன வேல்யூ, டிக்ளயர்ட் வேல்யூ. ஹலோ,
Debit note include supplementary invoice, details of debit in the return for the month during which such debit note has been issued. Debit note na அதுக்கு சொல்ற இன்னொரு பேர் சப்ளிமெண்டரி இன்வாய்ஸ். ஹலோ சார், ஏன்னா முன்னாடி நான் 1 லட்சம் தான் பில் போட்டிருக்கேன், உண்மையிலே எவ்வளோ போடணும், 1,20,000 போடணும். அப்போ 20,000 rupees எக்ஸ்ட்ரா வேல்யூ சப்ளை இன்க்ரீஸ் ஆகுதா? அதனால கவர்மெண்ட் என்ன சொல்றான்னா, அதுக்கு நான் 30th நவம்பர் வரைக்கும் டைம் தர மாட்டேன், that month that debit note நீ வந்து எனக்கு போட்டே ஆகணும். ரைட் சார். Have you heard about the concept of tax invoice? Similarly, there is a similar concept called as delivery challan. சொல்ல என்னது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பிரின்சிபலாக இருக்கேன், என்னோட குட்ஸை வந்து நான் ஜாப் ஒர்க்குக்காக பிரின்சிபலோட இடத்துல எங்கேக்கு அனுப்புகிறேன், ஜாப் ஒர்க்குக்கு அனுப்புகிறேன். அப்போ என்னால் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ண முடியாது, ஏன்னா நான் இன்னும் விற்கல. ஜாப் ஒர்க் முடிச்சு குட்ஸ் எனக்கு திரும்பி வந்துடும். அப்போ நான் என்ன சலான் போடணும்? டெலிவரி சலான். சார், இந்த 4 சர்க்கம்ஸ்டன்ஸ்லாம் டெலிவரி சலான் போடணும். சப்ளை ஆஃப் லிக்விட் கேஸ் வேர் த குவான்டிட்டி அட் த டைம் ஆஃப் ரிமூவல் ஃப்ரம் த பிளேஸ் ஆஃப் பிசினஸ் ஆஃப் த சப்ளையர் இஸ் நாட் நோன். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு பெரிய ஒரு டேங்கர் இருக்குது, நான் லிக்விட் கேஸ் அனுப்புகிறேன், எதுக்கு நான் ரீஃபில்லிங்காக அனுப்புகிறேன். அங்கே அந்த டேங்கர் போனால் தான் எனக்கு தெரியும் அங்கே எவ்வளோ ரீஃபில் ஆகணும். ரீஃபில் ஆனதுக்கு தான் என்னால் இன்வாய்ஸ் போட முடியும். அப்போ இங்கிருந்து அது வரைக்கும் போகிற வரைக்கும் நான் டெலிவரி சலான் போடுவேன். டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் குட்ஸ் ஃபார் என்ன ஒர்க்? ஜாப் ஒர்க். Transportation of goods for reason other than by way of what? Supply. For example, self supply பண்ணுவோம். ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து பிரான்ச் ஆஃபீஸ்க்கு 2 பேரும் ஒரே ஸ்டேட்டுக்குள்ள ஒரே ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருப்பாங்க. அப்படின்னா அதை டீம்டு சப்ளையா ட்ரீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நீ டாக்ஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ண வேண்டாம், அதுக்கு பதிலாக யூஸ் பண்ற டாக்குமெண்ட் தான் டெலிவரி சலான். ஆர் such other supplies as may be notified by the ANM board. சிலப்போ வேற சில விஷயத்துக்கும் டாக்ஸ் இன்வாய்ஸுக்கு பதிலாக நாங்கள் ரைஸ் பண்றது தான் டெலிவரி சலான். That's it with regard to the revision of tax invoice, debit note, credit note. Are you all really with me? என்னென்ன நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னா, நார்மல் கேஸில் எப்போ நீ டாக்ஸ் இன்வாய்ஸ் டெபிட் நோட் கிரெடிட் நோட் ரைஸ் பண்ணணும், கண்டினியூஸ் சப்ளையில் எப்போ நீ ரைஸ் பண்ணணும், தென் சேல் ஆர் ரிட்டர்ன் பேசிஸில் எப்போ நீ ரைஸ் பண்ணணும், செசேஷன் ஆஃப் சப்ளையில் எப்போ நீ சப்ளை ஆஃப் சர்வீஸில் எப்போ ரைஸ் பண்ணணும். ரைட். என்னென்ன இன்வாய்ஸ் அண்ட் வவுச்சரில் கண்டென்ட் வேணும்? ஹலோ சார். கன்சாலிடேட்டட் டாக்ஸ் இன்வாய்ஸ்னா என்ன? இ இன்வாய்சிங் வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பேசிட்டோம். ஹலோ சார். அதோட மெக்கானிசத்தை பற்றி நம்ம பேசிட்டோம். ஹலோ சார். ரிவைஸ்டு டாக்ஸ் இன்வாய்ஸ்னா என்ன? கன்சாலிடேட்டட் ரிவைஸ் டாக்ஸ் இன்வாய்ஸ்னா என்ன? சார், நான் டாக்ஸபிள் சப்ளை பண்ணா டாக்ஸ் இன்வாய்ஸ், எக்ஸாம் சப்ளை பண்ணா பில் ஆஃப் சப்ளை, ரெண்டுமே பண்ணா இன்வாய்ஸ் கம் பில் ஆஃப் சப்ளை. ரைட்டா? என்னோட இன்வாய்ஸில் HSN கோடு எப்போ வேணும், எத்தனை கோடு வேணும் அப்படிங்கிறத பற்றி பேசணும். QR கோடுனா என்ன? தட் இஸ் இன்வாய்ஸையும் QR கோடையும் கனெக்ட் பண்ணிட்டோம். சார், அதே மாதிரி நார்மல் இன்வாய்ஸையும் டைனாமிக் QR கோடையும் கனெக்ட் பண்ணிட்டோம். 3 வவுச்சர் இருக்கு. நீ எனக்கு அட்வான்ஸ் தந்தா நான் ரெசிப்ட் வவுச்சர் தருவேன், சப்ளை பண்ணா டாக்ஸ் இன்வாய்ஸ் தருவேன், சப்ளை பண்ண முடியலன்னா ரீஃபண்ட் வவுச்சர் தருவேன். இன்கேஸ் நான் 9394 பீப்புள் கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், அவனுக்கு காசு தரேன்னா பேமெண்ட் வவுச்சர் தருவேன். கரெக்டா? எஸ் சார். தென் கிரெடிட் நோட், டெபிட் நோட். 4 சர்க்கம்ஸ்டன்ஸில் கிரெடிட் நோட், அதாவது வேல்யூவோ டாக்ஸோ இல்லை நீ குட்ஸை ரிட்டர்ன் தர்றதோ டெஃபிஷியன்சியோ ஆச்சுன்னா கிரெடிட் நோட் ரைஸ் பண்ணுவேன். வேல்யூ இன்க்ரீஸோ டாக்ஸ் இன்க்ரீஸோ ஆச்சுன்னா டெபிட் நோட் ரைஸ் பண்ணுவேன். அந்த கிரெடிட் நோட்டை எனக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு 30th நவம்பர் ஆர் டேட் ஆஃப் ஃபைலிங் ஆனுவல் ரிட்டர்ன் வரைக்கும் டைம் லிமிட் இருக்கு. ஆனால் டெபிட் நோட்டுக்கு அந்த மாதிரி டைம் லிமிட் இல்லை. பிகாஸ் டெபிட் நோட் ஆர் சப்ளிமெண்டரி டாக்ஸ் இன்வாய்ஸ். கரெக்டா? அந்தந்த மாசத்தோட இது. சம்டைம்ஸ் சப்ளையே ஆகாம குட்ஸ் இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆக என்ன இருக்கு, வாய்ப்பு இருக்கு. அந்த டைம்ல நான் ரேஸ் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட் தான் டெலிவரி சலான். ஐ ஹோப் தட் திஸ் இஸ் வெரி மச் யூஸ்ஃபுல் ஃபார் யூ அண்ட் யூ ஹேவ் ரிவைஸ்ட் த டாக்ஸ் இன்வாய்ஸ், டெபிட் நோட் அண்ட் கிரெடிட் நோட் within sharp 1 hour of time. I'm with you, sir, from your heart. Anybody is there? Where is a grand clap? Sir, very, very, very happy morning to all. Sir, we have completed the revision of the tax invoice, debit note and credit note. Sir, actually டாக்ஸ் இன்வாய்ஸ், டெபிட் நோட், கிரெடிட் நோட் ரிவைஸ் பண்ணி முடித்த உடனே நம்ம ரிவைஸ் பண்ண வேண்டிய சாப்டர் என்னன்னா டைம் ஆஃப் சப்ளை. மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், 3 விஷயங்கள் இருக்கு. சப்ளையில் 3 விஷயங்கள் நம்ம தெரியணும். ஒன்று டைம் ஆஃப் சப்ளை, 2வது வேல்யூ ஆஃப் சப்ளை அண்ட் பிளேஸ் ஆஃப் சப்ளை. இப்போ யாராவது வந்து கேட்குறாங்க, சார் நான் ஒரு சப்ளையராக இருக்கேன். சப்ளையராக இருக்கேன்னா ஐதர் நான் சப்ளையர் ஆஃப் குட்ஸாக இருப்பேன், இல்லைன்னா சப்ளையர் ஆஃப் சர்வீஸாக இருப்பேன். கரெக்ட் தானே? எப்போ சார் நான் டாக்ஸ் கட்டணும், எந்த டைமில் நான் டாக்ஸ் கட்டணும் அப்படின்னு யாராவது வந்து கேட்குறாங்கன்னா நீங்கள் போய் டைம் ஆஃப் சப்ளையை செக் பண்ணணும். ஆர் யூ ரியலி வித் மீ? சார் எந்த அமௌண்ட்டுக்கு மேலே சார் நான் டாக்ஸ் கட்டணும் அப்படின்னு யாராவது கேட்குறாங்கன்னா வேல்யூ ஆஃப் சப்ளை நீங்கள் போய் செக் பண்ணணும். ஆர் யூ ரியலி வித் மீ? சார் என்ன டாக்ஸ் சார் நான் கட்டணும், என்ன டாக்ஸ் கட்டணும்னு தெரியணும்னா அந்த சப்ளை என்ன டைப் ஆஃப் சப்ளைன்னு தெரியணும். அந்த சப்ளை ஐதர் இன்ட்ரா ஸ்டேட் சப்ளையாக இருக்கும் இல்லைன்னா இன்டர் ஸ்டேட் சப்ளையாக இருக்கும்.
இன்கேஸ் சப்ளை இன்ட்ரா ஸ்டேட் சப்ளையாக இருந்துச்சுன்னா நீ சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி பே பண்ணணும். இன்டர் ஸ்டேட் சப்ளையாக இருந்துச்சுன்னா ஐஜிஎஸ்டி பே பண்ணணும். ஆர் யூ ஆல் வித் மீ? அப்போ 3 விஷயங்கள் இஸ் வாட் த பேக் டு பேக் ரிவிஷன் ஃப்ரம் அவர் சைட். டைம் ஆஃப் சப்ளை, வேல்யூ ஆஃப் சப்ளை, பிளேஸ் ஆஃப் சப்ளை. எப்போ டாக்ஸ் கட்டணும்? டைம் ஆஃப் சப்ளை. எதுக்கு மேலே டாக்ஸ் கட்டணும்? வேல்யூ ஆஃப் சப்ளை. சார் என்ன டாக்ஸ் கட்டணும்? பிளேஸ் ஆஃப் சப்ளை. ஆர் யூ ஆல் வித் மீ? இப்போ நீ டைமை பற்றி பேசினேன்னா ஜென்ரலாக நம்ம என்ன சொல்லுவோம்? சார் பே இருக்கா இல்லையா, பே இருக்கா இல்லையாங்கிறது நைட்டு 12 மணி, கரெக்டாக இல்லையா? செக்ஷன் 12 12 மணி டைம் ஆஃப் சப்ளை ஆஃப் குட்ஸ். சார் அப்போ செக்ஷன் 12 டைம் ஆஃப் சப்ளை ஆஃப் குட்ஸ்னா செக்ஷன் 13 டைம் ஆஃப் சப்ளை ஆஃப் சர்வீசஸ். சார் செக்ஷன் 14 ஒரு செக்ஷன் இருக்கு, அது நம்ம இன்டர்ல டிஸ்கஷன்ல இல்லை. தட் இஸ் டைம் ஆஃப் சப்ளை இன் கேஸ் ஆஃப் சேஞ்ச் இன் ரேட் ஆஃப் டாக்ஸ். அப்போ 2 செக்ஷன் கம்ப்ளீட் பண்ணா திஸ் டாபிக் வில் கம்ஸ் டு an end. செக்ஷன் 12, செக்ஷன் 13. வாட் இஸ் செக்ஷன் 12? டைம் ஆஃப் சப்ளை ஆஃப் குட்ஸ். வாட் இஸ் செக்ஷன் 13? டைம் ஆஃப் சப்ளை ஆஃப் சர்வீஸ். செக்ஷன் 12 6 சப்செக்ஷன் இருக்கு. 12 subsection 1, 12 subsection 2, 12 subsection 3, 12 subsection 4, 12 subsection 5, 12 subsection 6. 12 subsection 1 is the liability for payment of tax arises at time of supply. என்ன செக்ஷன் 12 subsection 1 என்ன சொல்றாங்கன்னா, எப்போ நான் டாக்ஸ் கட்டணுங்கிற அந்த லயபிலிட்டி எப்போ டைம் ஆஃப் சப்ளை வருதோ அப்பதான் நான் டாக்ஸ் கட்டணும். ஸோ லயபிலிட்டி ஃபார் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ் arises at டைம் ஆஃப் சப்ளை. இப்போ நான் சப்ளையர் ஆஃப் குட்ஸா இருக்கனா, சப்ளையர் ஆஃப் குட்ஸா இருக்கனா, நான் சப்ளை பண்ற குட்ஸ் ஐதர் ஃபார்வர்ட் சார்ஜில் கவர் ஆயிருக்கலாம், இல்ல ரிவர்ஸ் சார்ஜில் கவர் ஆயிருக்கலாம், இல்ல வவுச்சர்ஸ் எக்ஸ்சேஞ்சபிள் ஃபார் குட்ஸா இருக்கலாம், இல்ல ரெசிடுவல் கேசஸா இருக்கலாம், இல்ல ஸ்பெஷல் சார்ஜஸா இருக்கலாம். ஆர் யூ வித் மீ? அப்ப 12 subsection 1 liability for payment of tax arises at time of supply. அப்படின்னா என்ன மீனிங்? நான் எப்போ டாக்ஸ் கட்டணுங்கிறது டைம் ஆஃப் சப்ளை பொறுத்து இருக்கு. இன்கேஸ் இன்னைக்கு எனக்கு டைம் ஆஃப் சப்ளை வருதுன்னா எனக்கு liability for payment of tax arise ஆச்சுன்னு மீனிங். ஆர் யூ வித் மீ? நான் சப்ளையர் ஆஃப் என்னவா இருக்கேன்? குட்ஸா இருக்கு. 5 சர்க்கம்ஸ்டன்ஸ் இருக்கு சப்ளையர் ஆஃப் குட்ஸ்ல. நான் சப்ளை பண்ற குட்ஸ் ஃபார்வர்ட் சார்ஜில் கவர் ஆகுது. ஃபார்வர்ட் சார்ஜில் கவர் ஆகுதுன்னா நான் தானே சப்ளையர். ரெசிபியன் கிட்ட இருந்து ஜிஎஸ்டி நான் கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணும். அதுக்கு சொல்ற பேர் தான் ஃபார்வர்ட் சார்ஜ். ஆர் யூ வித் மீ? ரிவர்ஸ் சார்ஜ்னா நான் உனக்கு குட்ஸை சப்ளை பண்ணிடுவேன், நீ எனக்கு கன்சிடரேஷன் எனக்கு பே பண்ணிட்டு ஆனா டாக்ஸை நீயே கவர்மெண்ட் கட்டிக்கோ. அந்த சினாரியோக்கு சொல்ற பேர் தான் ரிவர்ஸ் சார்ஜ். சம்டைம்ஸ் நான் கடையில் போவேன், கடையில் போய் குட்ஸை வாங்குறதுக்கு பதிலாக நான் காசு கொடுத்து வவுச்சர் வாங்குவேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உன் ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் ஆனிவர்சரி, டெத் ஆனிவர்சரி ஏதாவது ஒன்று வச்சுக்குவேன். அப்போ நீ அவனுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், 1000 ரூபாய் 2000 ரூபாய் கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அவன் நீ ஒரு பச்சை கலர் சட்டையை எடுத்துட்டு வந்தா அவன் ஏன்டா மஞ்சள் கலர் எடுக்கலன்னு கேட்பான். நீ நீல கலர் எடுத்துட்டு வந்தா ஏன்டா ப்ளூ கலர் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு கேட்பான். சார் கண்ணு தெரியாத கபோதி, இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா நேரா கடையில போய் இந்த 2000 ரூபாய் வச்சுக்கோப்பா அப்படின்னு கடைக்காரனு கொடுத்து சட்டையை வாங்குறதுக்கு பதிலாக ஒரு வவுச்சரை வாங்குறேன். வவுச்சரை வாங்கி அந்த வவுச்சரை நேரம் எடுத்துட்டு வந்த மச்சான் இந்த வவுச்சரை வச்சு நீ உனக்கு என்ன பிடிக்குதோ போய் வாங்கிக்கோ. தட் இஸ் செக்ஷன் 12 subsection 4 vouchers exchangeable for goods. அப்ப நீ சப்ளை பண்ற சிச்சுவேஷன் குட்ஸ் ஐதர் ஃபார்வர்ட் சார்ஜில் இருக்கலாம், ரிவர்ஸ் சார்ஜில் இருக்கலாம், வவுச்சர்ஸ் எக்ஸ்சேஞ்சபிள் ஃபார் குட்ஸா இருக்கலாம். இன்கேஸ் உங்களால 12/2லயோ 12/3லயோ 12/4லயோ டைம் ஆஃப் சப்ளை கண்டுபிடிக்க முடியலைனா மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ் 12/5 ரெசிடுவல் கேசஸ்ல கண்டுபிடிச்சிருங்க. எதுல? ரெசிடுவல் கேசஸ்ல கண்டுபிடிச்சிருங்க. 12/6 இஸ் ஸ்பெஷல் சார்ஜஸ் which is interest, penalty and late fee. நம்ம ஒன்னொன்னா டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாமா? டைம் ஆஃப் சப்ளை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி லாஸ்ட் சாப்டர் நம்ம டாக்ஸ் இன்வாய்ஸ், டெபிட் நோட், கிரெடிட் நோட் ஒரு சாப்டர் கம்ப்ளீட் பண்ணாமா? அதை ரிவைஸ் பண்ணா மட்டும்தான் நம்மளால இந்த சாப்டர் கூட கனெக்ட் பண்ண முடியும். இன்வாய்ஸ் ப்ரொவிஷன்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் குட்ஸ். நீ ஒரு சப்ளையரா இருக்கியா? சப்ளையர் ஆஃப் குட்ஸா இருக்கியா? நீ ஒரு சப்ளையர் ஆஃப் குட்ஸா இருக்கேன்னா இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுமா? அவனோட சர்க்கம்ஸ்டன்ஸ் என்னன்னு பார்க்கணும். நீ சப்ளை பண்ற குட்ஸ் சப்ளை இன்வால்வ்ஸ் மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸா, சப்ளை டஸ் நாட் இன்வால்வ்ஸ் மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸா, கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் குட்ஸா, சேல் ஆர் ரிட்டர்ன் பேசிஸா? ஆர் யூ ரிலேட் வித் மீ? இன் கேஸ் யாருக்காவது சார் இன்வாய்ஸ் சாப்டர்ல டவுட் இருக்குன்னா லாஸ்ட் ரிவிஷன் லெக்சர் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னா சார் திஸ் வில் பி யூ வில் பி கெட்டிங் பக்கா கிளாரிட்டி. பக்காவா? சார் இன்கேஸ் சப்ளை இன்வால்வ்ஸ் என்ன ஆஃப் குட்ஸா இருந்தா, மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸா இருந்தா ஆஸ் பர் செக்ஷன் 31 subsection 1 clause A பதிலா எப்போ அந்த குட்ஸ் ஒன்னை விட்டு ரிமூவ் ஆகுதோ அந்த டைம்ல தான் நீ என்ன பண்ணணும்னா இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணணும்.
That means if supply involves movement of goods, you are supposed to raise the invoice on or before the date of removal of goods. Clarity? Sir, supply does not involve send of goods, movement of goods. Na supply pandra ana goods enna avale? Move avale. As per section 31 subsection 1 clause B, delivery of goods. Ennek nee goods deliver பண்றியோ or goods made available to the recipient. This is the statutory time limit within which you are supposed to raise the tax invoice. Super la. Sir, in case of continuous supply of goods, continuous supply நடக்கணும்னா சப்ளையருக்கும் ரெசிபியன்ட்டுக்கும் இடையில ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும். அந்த அக்ரிமெண்ட்ல என்ன சொல்லுவாங்கன்னா சப்ளையர் ஐதர் சக்சசிவ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் தரேன்னு சொல்லுவாங்க, இல்ல ரெசிபியன்ட் சக்சசிவ் பேமெண்ட் தரேன்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒன்று கட்டாயமா சொல்லுவாங்க. அப்போ ஆன் ஆர் பிஃபோர் மேக்கிங் சக்சசிவ் பேமெண்ட் ஆர் ரிசீவ் ஆர் சக்சசிவ் ஸ்டேட்மெண்ட் ஆர் இஷ்யூட் ஆஸ் த கேஸ் மேபி அந்த கட் ஆஃப் டேட்டுக்குள்ள சப்ளையர் இன்வாய்ஸை ரேஸ் பண்ணி ஆகணும். Sale or return basis as per 31 subsection 7 on or before the date of supply. இப்போ நான் உனக்கு இந்த கால்குலேட்டர் அனுப்புறேன், உனக்கு பிடிச்சிச்சுன்னா நீ சொல்லு. அறிவல் ரிலீவ் வித் மீ. அப்ப எப்ப நீ சொல்றியோ or எத்தனை மாசம் 6 மாசம் from the date of removal whichever is earlier, இந்த டைம் பீரியடுக்குள்ள நான் இன்வாய்ஸை ரேஸ் பண்ணி ஆகணும். This is the time limit to raise the invoice if I am a supplier of goods. Accepted? Come on man, இப்போ ஒரு செக்ஷனா நம்ம அடிச்சு தாக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். செக்ஷன் 12 subsection 1 liability to payment of tax arises at, so the liability to pay tax on goods shall arise at the time of supply as determined in accordance with the provisions of this section. நீ supplier of goods உனக்கு எப்ப டாக்ஸ் கட்டணும்னு தெரியணுமா? செக்ஷன் 12 subsection 1 என்ன சொல்றாங்கன்னா நீ goods சப்ளை பண்றேனா செக்ஷன் 12க்கு வா, நீ சர்வீஸ் சப்ளை பண்றேனா செக்ஷன் 13க்கு போ. அப்ரிஷியேட் பண்றியா? தட்ஸ் இட். இப்போ வா செக்ஷன் 12 சப்செக்ஷன் 2 என்ன சார்ஜ்? ஃபார்வர்ட். அப்படின்னா நீ சப்ளை பண்ற குட்ஸுக்கு சப்ளையர் தான் டாக்ஸை கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு கட்டணும்னு இருக்கு. அதுதான் ஃபார்வர்ட் சார்ஜ். நீ ஃபார்வர்ட் சார்ஜில் இருந்தேன்னா உனக்கு 4 சிச்சுவேஷன் இருக்கு. சப்ளை இன்வால்வ்ஸ் மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ், சப்ளை டஸ் நாட் இன்வால்வ்ஸ் மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ், கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் குட்ஸ், சேல் ஆர் ரிட்டர்ன் பேசிஸ். உயிரோடு இருக்கியா? My dear lovable students, we already studied what is the statutory time limit to raise the invoice. அப்படி நீ அந்த ஸ்டாச்சுட்டரி சொன்ன டைம் லிமிட்டுக்குள்ள இன்வாய்ஸை ரேஸ் பண்றதா இருந்தா நம்ம அந்த இன்வாய்ஸை என்ன சொல்லுவோம்னா வேலிட் இன்வாய்ஸ்னு சொல்லுவோம். அழகு. இன்கேஸ் அந்த டைமுக்குள்ள நம்ம இன்வாய்ஸை ரேஸ் பண்ணலைனா நம்ம அந்த இன்வாய்ஸை என்ன சொல்லுவோம்னா இன்வாலிட் இன்வாய்ஸ்னு சொல்லுவோம். இன்கேஸ் உன்னோட இன்வாய்ஸ் என்ன இன்வாய்ஸா இருந்தா valid invoice இருந்தா date of invoice or date of payment whichever is earlier, either date of invoice நீ என்னைக்கு invoice raise பண்றேன்னு பாரு, or date of payment whichever is earlier, this is the time of supply. either நீ invoice raise பண்ற அன்னைக்கு இல்ல உனக்கு payment வர்ற அன்னைக்கு whichever is என்ன earlier. சார் invalid invoice னா நீ due dateக்குள்ள invoice என்ன பண்ணல, ரேஸ் பண்ணல. அப்ப என்னால டேட் ஆஃப் இன்வாய்ஸ் எடுத்துக்க முடியாது. பிகாஸ் டேட் ஆஃப் இன்வாய்ஸ் டியூ டேட்டை விட தள்ளி இருக்கு. அறிவல் ரிலீவ் வித் மீ. அப்ப நீ என்ன எடுத்துக்கணும்னா டியூ டேட் ஃபார் ரேசிங் த இன்வாய்ஸ் அண்டர் எந்த செக்ஷன்? அதனால தான் நம்ம டாக்ஸ் இன்வாய்ஸ் டெபிட் நோட் கிரெடிட் நோட் படிச்சதுக்கு அப்புறம் இந்த சாப்டர் படிக்கிறோம். அறிவல் ரிலீவ் வித் மீ. சார் ஆர் டேட் ஆஃப் பேமெண்ட் விச்எவர் இஸ் earlier. ரொம்ப சிம்பிள். நீ சப்ளையரா இருக்கியா? சப்ளையர் ஆஃப் குட்ஸா இருக்கியா? உன்னோட சிச்சுவேஷன் ஃபார்வர்ட் சார்ஜில் விழுதா? நீ என்ன செக் பண்ணணும்னா இன்வாய்ஸ் வேலிட் இன்வாய்ஸா இன்வாலிட் இன்வாய்ஸான்னு செக் பண்ணணும். இன்கேஸ் இன்வாய்ஸ் வேலிட் இன்வாய்ஸா இருந்தா டேட் ஆஃப் இன்வாய்ஸ் ஆர் டேட் ஆஃப் பேமெண்ட் விச்எவர் இஸ் earlier. இன்கேஸ் இன்வாய்ஸ் இன்வாலிட் இன்வாய்ஸா இருந்தா டியூ டேட் ஃபார் ரேசிங் த இன்வாய்ஸ் அண்டர் செக்ஷன் 31 ஆர் டேட் ஆஃப் பேமெண்ட் விச்எவர் இஸ். இப்போ எல்லாருக்கும் வர்ற டவுட் என்னன்னா டேட் ஆஃப் பேமெண்ட்னா என்ன? இது ஃபார்வர்ட் சார்ஜை பத்தி தானே பேசுறோம். ஃபார்வர்ட் சார்ஜை பத்தி நம்ம பேசுறோம்னா சப்ளையரோட ஆங்கிள் இருந்து தான் பேசணுமே தவிர ரெசிபியனோட ஆங்கிள் இருந்து பேச. அப்ப டேட் ஆஃப் பேமெண்ட் யாரோட ஆங்கிள் இருந்து இருக்கும்? டேட் ஆன் விச் அமௌண்ட் இஸ் ரெக்கார்டட் இன் த புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் த சப்ளையர். நீ ஒரு சப்ளையரா யோசிச்சு பாரு, உனக்கு புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் இருக்குமா? நீ குட்ஸை வித்திருக்கேன்னா உன்னை விட்டு குட்ஸ் வெளியே போயிருக்குமா? எந்த டேட்ல அந்த டிரான்சாக்ஷன் நீ ரெக்கார்ட் பண்ணியிருக்க? ஹலோ சார். That is date on which the amount. நீ journal entry போட்டிருப்ப. debtors account debit to sales account entry போட்டிருப்பியா? credit sales இருந்தா. Are you all really with me? அப்ப date on which amount is recorded in the books of accounts of the supplier. Or இதுக்கு உன்னோட debtor காசு தரணுமா?
date on which amount is credited in the bank account of the supplier. இது ரெண்டுமே யாரோட ஆங்கிள்? சப்ளையரோட ஆங்கிள். whichever is earlier. whichever is, that's it. இங்க வா, நம்ம 12 முடிக்கிறோம். what is 12 forward charge? நீ என்ன செக் பண்ணனும்னா உன்னோட இன்வாய்ஸ் வேலிட் இன்வாய்ஸா இன்வாலிட் இன்வாய்ஸா? வேலிட் இன்வாய்ஸ்னா date of invoice or date of payment, whichever is earlier. Invalid invoice na due date for raising the invoice under section 31 or date of payment, whichever is earlier. Date of payment should be from the angle of the date on which amount is recorded in the books of accounts of the supplier, or date on which amount is credited in the bank account of the supplier, whichever is. இங்க பாரு, அப்ப நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது பதிலா என்ன சொல்றாங்கன்னா, நீ ஒரு சப்ளையரா இருக்கே, சப்ளையர் ஆஃப் குட்ஸா இருக்கே, உன்னோட சிச்சுவேஷன் ஃபார்வர்ட் சார்ஜ்ல கவர் ஆகுது. அப்படி ஃபார்வர்ட் சார்ஜ்ல கவர் ஆகுதுன்னா நீ இன்வாய்ஸ் வேலிட் இன்வாய்ஸா இல்ல இன்வாய்ஸ் இன்வாலிட் இன்வாய்ஸான்னு செக் பண்ணும். இன்கேஸ் இன்வாய்ஸ் என்ன இன்வாய்ஸ்னா valid invoice na date of invoice or date of payment, whichever is earlier. Sir, in case invoice invalid invoice aranda due date for raising the invoice under section 31 or date of payment, whichever is earlier. உயிரோடு இருக்க மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல நீ குட்ஸை சப்ளை பண்ணணும். முதல்ல நீ குட்ஸை சப்ளை பண்ணிட்டு இன்வாய்ஸை ரைஸ் பண்ணுவியா, அதுக்கப்புறம் உனக்கு பேமெண்ட் வரணுமா? இதுதான் ஜென்ரலா ப்ராக்டிஸ் நடக்கும் இந்தியாவில், உலகத்தில். நான் முதல்ல குட்ஸை விற்கணும், அப்புறம் இன்வாய்ஸ் போடுவேன், அப்புறம் எனக்கு காசு வரும். சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சார் குட்ஸை சப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே பேமெண்ட் கொடுத்துருவாங்க. திஸ் இஸ் கால்ட் அஸ் அட்வான்ஸ். திஸ் இஸ் கால்ட் அஸ், அப்படி எனக்கு என்ன வர்றதா இருந்தா, அட்வான்ஸ் வர்றதா இருந்தா டேட் ஆஃப் இன்வாய்ஸ் ஆர் டேட் ஆஃப் பேமெண்ட் விச்எவர் இஸ் அர்லியர்னு போட்டா நான் இந்த அட்வான்ஸ்க்கே எனக்கு என்ன ஆஃப் சப்ளை வந்துடும், டைம் ஆஃப் சப்ளை வந்துடும். நீ சப்ளையரா, சப்ளையர் ஆஃப் குட்ஸா? குட்ஸை சப்ளை பண்ணணும்னா முதல்ல குட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணணும், இல்லை குட்ஸை பர்ச்சேஸ் பண்ணணும். குட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி இல்லை பர்ச்சேஸ் பண்ணுற காசு வேணுமா? இந்த அட்வான்ஸ்லேருந்து எடுத்து தான் நான் அதை வாங்குவேன், வாங்கி தான் உனக்கு சப்ளை பண்ணுவேன், கரெக்டா? அப்போ இந்த அட்வான்ஸுக்குள்ளேயே 18% இல்லை 28% என்ன கட்டிட்டேன்னா, ஜிஎஸ்டி கட்டிட்டேன்னா என் கையில் இருக்கிற அமௌண்ட் அதிகமாகுமா இல்லை கம்மியாகுமா? கம்மியாகும். அப்போ சப்ளையர் ஆஃப் குட்ஸை வாங்கறதுக்காக நான் போய் கடன் வாங்க வேண்டிய மாதிரி இருக்கும், லோன் எடுக்க வேண்டிய மாதிரி இருக்கும், கரெக்டா? என்ன சொன்னாங்கன்னா, அவங்க ஒரு நோட்டிஃபிகேஷன் எடுத்துட்டு வந்துட்டாங்க, ரெலவென்ட் நோட்டிஃபிகேஷன், நோ ஜிஎஸ்டி ஆன் அட்வான்சஸ் ஃபார் சப்ளையர் ஆஃப் குட்ஸ். நீ சப்ளையர் ஆஃப் குட்ஸா? ஆக்சுவலா டைம் ஆஃப் சப்ளை ரூல் பதிலா டேட் ஆஃப் இன்வாய்ஸ் ஆர் டேட் ஆஃப் பேமெண்ட் whichever is earlier. ஹலோ சார், ஆனா மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், உனக்கு அட்வான்ஸ் வருதுன்னா அந்த அட்வான்ஸ் பேசிஸ்ல ஜிஎஸ்டி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நீ எப்ப இன்வாய்ஸ் ரைஸ் பண்றியோ அப்ப நீ ஜிஎஸ்டி கட்டினா போதும். பார், ஆஸ் பர் நோட்டிஃபிகேஷன் நம்பர் 66/2017 முடிஞ்சா ஞாபகம் வச்சுக்கோ, 2017 தான் ஜிஎஸ்டி ரோல் அவுட் ஆச்சு. இது ஸ்பெஷல் நோட்டிஃபிகேஷனுங்கிறனால ஒரே ஒரு நம்பர் 66/2017. அதில் நீ எக்ஸாமில் எழுதுனேன்னு வச்சுக்குவேன்ப்பா, வேற லெவல் நோட்டிஃபிகேஷன் நம்பர் வரைக்கும் ஞாபகம் வச்சிருக்கான்னு திங்க் பண்ணுவான் எக்ஸாமினர். ஆனால் நமக்கு தான் தெரியும் அந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் தவிர வேற எதுவும் தெரியாதுன்னு. டைம் ஆஃப் சப்ளை ஆஃப் குட்ஸ் இஸ் நாட் ஆன் டேட் ஆஃப் ரெசிப்ட் ஆஃப் அட்வான்ஸ். அட்வான்ஸ் வர்ற அன்னைக்கு நீ ஜிஎஸ்டி கட்ட வேண்டிய for supply other than composition dealer and supplier of specified actionable claim. Because composition dealer advance-க்கு என்னவே கட்ட மாட்டாரு, ஜிஎஸ்டி கட்ட மாட்டார். அவர் டர்ன் ஓவர் பேஸ் பண்ணி தான் என்ன கட்டுவார், ஜிஎஸ்டி கட்டுவார். ஸ்பெசிஃபைடு ஆக்ஷனபிள் கிளைம்னா லாட்ரி, பெட்டிங், கேம்பிளிங் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை ஆகாது. பிகாஸ் அது எல்லாமே டிஃபரெண்ட். ஒன்லி இஃப் யூ ஆர் சப்ளையர் ஆஃப் என்எஸ்ஆர் குட்ஸ். அது will relate with me. ரெண்டாவது, ஆஸ் பர் ஜிஎஸ்டி ஆக்ட் 1000 ரூபாய் வரைக்கும் வர்ற அட்வான்ஸுக்கு நீ முன்னாடியே ஜிஎஸ்டி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ த டைம் ஆஃப் சப்ளை இஸ் ஆன் ஆப்ஷன் ஆஃப் த சப்ளையர் ஆன் த டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் த நெக்ஸ்ட் இன்வாய்ஸ். அறிவல் ரிலீவ் வித் மீ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீ இப்போ இன்னைக்கு ஒரு இன்வாய்ஸ் போட்டேன்னு வச்சுக்கோ, அந்த இன்வாய்ஸுக்கு 14,750 rupees பில் ரைஸ் பண்ணிட்டேன். ஆனால் ரெசிபியன் உனக்கு 15,000 பே பண்ணிட்டார்னா எக்ஸ்ட்ரா 250 rupees கொடுத்தாரா? This 250 rupees is advance. Is this advance within 1,000? இந்த 250 ரூபாய்க்கு உடனே நீ இன்னைக்கே ஜிஎஸ்டி கட்ட வேண்டிய என்ன பண்ணுவேன்னா, அடுத்த சப்ளை பண்ணும்போது 250 ரூபாய் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். அன்னைக்கு நீ என்ன பண்ணா போதும்னா இந்த 250 ரூபாய்க்கு ஜிஎஸ்டி கட்டினா போதும். இல்லை நீ ஒத்த காலில் நிற்கிற, இல்லை நான் இந்த 250 ரூபாய்க்கு இன்னைக்கு ஜிஎஸ்டி கட்டியே தான் ஆகுவண்ணா, கவர்மெண்ட் சொல்கிறான் தாராளமாக கட்டுப்பா, எனக்கு என்னப்பா பிரச்சனை, எனக்கு கட்டினா நிறைய டாக்ஸ் உடனே வரதான் செய்யும், நான் கட்ட வேணான்னு சொல்கிறேன். அதனால தான் ஆப்ஷன், அது உன்னோட விருப்பம், கம்பல்ஷன் கிடையாது. அறிவல் ரிலீவ் வித் மீ.
That's it. We are done with 12 subsection 2. ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணலாமா? ஃபார்வர்ட் சார்ஜ். அப்போ நீ ஒரு சப்ளையரா இருக்க, சப்ளையர் ஆஃப் குட்ஸா இருக்க, குட்ஸை சப்ளை பண்ற, அது ஃபார்வர்ட் சார்ஜில் கவர் ஆகுது. என்ன செக் பண்ணணும்னா வேலிட் இன்வாய்ஸா இன்வாலிட் இன்வாய்ஸா? இன்வாய்ஸ் வேலிட் இன்வாய்ஸ்னா டேட் ஆஃப் இன்வாய்ஸ் ஆர் டேட் ஆஃப் பேமெண்ட் whichever is earlier. இன்வாலிட் இன்வாய்ஸ்னா டியூ டேட் ஃபார் ரேசிங் த இன்வாய்ஸ் அண்டர் செக்ஷன் 31 ஆர் டேட் ஆஃப் பேமெண்ட் whichever is earlier. டேட் ஆஃப் பேமெண்ட் யாரோட ஆங்கிள்? supplierோட ஆங்கிள். date on which the amount is recorded in the books of accounts of the supplier or date on which the amount is credited in the bank account of the supplier whichever is earlier. ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்கு, ஒரு ஆக்ட்லி ஒரு விஷயம் இருக்கு. நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்றாங்கன்னா, நீ சப்ளையரா இருக்க, சப்ளையர் ஆஃப் குட்ஸா இருக்க, ஃபார்வர்ட் சார்ஜில் இருக்கேனா அட்வான்ஸுக்கு ஜிஎஸ்டி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுவோம், ஜிஎஸ்டி கட்டினா போதும். டாட். ஜிஎஸ்டி ஆக்ட்லயே என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு 1000 ரூபாய் வரைக்கும் யாராவது அட்வான்ஸ் தராங்கன்னா நீ அட்வான்ஸுக்கு ஜிஎஸ்டி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. எப்போ நீ அந்த அட்வான்ஸுக்கு இன்வாய்ஸ் போடுறியோ அப்போ நீ என்ன கட்டினா போதும்னா ஜிஎஸ்டி கட்டினா போதும். கேன் ஐ மூவ் இன்டு 12 சப்செக்ஷன் 3? சார், ஆக்சுவலி ஜிஎஸ்டி ஆக்டிலேயே 9353 ஒரு செக்ஷன் இருக்கு. ஹலோ சார், அந்த 9353ல சில குட்ஸை நோட்டிஃபை பண்ணியிருக்கான். லைக் கேஷ்யூ நட்டு, பிடி, லைக் சிலுக்கு, இந்த மாதிரி. அந்த சிலுக்கு இல்லை, கமான் சார். மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த குட்ஸை நீ ரிசீவ் பண்றதா இருந்தா நீ கன்சிடரேஷன் மட்டும்தான் எனக்கு பே பண்ணணும். அதோட ஜிஎஸ்டியை நீ கவர்மெண்ட்டுக்கு நீ தான் கட்டணும். ஆர் யூ ரிலீவ் வித் மீ? தட்ஸ் வாட் டைம் ஆஃப் சப்ளை இன் கேஸ் ஆஃப் வாட் சார்ஜ்? ரிவர்ஸ் சார்ஜ். இப்போ நான் உனக்கு குட்ஸை சப்ளை பண்ணுவேனா? அப்படி குட்ஸை சப்ளை பண்ணேனா ஏதாவது ஒரு பர்டிகுலர் டேட்டில் நீ குட்ஸை ரிசீவ் பண்ணுவியா? அத டேட் ஆன் விச் குட்ஸ் ஆர் ரிசீவ்ட். இதுதான் ஈவெண்ட் நம்பர் 1. அப்போ ஒரு விஷயம் நடந்திருக்கு. உனக்கு என்ன வந்துச்சு? குட்ஸ் வந்துச்சு. உனக்கு குட்ஸ் வந்தா நீ எனக்கு என்ன பே பண்ணுவேன்? கன்சிடரேஷன் பே பண்ணுவேன். கவர்மெண்ட் என்ன கேட்குறாங்கன்னா, சப்ளையருக்கெல்லாம் நீ கன்சிடரேஷன் பே பண்ணிட்ட, எனக்கு டாக்ஸ் எப்போ பே பண்ண போற? என்னைக்கு குட்ஸ் வந்துச்சோ அன்னைக்கே என்ன பண்ணிடு, டாக்ஸை பே பண்ணிடு. அவ்வளோதான், ஈவெண்ட் கம்ப்ளீட்டட். நம்பர் 2, டேட் ஆஃப் பேமெண்ட். இதுதான் ஈவெண்ட் நம்பர் 2. ஓ, ஊரில் இருக்கிறவங்களுக்குலாம் கொடுக்குறக்கு உனக்கு காசு இருக்கு, ஆனால் எனக்கு டாக்ஸ் கட்ட மட்டும் நீ லேட்டாக கட்டுவியா? இல்லை, ஈவெண்ட் நம்பர் 2 நடந்தா நீ டாக்ஸ் கட்டி தான் ஆகணும். ஆர் 31st டே ஃப்ரம் த சப்ளையர்ஸ் இன்வாய்ஸ். குட்ஸை நான் சப்ளை பண்ணும்போது உனக்கு நான் இன்வாய்ஸ் போட்டு கொடுத்துருப்பேனா? நீ எனக்கு கன்சிடரேஷன் பே பண்ணலாம், பண்ணாமே இருக்கலாம். ஹலோ சார், நீ என்ன சொல்லலாம்னா, நான் சப்ளையருக்கு கன்சிடரேஷன் பே பண்ணாதானே நீங்க டாக்ஸ் கேட்பீங்க. நான் என்னவே பண்ண மாட்டேன், பே பண்ண மாட்டேன். கவர்மெண்ட் என்ன சொல்றான்னா, நான் எனக்குன்னு பொறுத்துக்கு ஒரு டைம் இருக்கு, 31 days. 31 daysக்குள்ள நீ என்ன பண்ணி ஆகணும்னா டாக்ஸை கட்டி. அப்போ 3 ஈவெண்ட் ரெடி. 1 2 3 ஸ்டார்ட். நம்பர் 1, டேட் ஆன் விச் த குட்ஸ் ஆர் ரிசீவ்ட். இதான் ஈவெண்ட் நம்பர் 1. காட்டு. டேட் ஆன் விச் த குட்ஸ் ஆர் ரிசீவ்ட் ஆர் டேட் ஆஃப் பேமெண்ட் ஆர் 31st டே. 31st டே ஃப்ரம் யாரோட இன்வாய்ஸ்? சப்ளையரோட இன்வாய்ஸ் whichever is earlier. Are you all really with me? இது யாரோட ஆங்கிள் திங்க் பண்ணணும்? ரெசிபியண்டோட ஆங்கிள். அப்ப டேட் ஆஃப் பேமெண்ட் பாரு, டேட் ஆன் விச் பேமெண்ட் இஸ் ரெக்கார்டட் இன் த புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் த ரெசிபியண்ட் ஆஃப் குட்ஸ் ஆர் டேட் ஆன் விச் பேமெண்ட் இஸ் டெபிட்டட் ஃப்ரம் த பேங்க் அக்கவுண்ட் ஆஃப் த ரெசிபியண்ட் whichever is earlier. உயிரோட இருக்கியா? அப்ப இது ஃபார்வர்ட் சார்ஜா ரிவர்ஸ் சார்ஜா? ரிவர்ஸ் சார்ஜ். ரிவர்ஸ் சார்ஜ்ல ஒரு ஈவெண்டா, 2 ஈவெண்டா, 3 ஈவெண்டா? 3 ஈவெண்ட். டேட் ஆஃப் ரெசிப்ட் ஆஃப் குட்ஸ், date of payment, 31st day from the supplier's invoice. In case உண்மையிலேயே உனக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலர் டேல குட்ஸ் வந்திருக்குமா? நீ குட்ஸ் வந்த மாதிரியே உன் புக்ஸ்ல காட்டல. உண்மையிலேயே நீ எனக்கு பே பண்ணிருப்பியா? கேஷா பே பண்ணி க்ளோஸ் பண்ணிட்ட. நான் உண்மையிலேயே உனக்கு இன்வாய்ஸ் கொடுத்துருப்பேனா? மதியம் சாப்பிட்டுட்டு அதில் கை தொடச்சிட்டு ஓரமா போட்ட நீ. தட் மீன்ஸ் இந்த 3 ஈவெண்ட்டையும் நீ மறைச்சிட்டேன்னா, சார், இஃப் டைம் ஆஃப் சப்ளை cannot be determined as above, then time of supply is the date of entry in the books of accounts of the dash of supply recipient. ஏன் recipient பார்க்கிற? பிகாஸ் இது என்ன சார்ஜ்? ரிவர்ஸ் சார்ஜ். ரிவர்ஸ் சார்ஜ்ங்கிறது recipient oriented. Are you all with me? So, however, it is not possible to determine the time of supply under 12 subsection 3. Clause A, Clause B, Clause C. Clause A da even number 1. Clause B da even number 2. Clause 3 da even number 3. Then time of supply shall be date of entry in the books of accounts of the recipient of goods. Uyirodakani? That's it. 12.1, liability for determination of tax arises at time of supply. 12.2, forward charge. 12.3, reverse charge. 12.4, time of supply in case of supply of vouchers for goods. நீ நேரா போத்தீஸ்க்கு போற. போத்தீஸ் போய் ட்ரெஸ் எடுக்க போறது இல்ல, காசு கொடுத்து என்ன வாங்க போற? வவுச்சர் வாங்க போற. வவுச்சர் வாங்க போற. போத்தீஸ்ல வவுச்சர் கொடுத்தா நீ உன் ஃப்ரெண்டுக்கு வவுச்சர் எடுத்துட்டு போய் கொடுப்பியா? உன் ஃப்ரெண்ட் அந்த வவுச்சரை எங்க எடுத்துட்டு போய் கொடுத்தா?
போத்தீஸ்ல எடுத்துட்டு போய் கொடுத்தா ஐஸ்கிரீம் வந்து வெண்ணிலா ஃப்ளேவர் கொடுப்பாங்களா, இல்ல சார் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் கொடுப்பாங்களா? ஐஸ்கிரீம் கொடுக்க மாட்டாங்க. அங்க என்னதான் கொடுப்பாங்க? அதுக்கு சொல்ற பேர் தான் சப்ளைஸ் ஐடென்டிஃபையபிள். அப்ப வவுச்சர் கொடுக்கும் போதே போத்தீஸ்க்கு தெரியும் இந்த வவுச்சரை வச்சு ட்ரெஸ்ஸை மட்டும்தான் வாங்க முடியும். அப்ரிஷியேட் பண்றியா? அப்ப ட்ரெஸ்ஸை மட்டும்தான் வாங்க முடியும்னா மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், இப்பவே காசு வந்துருந்துச்சா, ஃப்ரெண்டு அந்த வவுச்சரை ரெடீம் பண்றானா இல்லையான்னு வெயிட் பண்ண வேண்டிய கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா அதுதான் டப்பு வந்துச்சு. அவன் நீ வந்து ட்ரெஸ் கொடுக்குற மேல அட்டை துண்டு கொடுத்துருக்க, இந்த அட்டை துண்டை எடுத்துட்டு வந்து ஃபியூச்சர்ல அவன் ரெடீம் பண்ணிப்பான். ரெடீம் பண்ணி என்னதான் வாங்க போறான்? ட்ரெஸ் தான் வாங்க போறான். அப்ப சப்ளையருக்கு இப்பவே ரேட் ஆஃப் டாக்ஸ் தெரியுமா தெரியாதா? அப்படி ரேட் ஆஃப் டாக்ஸ் தெரியும்னா டைம் ஆஃப் சப்ளை இஸ் த டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் வவுச்சர். எப்போ வவுச்சர் இஷ்யூ பண்றியோ, இன்னும் ட்ரெஸ் எடுக்கல, எப்போ வவுச்சர் இஷ்யூ பண்றியோ அன்னைக்கே சப்ளை ஆன மாருதி, ஹலோ சார், இன்னைக்கே டைம் ஆஃப் சப்ளை ஆயிடுச்சு, இன்னைக்கே நீ கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டி ஆகணும். அப்ரிஷியேட் பண்றியா? இன் கேஸ் சப்ளை நாட் ஐடென்டிஃபையபிள், இந்த வவுச்சரை வச்சு சார் என் கடையில் ஐஸ்கிரீமும் வாங்கலாம், ஃபுட்டும் எடுக்கலாம், அந்த மாதிரி ஒரு கடை என் கடை, ஹலோ சார். இல்லை நீ வந்து என்ன சொல்றேன்னா மேக்கப் ஐட்டம்ஸ் வாங்கிக்கலாம், இல்லைன்னா நீ வந்து சார் வாட்ச் வாங்கிக்கலாம், இல்லை பர்ஃப்யூம் வாங்கிக்கலாம், இது மாதிரி எந்த ப்ராடக்ட் வேணா வாங்கிக்கலாம். நீ வாங்கும்போது தான் எனக்கு நீ என்ன வாங்குறேன்னே தெரியும். அப்ப காசு இன்னைக்கு வந்தா அது அட்வான்ஸா தான் ட்ரீட் பண்ணுவேனே தவிர சப்ளையா ட்ரீட் பண்ண மாட்டேன். ஏன்னா காசு வரும்போது சப்ளையருக்கு ரேட் ஆஃப் டாக்ஸ் தெரியாது. அதனால எப்போ அந்த வவுச்சரை ரெடீம் பண்றாங்களோ அன்னைக்கு தான் அதோட டைம் ஆஃப் சப்ளை. லாஜிக் கிளியர்? அப்ப இங்க பாரு, இன் கேஸ் சப்ளை ஆஃப் வவுச்சர் பை சப்ளையர், அப்ப சப்ளையர் குட்ஸை சப்ளை பண்ணல, என்ன சப்ளை பண்றாரு? வவுச்சர். நாளைக்கு இந்த வவுச்சரை கொடுத்தா என்ன கொடுப்பாரு? குட்ஸ் கொடுப்பார். த டைம் ஆஃப் சப்ளை ஷால் பி வவுச்சர் எக்ஸ்சேஞ்சபிள் ஃபார் குட்ஸா இருந்தா சப்ளைஸ் ஐடென்டிஃபையபிளா, சப்ளைஸ் நாட் ஐடென்டிஃபையபிள். சப்ளை ஐடென்டிஃபையபிளா இருந்தா டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் வவுச்சர், சப்ளை நாட் ஐடென்டிஃபையபிளா இருந்தா டேட் ஆஃப் ரிடம்ஷன் ஆஃப் வவுச்சர். அழகா என்ஜாய் பண்றியா சார்? இன் கேஸ் இப்போ உன்னோட நீ சப்ளையரா, சப்ளையர் ஆஃப் குட்ஸா, உனக்கு வந்து 12/2ல டைம் ஆஃப் சப்ளை கண்டுபிடிக்க முடியல. 12/2 என்ன சார்ஜ்? ஃபார்வர்ட் சார்ஜ். 12/3ல உன்னால டைம் ஆஃப் சப்ளை கண்டுபிடிக்க முடியல, ரிவர்ஸ். 12/4ல டைம் ஆஃப் சப்ளை கண்டுபிடிக்க முடியல, வவுச்சர்ஸ் எக்ஸ்சேஞ்சபிள் ஃபார் குட்ஸ். கரெக்டா? ஏன் கண்டுபிடிக்க முடியலன்னா நீ திருட்டு பையனா இருக்க, நீ ஃப்ராடு பையலா இருக்க. ஏன்னா நாளைக்கு திடீர்னு இடத்துல ஒரு ஆடிட் பண்றாங்க, யாருன்னா ஜிஎஸ்டி ஆஃபீஷியல்ஸ், இல்ல ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்றாங்க, இல்ல ஒரு ரெய்டு பண்றாங்க. இதெல்லாம் பண்ணி இடத்துல இருந்து அவங்க என்னன்னா, என்ன இவ்வளோ சப்ளை பண்ணியிருக்கியே, இதுக்கெல்லாம் நீ இன்வாய்ஸே போடலை, காசு வந்த மாதிரியே காட்டலை அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அப்போ நீ என்ன சொல்கிறேன்னா, அரசியல் அதெல்லாம் சகஜமாப்பா, நான் இந்த மாதிரி தான் சார் விற்கிற எல்லாத்தையும் கணக்கில் காட்டுறது இல்லை, ஏன்னா விற்கிற எல்லாத்தையும் கணக்கில் காட்டினா எல்லாத்துக்கும் நான் ஜிஎஸ்டி கட்டணும். நீங்கள் விடுங்க சார், உங்கள் அண்ணன் ஒருத்தன் இருக்கான் இன்கம் டேக்ஸ் ஆக்ட்னு, அவனுக்கு வேறனா இன்கம் டேக்ஸ் கட்டணும். நான் உங்களுக்காக உழைக்கிறேன்னா இல்லை எனக்காக உழைக்கிறேன்னா தெரியாத அளவுக்கு நான் உழைச்சிட்டு இருக்கேன் நான். அதனால ஒரு 10 பில் போட்டால் ஒரு 6 பில் காட்டுவேன் சார், 4 பில். Sir, when it is not possible to determine the time of supply as per the above provision, time of supply shall be. அப்ப அந்த raid circumstanceல தான் இந்த செக்ஷன் அப்ளை ஆகும். ஒத்துக்கிறியா? நீ என்ன பார்க்கணும்னா வேர் பீரியாடிக்கல் ரிட்டர்ன் has to be filed ஆன்னு பார்க்கணும். யாரு பீரியாடிக்கல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்? ரெஜிஸ்டர்டு பர்சன். நோ பீரியாடிக்கல் ரிட்டர்ன் has to be filed. யாரு? அன்ரெஜிஸ்டர்டு பர்சன். இன் கேஸ் நீ என்ன பர்சனா இருந்தா, ரெஜிஸ்டர்டு பர்சனா இருந்தா எந்த மாசம் உண்மையிலேயே திருட்டு பண்ணியிருக்கேன்னு பாரு. 3 வருஷம் முன்னாடி உண்மையிலேயே சப்ளை பண்ணியிருக்கேன். அது எப்படி சார் இந்த ரெய்டுக்கு வந்தவனுக்கு தெரிஞ்சிருக்கு? அது எல்லாமே நீ ஒரு டைரியில், பர்சனல் டைரியில் நோட் பண்ணி வச்சிருக்க. இந்த டேட்டில் இந்த நாளில் இவ்வளோ குட்ஸை இந்த செல்லத்துக்கு சப்ளை பண்ணியிருக்கேன். மாட்டிக்கிட்ட பங்கு பிடிச்சிக்கிட்டா, பையன் பிடிச்சிட்டான், டெக்னாலஜி. ஹலோ சார், பிடிச்ச உடனே தென் டைம் ஆஃப் சப்ளை இஸ் த டியூ டேட் ஃபார் ஃபைலிங் ரிட்டர்ன். அந்த மாசத்துல, அதாவது 3 வருஷம் முன்னாடி சப்ளை பண்ணது, ஜூன் மாசத்துல சப்ளை பண்ணது, ஜூலை 20க்கே இதுக்கு என்ன கட்டியிருக்கணும்? டாக்ஸ் கட்டு. அப்ப அன்னைக்கு போய் விழுது என்ன சப்ளை? டைம் ஆஃப் சப்ளை. அன்னையிலிருந்து அதுக்கான டாக்ஸு, அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டு, அதுக்கான பெனாலிட்டி, அதுக்கான லேட் ஃபீஸு சார் கொத்தா எடுத்துட்டு போயிடுவான். Are you really with me? Sir, no periodical return is to be filed. நம்மால் சப்ளை பண்ணியிருக்காரு, சப்ளை பண்ண சப்ளையோட அக்ரிகேட் டர்ன் ஓவர் எக்ஸீட் 10 lakh, 20 lakh, 40 lakh, அதெல்லாம் எக்ஸீட் ஆகி பல வருஷங்கள் ஆகுது. எதுக்கு சும்மா தேவையில்லாம ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துட்டுன்னு சொல்லி நம்மால் செக்ஷன் 22 வழியாகவும் போல 24 வழியாகவும் போல என்னவே எடுக்கல, ரெஜிஸ்ட்ரேஷனே எடுக்கலைன்னா டியூ டேட் என்ன இருக்காதுன்னா பீரியாடிக்கல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டிய, ஏன்னா ரெஜிஸ்டர்டு பர்சன் தானே ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். அதனால தான் நான் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கலன்னு சொல்றான். அப்படின்னா டேட் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ். இப்போ என்னால் என்ன பண்ண முடியாதுன்னா எந்த டேட்டுன்னு கரெக்டாக பிளாட் பண்ண முடியாது. Are you really with me?
எப்போ நீ கட்டுறியோ ஜிஎஸ்டியை அதுதான் என் ஆஃப் சப்ளை, டைம் ஆஃப் சப்ளை. ஏன்னா வர வழியில் ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் என்ன நினைக்கிறான்னா அட்லீஸ்ட் இன்னைக்கு வந்தா அதாவது ஆச்சே கட்டுப்பா கட்டி தொலைப்பா அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட் ஒன் சார், டைம் ஆஃப் சப்ளை ஃபார் என்ன அமௌண்ட்? அடிஷ்னல் அமௌண்ட். சம்டைம்ஸ் இப்போ நீ ஒரு சப்ளையராக இருந்து மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், நீ ஒரு ரெசிபியன்ட்டுக்கு குட்ஸை சப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோ. சப்ளை பண்ணும்போது அவங்ககிட்ட என்ன சொல்லுவேன்னா, தம்பி எனக்கு 30 days நீ பே பண்ணணும்னு சொல்லுவேன். அவனும் வாங்கும்போது கண்டிப்பாக பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் வாங்குவான். ஆனால் நீ முன்னாடியே சொல்லுவ அந்த மூஞ்சியை பார்த்துட்டு இதெல்லாம் பே பண்ணுற மாதிரி இல்லை. இன்கேஸ் நீ 30 daysக்கு மேலே டைம் எடுத்துக்கிறதா இருந்தால் யூ ஹாவ் டு பே மீ இன்ட்ரெஸ்ட்டு, யூ ஹாவ் டு பே மீ பெனாலிட்டி, யூ ஹாவ் டு பே மீ லேட் ஃபீ. ஆர் யூ ஆல் ரெடி வித் மீ? சார் செக்ஷன் 15 ஒரு செக்ஷன் நம்ம அடுத்த ஸ்லாட்டில் நம்ம ரிவைஸ் பண்ணுவோம். தட் இஸ் வேல்யூ ஆஃப் சப்ளை. வேல்யூ ஆஃப் சப்ளைல என்ன சொல்றாங்கன்னா, இஃப் தெர் இஸ் எனி டிலே இன் பேமெண்ட் ஆஃப் கலெக்ஷன் தட் should be included in the value of supply. 15 subsection 2ல ISCA. I stands for incidental expenses, S stands for subsidy other than government subsidy, C stands for charges collected for delayed payment of consideration. கரெக்டா? அப்போ இந்த IPL will form part of the value of supply. நீ சொல்லு, சப்ளை பண்ணும்போதே தெரியுமா உனக்கு IPL வரும்னு? நோ சார். ஏன்னா கொஞ்சம் பேர் கரெக்ட் டைமில் என்ன பண்ணிடுவான்? பே பண்ணிடுவான். கொஞ்சம் பேர் கரெக்ட் டைமில் பே பண்ண மாட்டான். அப்படி பே பண்ணிட்டா இந்த ஐபிஎலுக்கு நீ ஜிஎஸ்டியே கட்ட வேண்டிய. பே பண்ணலேனா அந்த ஐபிஎலுக்கு என்ன கட்டணும்? ஜிஎஸ்டி கட்டணும். இப்போ இங்கே பாரு, இப்போ நீ ஒருத்தனுக்கு சப்ளை பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோ, அவனோட வேல்யூ ஆஃப் சப்ளை 1 lakh rupees, ஓகேவா? ஆட் ஜிஎஸ்டி 18,000 ரூபாய், டோட்டலாக 1,18,000 ரூபாய் வருதா? இப்போ இந்த 1,18,000 ரூபாய்க்கு நீ இன்வாய்ஸ் போட்டுட்டியா? As per 12(2) பதிலா சார் டைம் ஆஃப் சப்ளை இஸ் டேட் ஆஃப் இன்வாய்ஸ் ஆர் டேட் ஆஃப் பேமெண்ட் விச்எவர் இஸ். இப்போ நோட்டிஃபிகேஷன் கூட அப்ளை ஆகாது. ஏன்னா நீ இன்வாய்ஸ் முதல்ல ரைஸ் பண்ணிட்ட. நீ இன்வாய்ஸ் முதல்ல ரைஸ் பண்ணதுனால இந்த 18,000 ரூபாயை ஓம் பாக்கெட்ல இருந்து எடுத்து கட்டுவேன். புரியுதா இல்லையா? வித் அன் எக்ஸ்பெக்டேஷன் தட் 30 நாளைக்குள்ள நம்ம ஆளு 1,18,000 ரூபாய் நமக்கு தருவாங்கன்னு சொல்லிட்டு 30 நாளைக்கு அப்புறம் கூப்பிட்டா கூட எடுக்க மாட்டேங்கிறான், பார்த்தா கூட பேச மாட்டேங்கிறான். நான் சப்ளை பண்ணியிருக்கேன், நான் ஏதோ அவனுக்கு காசு கொடுக்க வேண்டிய மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிறான். அப்ரிஷியேட் பண்ற நீ? இப்போ அவனுக்கு மேல நான் இன்ட்ரெஸ்ட் போட போறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5,000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் போட போறேன்னு வச்சுக்கோ. நம்மால் உடனே சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, திஸ் வில் பி ட்ரீட்டட் அஸ் சப்ளை. இதையும் நான் என்னவா தான் ட்ரீட் பண்ணுவேன்? அது பிரச்சனை இல்லை சார். இதுக்கு இப்போ நான் 18%, ஃபார் எக்ஸாம்பிள் 900 rupees ஜிஎஸ்டி, அப்போ 5,900 rupees டோட்டல் வரும். இந்த 900 rupees இப்போ உடனே யாரு கட்டணும்னு சொல்றாங்க? கவர்மெண்ட் கட்டணும்னு சொல்றாங்க. நான் என்ன கவர்மெண்ட் கிட்ட கேட்கறேன், கட்டுற 18,000 வர்ற மாதிரி இல்லை. ஏன்னா நான் சப்ளை பண்ண குட்ஸ் 1,00,000 ரூபாய், அதுக்கு நான் கட்டின டாக்ஸ் 18,000 ரூபாய். இது ரெண்டுமே நக்கிட்டு போங்கிற மாதிரி தான் இருக்கு வாழ்க்கை. இதுக்கடையில இன்னும் ஒரு 900 rupees என் பாக்கெட் இருந்து எடுத்து கட்டணும். ரெண்டாவது, அவன் எனக்கு 5,000 ரூபாய் தருவான்னு நான் நம்புற அளவுக்கு முட்டாள் பையன் கிடையாது. என்னால இந்த 900 rupeesக்கு ஜிஎஸ்டி கட்ட முடியாது. கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, we understand your feelings. ஏன்னா நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஹலோ, உண்மையிலேயே ஃபியூச்சர்ல அவன் திருந்தி இந்த 1,18,000 ரூபாயும் பிளஸ் இந்த 5,900 rupees அவன் கட்டுனான்னு வச்சுங்களேன், அப்ப இந்த 900 rupees எங்களோட காசு. அப்ப நீங்க கட்டிதான். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, அப்ப எனக்கு பிரச்சனை இல்லைங்க, நான் உங்களுக்கு கட்டுறேங்க. ஹலோ சார், இப்ப நீங்க வராத காசுக்கு நானே 1,18,000 வருமா வராதான்னு நான் டென்ஷன்ல இருக்கேன். அவன் 30 daysல காசு தராததுனால நான் அவனுக்கு பெனாலிட்டின்னு சொல்லி 5,000 போட்டிருக்கேன். அதுவுமே வருமானு தெரியல, நானா போட்டு வச்சிருக்கேன். உடனே நீங்க வந்து ஓஹோ எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கலெக்ட் பண்ண போறீங்களா, அதுக்கு நீங்க எங்களுக்கு என்ன கட்டுறீங்க? ஜிஎஸ்டி கட்டுங்க. நான் ஏலே வயிறு எரியுதுல, கட்ட முடியாது. எப்ப வருதோ அப்ப கட்டிக்கலாம். நியாயமான பேச்சு சார். I stands for interest, P stands for penalty, L stands for late fee. இதான் IPL. 6 அடிக்கிறதுக்காக தான் IPL கண்டக்ட் பண்றாங்க. அதனால தான் 12 subsection 6 IPL. ஹலோ சார், the time of supply is the date of receipt of additional amount. இது மூணையும் சேர்த்து இங்கிலீஷ்ல additional amount சொல்லுவாங்க. எப்போ உனக்கு அது உண்மையிலேயே வருதோ அன்னைக்கு நீ ஜிஎஸ்டி கட்டினா போதும். இப்போ நான் அந்த அட்வான்ஸுக்கு நான் வராமையே கட்டணும்னு சொன்னால் காண்டாயிடுவாங்க சப்ளையர். கரெக்டா இல்லையா? ஸோ த டைம் ஆஃப் சப்ளை டு த எக்ஸ்டெண்ட் இட் ரிலேட்ஸ் டு அடிஷன் இன் த வேல்யூ ஆஃப் சப்ளை ஆஃப் இன்ட்ரெஸ்ட், பெனாலிட்டி, லேட் ஃபீ ஃபார் டிலேட் ஷால் பி த டேட் ஆன் விச் சப்ளையர் ரிசீவ்ஸ் சச் அடிஷன் இன் வேல்யூ. எப்போ ரிசீவ் பண்ணுறாங்களோ
அப்போ ஜிஎஸ்டி கட்டினா போதும். இன் அதர் வேர்ட்ஸ், த ரெசீப்ட்ஸ் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் தீஸ் அமௌண்ட் ஆர் அசென்ஷியல் டு அட்ராக்ட் த லெவி ஆஃப் டாக்ஸ். வந்தா கட்டு, வரலன்னா கட்ட வேண்டிய. That's it with regard to section 12. Time of supply of goods comes to an end. அழகா என்ஜாய் பண்ணியா. Coming to time of supply of services man, section 13. அதே ஸ்ட்ரக்சர். இப்போ நீ முன்னாடியும் சப்ளையர் தான், இப்போவும் சப்ளையர் தான். முன்னாடி சப்ளையர் ஆஃப் குட்ஸ், இப்போ சப்ளையர் ஆஃப் சர்வீசஸ். சார் 13.1, 13.2, 13.3, 13.4, 13.5, 13.6, 13.1 liability for payment of tax arises at time of supply. நீ ஒரு சப்ளையரா இருக்க, நீ சர்வீஸை சப்ளை பண்ற. எப்ப சார் நான் ஜிஎஸ்டி கட்டணும் அப்படின்னு இருந்தா இங்க வா, செக்ஷன் 12 பார்க்காதே, செக்ஷன்ல 13 பாரு அப்படின்னு 13 சப்செக்ஷன் 1 கூப்பிடுது. ஹலோ சார், நீ சப்ளை பண்ற சர்வீஸ் ஐதர் ஃபார்வர்ட் சார்ஜ்ல கவர் ஆகலாம், ரிவர்ஸ் சார்ஜ்ல கவர் ஆகலாம், வவுச்சர்ஸ் எக்ஸ்சேஞ்சபிள் ஃபார் சர்வீஸா இருக்கலாம், ரெசிடுவல் கேஸா இருக்கலாம், ஸ்பெஷல் சார்ஜஸா இருக்கலாம். ரைட்டா? எப்படி ஒரு குட்ஸ் சப்ளை பண்ற ஆளுக்கு டைம் லிமிட் ஃபார் ரைசிங் த டாக்ஸ் இன்வாய்ஸ் இருக்கோ, அதே மாதிரி தான் சர்வீஸ் ப்ரொவைட் பண்றவருக்கும் என்ன இருக்குன்னா டைம் லிமிட் ஃபார் இஷ்யூ ஆஃப் இன்வாய்ஸ் இன் கேஸ் ஆஃப் சப்ளை ஆஃப் சர்வீஸ். ஆல்ரெடி பார்த்தாச்சு. டாக்ஸ் இன்வாய்ஸ், டெபிட் நோட், கிரெடிட் நோட் சாப்டர் முடிச்சாச்சு. இன்கேஸ் யாருக்காவது இந்த ஏரியாவில் கன்ஃபியூஷன் இருக்குன்னா அந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த ஏரியாவை பாருங்க. அறிவுறுத்தலுமே நார்மல் கேஸா இருக்குன்னா 31 சப்செக்ஷன் 2 ரெட் வித் ரூல் நம்பர் 47. கரெக்டா? ஜென்ரலி சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் நீ சொல்லு, குட்ஸ்னா கண்ணில் பார்க்க முடியுமா, சர்வீஸ் பார்க்க முடியுமா? நோ சார், இப்போ நான் உனக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கேன், கண்ணில் பார்க்க முடியாது. ஹலோ சார், முதல்ல கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா அந்த சர்வீஸை பண்ணி முடிச்சது, அதுல இருந்து எத்தனை டேஸ்? 30 டேஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் ப்ரொவிஷன் ஆஃப் சர்வீசஸ். நீ சர்வீஸை முடிச்சதுக்கு அப்புறம் 30 டேஸ்ல இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணேன்னா இன்வாய்ஸ் இஸ் a valid invoice. அழகு. நெக்ஸ்ட் ஒன் சார், NBFI. N stands for நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். கம்பெனிஸ், இன்சூரன்ஸ் கம்பெனி அவங்களாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணி 45 டேஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் ப்ரொவிஷன் ஆஃப் சர்வீஸ் என்ன பண்ணா போதும், இன்வாய்ஸை ரைஸ் பண்ணா போதும். அப்போ ஜெனரல் லிமிட் 30 டேஸ். சார் NBFI 45 டேஸ். இந்த NBFIT ஒன்றும் இல்லை, அதே NBFI தான். T stands for டெலகாம். இவங்க சம்டைம்ஸ் உள்ளுக்குள்ள சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண என்ன இருக்கு, வாய்ப்பு இருக்கு. இன்டர் டிபார்ட்மெண்டல். இப்போ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஹெட் ஆஃபீஸும் பிரான்ச்சும் என்ன எடுத்திருப்பாங்கன்னா செப்பரேட் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்திருப்பாங்க. ஆஸ் பர் 25 சப்செக்ஷன் 4 இல்லை 25 சப்செக்ஷன் 5 தே வில் பி ட்ரீட்டட் அஸ் டீம்டு டிஸ்டிங்க்ட் பர்சன். ஆர் யூ ரிலேட் வித் மீ? அதனால ஹெட் ஆஃபீஸ் பிரான்ச்சுக்கோ இல்லை பிரான்ச் ஹெட் ஆஃபீஸ்க்கோ சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணாங்கன்னா மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், எந்த டைம்குள்ள இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணணும்? இவங்க 2 பேரும் ஒரே பேனு கீழே இருக்கிறதுனால யார் தெரிய போறா அப்படின்னு இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணாம இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால தான் ஒரு டைம் லிமிட் வச்சிருக்காங்க, பிஃபோர் ஆர் அட் த டைம் ஆஃப் ரெக்கார்டிங் இன் த புக்ஸ் ஆஃப். நீ அந்த ஜர்னல் என்ட்ரியை சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணவங்க புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல என்ட்ரி போடுவாங்க இல்லையா, அந்த என்ட்ரி போடுறதுக்கு முன்னாடி இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணும். அப்போ ஒரு டாக்குமெண்ட்டை கையில் வச்சுட்டு தான் என்ட்ரி போடணுமே தவிர என்ட்ரியை போட்டு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணக்கூடாது. ஆர் எண்ட் ஆஃப் த குவார்ட்டர் whichever is earlier. அந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண குவார்ட்டர் முடியறதுக்கு முன்னாடி ஐதர் நீ என்ட்ரி போடுறதுக்கு, சார் என்ட்ரி போட்டால் தானே சார் நான் இதெல்லாம் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணணும், நான் என்ட்ரியே போட மாட்டேன், அதுக்கு தான் கட் ஆஃப் டேட் எண்ட் ஆஃப் த குவார்ட்டர் whichever is என்னது earlier. இன்கேஸ் நீ கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் சர்வீஸ் பண்றதா இருந்தா, சார் எனி சர்வீஸ் which is more than 3 months is continuous supply of service. எஸ் சார். சார் as below சார் நீ என்ன செக் பண்ணணும்னா டியூ டேட் ஃபார் பேமெண்ட் இஸ் அசர்டைனபிளா, டியூ டேட் ஃபார் பேமெண்ட் இஸ் நாட் அசர்டைனபிளா, பேமெண்ட் இஸ் லிங்க்டு டு கம்ப்ளீஷன் ஆஃப் an event. இஃப் டியூ டேட் ஃபார் பேமெண்ட் இஸ் என்னவா இருந்தா அசர்டைனபிளா இருந்தா ஆன் ஆர் பிஃபோர் த டியூ டேட் த பேமெண்ட். அந்த கான்ட்ராக்ட்ல சொன்ன டியூ டேட்டுக்கு முன்னாடி இன்வாய்ஸை ரைஸ் பண்ணி ஆகணும். ரைட்டா? Due date for payment is not ascertainable இருந்தா on or before the supplier receives the payment. எனக்கு எப்ப அந்த supplier payment receive பண்றனோ அதுக்கு முன்னாடி invoice raise பண்ணனும். Able to connect with all the examples we discussed. Sir, payment is linked to completion of event. அந்த event complete பண்றதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணிரணும்னா invoice raise பண்ணனும். Time limit for raising invoice முடிஞ்சுச்சா? Cessation of supply னா நீ ஒரு supply provide பண்ற பாதியில நிக்குதுன்னா மீதி சப்ளைய பேலன்ஸ் சப்ளைய உன்னால ப்ரொவைட் பண்ண எந்த அளவுக்கு நீ சப்ளை ப்ரொவைட் பண்ணிருக்கோ அந்த அளவுக்கு இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணு. எப்ப நின்னுச்சோ அப்ப ரைஸ் பண்ணு. தட் இஸ் டைம் when supply ceases. Are you all really with me? அதே ஃபார்மேட் ஆரம்பிக்கிற 13 subsection 1. Sir, liability for payment of tax arises at time of supply. The liability to pay tax on goods or service? Service. ஏன்னா 12 னா goods, 13 னா shall arise at the time of supply as determined in accordance with the provisions of this section. Comfortable? 13(2) என்ன சார்ஜ்? ஃபார்வர்ட் சார்ஜ். நீ என்ன செக் பண்ணணும்?
Invoice is a valid invoice. Invoice is an invalid invoice. Invoice என்ன invoice-na? Date of invoice or date of payment, whichever is there. Same explanation applicable. Hello, sir. Invalid invoice-na goods-க்கு நம்ம என்ன எடுத்தோம்னா due date for raising the invoice-னு எடுத்தோம். இங்க வாங்க. இப்போ சப்ளை இன்வால்வ்ஸ் மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸாக இருந்தா இதுதான் உன்னோட ஃபேக்ட்ரி கேட்னு வச்சுக்கோ. எப்போ குட்ஸ் உன்னோட ஃபேக்ட்ரி கேட்டை விட்டு வெளியே போகுதோ அன்னைக்கே நீ இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணி ஆகணும். இப்போ அதுக்கப்புறம் தான் நீ இன்வாய்ஸ் ரைஸ் பண்றேன்னா இட்ஸ் ஏ வாட் இன்வாய்ஸ்? இன்வாலிட் இன்வாய்ஸ். ஆட்டோமேட்டிக்கா டியூ டேட்னா டேட் ஆஃப் ரிமூவல் ஆஃப் குட்ஸுக்கு போயிடும். இதுதான் டேட் ஆஃப் ரிமூவல் ஆஃப் குட்ஸ். அப்ரிஷியேட் பண்றியா? இதே இது சர்வீஸா இருந்தா மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், எப்ப நீ டேட் ஆஃப் ப்ரொவிஷன் ஆஃப் சர்வீஸோ இதுல இருந்து 30 டேஸுக்குள்ள இல்ல 45 டேஸுக்குள்ள நீ எதை ரைஸ் பண்ணா போதும். இதுக்கப்புறம் தான் நீ இன்வாய்ஸே என்ன பண்றேனா ரேஸ் பண்றேனா இந்த டேட்ல தான் இன்வாய்ஸ் ரேஸ் பண்ண. இட்ஸ் அன் இன்வாலிட் இன்வாய்ஸா? இன்கேஸ் இன்வாலிட் இன்வாய்ஸா இருந்து ஆக்டில் டியூ டேட் ஃபார் ரேசிங் த இன்வாய்ஸ்னு சொல்லி இருந்தா இதுதான் டியூ டேட்டா இருக்கும். ஆர் யூ ஆல் ரிலீவ் வித் மீ? கவர்மெண்ட் என்ன கேட்குறாங்கன்னா நீ இந்த டேட்ல டேட் சர்வீஸை ப்ரொவைட் பண்ணிட்டியா? அங்கிருந்து உனக்கு 30 டேஸ் டைம் கொடுத்ததே பெரிய விஷயம். ஹலோ, 30 டேஸ் என்ன ஆணி பிடுங்கிட்டு இருந்த நீ? அன்னைக்கே இன்வாய்ஸ் என்ன பண்ணியிருந்துருக்கணும்? அன்னைக்கு நீ ரைஸ் பண்ணாம அதை டிலே ஆகி தான் ரைஸ் பண்ண, அதனால தான் இன்வாய்ஸ் என்னாச்சு? இன்வாலிட் ஆச்சு. அப்போ உனக்கெல்லாம் பெனிஃபிட் இனிமே தர்ற மாதிரி ஐடியால, அதனால நாங்கள் டியூ டேட் ஃபார் ரேசிங் த இன்வாய்ஸ் வச்சுக்க மாட்டோம். நாங்கள் என்ன பண்ணுவோம்னா டேட் ஆஃப் ப்ரொவிஷன் ஆஃப் சர்வீஸ் இந்த டேட்லேயே நாங்கள் டைம் ஆஃப் சப்ளையை கன்சிடர் பண்ணுவோம். அப்ரிஷியேட் பண்ணுறேன். அதனால தான் டேட் ஆஃப் ப்ரொவிஷன் ஆஃப் சர்வீஸ் ஆர் டேட் ஆஃப் பேமெண்ட் விச் எவர் இஸ் அர்லியர். ப்ரொசீட் பண்ணலாமா? இது என்ன சார்ஜ்? ஃபார்வர்ட் சார்ஜ். யாரோட ஆங்கிள்? சப்ளையரோட ஆங்கிள். அப்போ டேட் ஆஃப் பேமெண்டோட டெஃபினிஷன் டேட் ஆன் விச் அமௌண்ட் இஸ் ரெக்கார்டட் இன் த புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் த சப்ளையர் ஆர் டேட் ஆன் விச் அமௌண்ட் இஸ் கிரெடிட்டட் இன் த பேங்க் அக்கவுண்ட் ஆஃப் த சப்ளையர் விச் எவர் இஸ் அர்லியர். உயிரோட இருக்கியா? That's it. Forward charge comes to an reverse charge. நான் உனக்கு சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுவேன். 9353ல சர்வீஸ் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த சர்வீஸ் நீ எங்கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணேன்னா கன்சிடரேஷன் மட்டும்தான் நீ எனக்கு பே பண்ணணும். டாக்ஸை நீ தான் கவர்மெண்ட்டுக்கு கட்டணும். கரெக்டா? அப்போ குட்ஸ்னா கண்ணில் பார்க்க முடியுமா? சர்வீஸ்னா கண்ணில் பார்க்க முடியாது. அதனால டேட் ஆஃப் ரெசிப்ட் ஆஃப் சர்வீசஸ் வராது. சொல்லு, டேட் ஆஃப் ரெசிப்ட் ஆஃப் சர்வீசஸ் வராது. ஹலோ சார், ஆனா ஆஸ் எ ரெசிபியன்ட் ஆஃப் சர்வீஸ் நீ எனக்கு பே பண்ணுவியா? திஸ் இஸ் ஈவென்ட் நம்பர் 2. அதான் என் ஆஃப் பேமெண்ட், டேட் ஆஃப் பேமெண்ட் ஆர் 61st டே ஃப்ரம் யாரோட இன்வாய்ஸ்? சப்ளையரோட இன்வாய்ஸ். நான் உனக்கு இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணி எத்தனை நாள்? 61st டே. அது வரைக்கும் மேக்ஸிமம் டைம் இருக்கு சார். விச் எவர் இஸ் என்ன சார்? அர்லியர். அப்ப 12/3 13/3னா 3 ஆக்ஷன். குட்ஸ்னா டேட் ஆஃப் ரெசிப்ட் ஆஃப் குட்ஸ் ஆர் டேட் ஆஃப் பேமெண்ட் ஆர் 31st டே ஃப்ரம் த சப்ளையர்ஸ் இன்வாய்ஸ் விச் எவர் இஸ் அர்லியர். சர்வீஸ் அது இன்டான்ஜிபிள்ங்கிறதுனால டேட் ஆஃப் ரெசிப்ட் ஆஃப் சர்வீசஸ் வராது. ஆர் டேட் ஆஃப் பேமெண்ட் 31st டே பதிலா 61st டே ஃப்ரம் த சப்ளையர்ஸ் இன்வாய்ஸ் விச் எவர் இஸ் அர்லியர். இது ஆர்சிஎம்மா? யாரோட ஆங்கிள்? ரெசிபியனோட ஆங்கிள். அப்ப டேட் ஆஃப் பேமெண்ட் என்ன வரணும்? டேட் ஆன் விச் அமௌண்ட் இஸ் ரெக்கார்டட் இன் த புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் த ரெசிபியன் ஆர் டேட் ஆன் விச் அமௌண்ட் இஸ் கிரெடிட்டட் இன் த பேங்க் அக்கவுண்ட் ஆஃப் த ரெசிபியன் விச் எவர் இஸ் அர்லியர். உயிரோடு இருக்கியா? debited amount is debited in the bank account of the recipient whichever is earlier. Are you really with me? Sometimes என்ன தெரியுமா, உன்னோட புக்ஸ்ல இருந்து டேட் ஆஃப் பேமெண்டோ இல்ல 61st டே ஃப்ரம் த சப்ளையர்ஸ் இன்வாய்ஸோ கண்டுபிடிக்க. அப்போ டைம் ஆஃப் சப்ளை இன் அதர் கேஸ் தட் இஸ் டேட் ஆஃப் என்ட்ரி இன் த புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் த ரெசிபியன்ட் ஆஃப் சப்ளை. இன்கேஸ் உன் புக்ஸ்ல டேட் ஆஃப் பேமெண்ட் கண்டுபிடிக்க முடியலனா, இன்கேஸ் 61st டே ஃப்ரம் த சப்ளையர்ஸ் இன்வாய்ஸ் கண்டுபிடிக்க முடியலனா, ஓம் புக்ஸ்ல சப்ளை ரிசீவ் பண்ணது நீ என்ட்ரி போட்டிருப்பேன்ல, that will be treated as the end of supply, time of supply. So where it is not possible to determine the time of supply as per above provision, time of supply shall be the date of entry in the books of accounts of the recipient. Very important point, right? This will be tested in examination, man. Time of supply in case of associated enterprise. In enterprise, associated enterprise na related person. For example, head office India la irukanga, branch outside India la irukanga. நாங்க ரெண்டு பேரும் associated ஆ? இப்போ இங்க பாரு, இந்தியாக்கு வெளியில இருக்கிற ஹெட் ஆஃபீஸ் இந்தியாவுக்கு வெளியே வச்சுக்கோ,
ஹெட் ஆஃபீஸ் அவுட் சைடு இந்தியாவில் இருக்காங்க, பிரான்ச் இந்தியாவில் இருக்காங்க. ஓகேவா? இந்தியாவுக்கு வெளியே இருக்கிற ஹெட் ஆஃபீஸ் பிரான்ச்சுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்படின்னா சர்வீஸ் ப்ரொவைடர் அவுட் சைடு இந்தியாவில் இருக்காங்களா? சர்வீஸ் ரெசிபியன் இந்தியாவில் இருக்காங்களா? திஸ் இஸ் இம்போர்டேஷன் ஆஃப் சர்வீசஸா? இந்தியாவில் யார் இருக்காங்களோ அவங்க தானே ஜிஎஸ்டி கட்டணும். ஆர்சிஎம்ல சார், இன்கேஸ் சப்ளை பை அசோசியேட் என்டர்பிரைஸ் வேர் த சப்ளையர் ஆஃப் சர்வீசஸ் எங்கே located outside India and time of supply shall be. இங்க பாரு, சர்வீஸ் ப்ரொவைடர் எங்க இருக்கிறதுனால, அவுட் சைடு இந்தியாவில் இருக்கிறதுனால அவன் புக்ஸையோ அவன் என்ன பண்றான்னு இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு பார்க்க முடியாது. இந்தியாவில் யார் தான் இருக்கா? ரெசிபியண்டா இருக்கான். அதனால டேட் ஆஃப் என்ட்ரி இன் த புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் த ரெசிபியண்ட் ஆஃப் சப்ளை. நம்ம ஆளு இந்தியாவில் இருக்கிற ஆளு நம்மளோட புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல என்ன என்ட்ரி போட்டான், or date of payment whichever is earlier. இல்ல நம்மால் எப்போ அவருக்கு பே பண்றாரு, whichever is earlier, this is the what of supply, time of supply. அப்ப நம்மளோட books of accountsல எப்போ என்ட்ரியை போட்டான், or date of payment whichever is earlier. இதுதான் time of supply between associated enterprise. உயிரோட இருக்க நீ? That's it. 13.3 comes to an end. Can I come to 13.4? ஒண்ணுல முன்னாடி சார் vouchers exchangeable for goods, இங்க vouchers exchangeable for, நீ என்ன பார்க்கணும்னா சப்ளை இஸ் ஐடென்டிஃபையபிளா, சப்ளை இஸ் நாட் ஐடென்டிஃபை. ஒரே ப்ரொவிஷன். சப்ளை ஐடென்டிஃபையபிளா இருந்தா டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் வவுச்சர், சப்ளை நாட் ஐடென்டிஃபையபிளா இருந்தா டேட் ஆஃப் ரிடம்ஷன் ஆஃப் வவுச்சர். உயிரோட இருக்க ரெசிடுவல் கேசஸ்னா ஒன்னால 13.2 பதிலாவோ 13.3 பதிலாவோ 13.4 பதிலாவோ ஒன்னால் டைம் ஆஃப் சப்ளை கண்டுபிடிக்க முடியலன்னா 13.5 பதிலா கண்டுபிடி. அப்படின்னா அவன் திருட்டு பையன், ஃப்ராடு பையன், ரேடு கேஸ், அப்படி இன்ஸ்பெக்ஷன் ஆடிட்னு மீனிங். அவன் ரெஜிஸ்டர்டு பர்சனா அன்ரெஜிஸ்டர்டு பர்சனான்னு பாரு. அவ இன்கேஸ் என்ன பர்சனா இருந்தா, ரெஜிஸ்டர்டு பர்சனா இருந்தா இது எப்ப பண்ண சப்ளைன்னு பாரு. அந்த சப்ளையோட டியூ டேட் ஃபார் ஃபைலிங் ரிட்டர்ன் என்னன்னு பாரு. அன்னைக்கு தான் அதோட என்ன சப்ளை, டைம் ஆஃப் சப்ளை. அவன் ரெஜிஸ்டர்டு பர்சனும் கிடையாது, அன்ரெஜிஸ்டர்ட் பர்சனா டியூ டேட் ஃபார் பேமெண்ட் ஆஃப் ஜிஎஸ்டி வராது. அதனால டேட் ஆன் விச் ஜிஎஸ்டி இஸ் பெய்ட், எப்ப அவன் ஜிஎஸ்டியை கட்டுறானோ அன்னைக்கு தான் டைம் ஆஃப் சப்ளை. வேற வழியே இல்லை சார். 13 subsection 6 is equal to 12 6. நீ சம்டைம்ஸ் 30 daysல காசு தரணும்னு சொல்லி சப்ளையருக்கு சர்வீஸ் சப்ளை பண்ணுவியா? தலைவன் தரலனா நீ வந்து இன்ட்ரெஸ்டோ பெனால்ட்டியோ லேட் ஃபீயோ சார்ஜ் பண்ணுவியா? which is called as IPL, ரைட்டா? ஆல்ரெடி ப்ரொவிஷன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இன்னும் 1,18,000 வரல. இப்போ அந்த 5,000 ரூபாய்க்கு 900 rupees திருப்பி ஜிஎஸ்டி கட்ட சொன்னா நடுத்தர தான் நான் நின்று பிச்சை எடுக்கணும். அதனால கவர்மெண்ட் என்ன சொல்றானா, இப்போ நீ அந்த 900 rupees கையில் எடுத்து கட்ட வேண்டிய உன் கஷ்டம் எனக்கு புரியுதுடா ராஜா. அதனால ஷால் பி த டேட் ஆன் விச் த சப்ளையர் ரிசீவ்ஸ் சச் அடிஷன் இன் வேல்யூ. எப்போ உண்மையிலேயே அந்த ஐபிஎல் உனக்கு வந்து சேருதோ, வரும்போது இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி தானே வாங்குவே, அந்த ஜிஎஸ்டி மட்டும் எங்களுக்கு தட்டி விட்டுரு. அறிவல் ரிலீவ் வித் மீ. அப்படின்னா நானும் ஹாப்பி, நீயும் ஹாப்பி, டைம் ஆஃப் சப்ளை முடிஞ்ச ஒரு ஹாப்பியும். அறிவல் ரிலீவ் வித் மீ. The revision of chapters or time of supply comes to an end. ரெண்டு section தான், section 12 and section 13. 12 classified into 6 category: 12.1, 12.2, 12.3, 12.4, 12.5, 12.6. 13.1, 13.2, 13.3, 13.4, 13.5, 13.6. 12.1 liability for payment of tax arises at time of supply. 12.2 forward charge, 12.3 reverse charge, 12.4 vouchers exchangeable for goods, 12.5 residual cases, and 12.6 special charges. The same copy paste 13, but this is for goods and that is for services, right? 13.1, 13.2, 13.3, 13.4, 13.5, 13.6. 13.1 liability for payment of tax arises at time of supply. 13.2 forward charge, 13.3 reverse charge, 13.4 vouchers services, 13.5 residual case and 13.6 ஸ்பெஷல் சார்ஜஸ். ஸ்பெஷல் சார்ஜஸ் சொல்லும்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஸ்பெஷலாக சொல்லணும். என்ன தெரியுமா? அந்த நீ சப்ளையராக இருக்கியா, சப்ளையர் ஆஃப் குட்ஸாக இருக்கியா, ஃபார்வர்ட் சார்ஜாக இருக்கா, உனக்கு நோட்டிஃபிகேஷன் நம்பர் 66/2017 அப்ளிகபிள் ஆகும். அந்த நோட்டிஃபிகேஷன் யாருக்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும்னா குட்ஸுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும், சர்வீஸ்க்கு அப்ளிகபிள். ஆனால் 1000 rupees ஆக்ட்லேயே சொல்லியிருக்காங்க பாரு, அது குட்ஸுக்கும் அப்ளிகபிள் ஆகும், சர்வீஸுக்கும் அப்ளிகபிள் ஆகும். இந்த ஒரு பாயிண்டை மட்டும் நீ மைண்டில் வச்சுக்கோ, ரைட்டா? That's it. The revision of time of supply of goods, time of supply of services comes to an end. Sare, I am with you, Sare, from your heart. Anybody is there? Where is a grand clap? Yes, sir. We have completed the marathon revision of the time of supply. We are moving into the next chapter called as value of supply. Sir, value of supply. நம்ம 3 விஷயம் இருக்குன்னு சொன்னோம் சப்ளை பொறுத்த வரைக்கும். நம்பர் 1, எப்போ ஜிஎஸ்டி கட்டணுங்கிறது தான் டைம் ஆஃப் சப்ளை. எந்த அமௌண்ட்டுக்கு மேலே ஜிஎஸ்டி கட்டணுங்கிறது தான் வேல்யூ ஆஃப் சப்ளை. என்ன டாக்ஸ் கட்டணுங்கிறது தான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. ஸோ அதில் செகண்ட் பார்ட்டுக்கு வர நம்ம வேல்யூ ஆஃப் சப்ளை. வேல்யூ ஆஃப் சப்ளைங்கிறது செக்ஷன் 15 ஆஃப் த சிஜிஎஸ்டி ஆக்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. செக்ஷன் 15ல டோட்டலாக 5 சப்செக்ஷன் இருக்கு. 15 subsection 1,
15 subsection 2, 15 subsection 3, 15 subsection 4 and 15 subsection 5. இதில் 15 subsection 4 15 subsection 5 CA இன்டருக்கு இல்லை. 15 subsection 1, 15 subsection 2, 15 subsection 3 இந்த மூணு செக்ஷன் தான் இருக்கு. 15 subsection 1 value of taxable supply to be the transaction value. சார் இப்போ ஒரு சப்ளை நடக்கணும் சார். சப்ளை நடக்கணும் இந்த சென்ஸ் மீன்ஸ் ஒரு சப்ளையர் வேணும், ஒரு ரெசிபியன் வேணும். Supplier should supply goods or services or both. அதுக்கு ஒரு கன்சிடரேஷன் இருக்கும் இல்லையா சார். 15 subsection 1 என்ன சொல்றாங்கன்னா, எந்த பிரைஸ்ல ரெண்டு பேருக்கும் இடையில டிரான்சாக்ஷன் நடக்குதோ அதை தான் டிரான்சாக்ஷன் வேல்யூன்னு சொல்லுவோம். அந்த டிரான்சாக்ஷன் வேல்யூ தான் வேல்யூ ஆஃப் சப்ளையா எடுத்துப்போம். சில கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அந்த கண்டிஷன் என்னங்கிறது நான் பேசுறேன். 15 subsection 2 இன்க்ளூஷன். இவன்தோ நாங்க சொன்ன எல்லா கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆனா கூட சார் நம்ம சில விஷயங்களை வேல்யூ ஆஃப் சப்ளைல இன்க்ளூட் பண்ணி தான் ஆகணும். அதுதான் 15 subsection 2 இன்க்ளூஷன். சார் 15 subsection 3 எக்ஸ்க்ளூஷன். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் வேல்யூ ஆஃப் சப்ளை இருந்து நீங்க எக்ஸ்க்ளூட் பண்ணணும். அதுதான் டிஸ்கவுண்ட். அப்ப 15 subsection 1 நமக்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, transaction value is equal to value of supply. 15 subsection 2 inclusion, 15 subsection 3 exclusion. என்ன சார் 15 subsection 1 value of taxable supply is equal to என்ன வேல்யூ, transaction value. அப்ப எந்த வேல்யூல சப்ளையருக்கும் ரெசிபியன்ட்க்கும் டிரான்சாக்ஷன் நடக்குதோ அந்த வேல்யூவை தான் நீங்க என்னவா எடுத்துக்கணும், வேல்யூ ஆஃப் சப்ளை எடுத்துக்கணும். தட் மீன்ஸ் இன்னும் இறங்கி சொல்லணும்னா பிரைஸ் actually paid or payable for the supply. For example, இப்போ நான் தான் supplier of this calculator, நான் இந்த calculator விற்கிறேன், நீங்க தான் recipient வச்சுக்கோங்க. In case 100 rupees தான் நான் உங்ககிட்ட கலெக்ட் பண்றேன்னா that 100 rupees should be the value of supply. Appreciate பண்றியா? My dear lovable students, அதுல இப்போ 100 rupeesல நீ 100 rupeesம் எனக்கு இப்பவே தரணும்னு என்ன இல்லை, அவசியம் இல்லை. நீ மேபி இப்போ ஒரு 60 rupees கொடுத்துட்டு பேலன்ஸ் 40 rupees அடுத்த வாரம் தரேன்னு சொல்லுவேன். சார் price actually paid எவ்வளோ 100 rupees, but total payable எவ்வளோ சார் 60 rupees paid, total payable எவ்வளோ 100. so I have to take price actually paid or payable. அப்ப நான் payable தான் இங்க ஹையரா இருக்கு, 100 rupees தான் என்னோட value of supply இருக்கும். so what is the one line summary my dear lovable students? சார் value of supply நீ என்னவா எடுத்துக்கலாம், டிரான்சாக்ஷன் வேல்யூ என்னோட வேல்யூ ஆஃப் சப்ளை எடுத்துக்கலாம். டிரான்சாக்ஷன் வேல்யூனா என்ன, பிரைஸ் ஆக்சுவலி பெய்ட் ஆர் பேயபிள். சார் இப்படி எடுத்துக்கணும்னா 3 conditions should be satisfied. நீ 3 condition என்ன பண்ணணும், சாட்டிஸ்ஃபை பண்ணணும். there should be supply of goods or services or both. நீ either goods supply பண்ணணும், இல்ல சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணணும், இல்ல goods and services or both ரெண்டையும் காமனா ப்ரொவைட் பண்ணணும். and supply should not be to a related party. that means அந்த சப்ளை நீ unrelated பார்ட்டிக்கு தான் பண்ணணும். and price should be the sole consideration my dear lovable students. நீ சப்ளை பண்றது சார் அந்த பிரைஸ்ங்கிறது சோல் கன்சிடரேஷனா இருக்கணும். அதாவது கேஷா மட்டும்தான் உனக்கு கன்சிடரேஷன் வரணுமே தவிர கைண்டா வரக்கூடாது. இந்த 3 கண்டிஷன் என்ன ஆவறதா இருந்தா, சாட்டிஸ்ஃபை ஆவறதா இருந்தா transaction value is equal to value of supply. என்னென்ன 3 condition? there should be supply of goods or services or both. such supply should not be to a related party and price should be the sole consideration. இது நம்ம கிளாஸ்ல SRS condition சொன்னோம். S stands for supply of goods or services or both. such supply should be to a related இருக்க கூடாது, unrelated party, and price should be the sole consideration. so what is the one line summary of the entire discussion? if SRS condition satisfied, transaction value is equal to value of supply. if SRS condition not satisfied, transaction value is not equal to value of supply. sir the value of supply has to be determined as per 15 subsection 4 or 15 subsection 5. that is not in inter, that is in CA final. introduction clear? even though SRS condition satisfy ஆச்சுனா கூட, because SRS condition என்ன ஆச்சுனா satisfy ஆச்சுனா, my dear lovable students, transaction value is equal to value of supply. my dear lovable students, இந்த 5 விஷயங்களை நீ இன்க்ளூட் பண்ணி தான் ஆவணும் வேல்யூ ஆஃப் சப்ளைல. so 15 subsection 2 is what? inclusion. number 1, taxes. all taxes other than GST. sometimes supplier என்ன பண்ணுவார்னா municipal tax, சார் local tax, X tax, Y tax, Z tax, பல பேர்ல கன்சிடரேஷனை டாக்ஸா கலெக்ட் பண்ணிப்பாங்க. அப்படி சப்ளையர் டாக்ஸா கலெக்ட் பண்றாங்கன்னா even that tax should also be included in the value of supply. next one, incidental expenses. என்ன சார்? incidental expenses.
சப்ளையர் கன்சிடரேஷனை ஸ்பிளிட் பண்ணி இன்சிடென்டல் எக்ஸ்பென்சஸ் சொல்லி கலெக்ட் பண்றதா இருந்தா ஈவன் தட் ஷுட் ஆல்சோ பி ஃபார்ம் பார்ட் ஆஃப் த வேல்யூ ஆஃப் சப்ளை. சப்சிடி இப்ப கன்சிடரேஷன் வர்றதுக்கு பதிலா சப்சிடின்னு வருது, அதர் தேன் கவர்மெண்ட் சப்சிடி. அப்ப கவர்மெண்ட் சப்சிடி வந்துச்சுன்னா வேல்யூ ஆஃப் சப்ளைல இன்க்ளூட் பண்ண வேண்டிய, ஆனா சார் கவர்மெண்ட் சப்சிடியை தவிர அதர் தேன் கவர்மெண்ட் சப்சிடியா இருந்தா ஃபுல்லாவே வேல்யூக்குள்ள இன்க்ளூட் பண்ணி தான் charges collected for delayed payment of consideration. நம்ம இப்பதான் லாஸ்ட் செஷன்ல ரிவைஸ் பண்ணோம், ஐபிஎல் பத்தி பேசணும் கரெக்டா. I stands for interest, P stands for penalty, L stands for late fee. Sometimes supplier recipient கிட்ட இருந்து ஐபிஎல் கலெக்ட் பண்ணுவாரு. அப்படி ஐபிஎல் கலெக்ட் பண்ணாருன்னா that should form part of the value of supply. And A stands for amount incurred by recipient on behalf of the, sometimes supplier காக recipient ஏதாவது amount incur பண்ணார்னா that should also be form part of the value of supply. So these are inclusions. Number one, all taxes other than GST. Then shortcut நம்ம கிளாஸ்ல யூஸ் பண்றது ISCA. சொல்ல பார்க்கலாம். I stands for incidental expenses, subsidy other than government subsidy, charges collected for delayed payment of consideration, amount incurred by the recipient on behalf of the supplier. Are you really with me? இப்போ நம்ம அதை ஒன்று டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். 15 subsection 2 class A. Next one sir, 15 subsection 2 class B, 15 subsection 2 class C, 15 subsection 2 class D, 15 subsection 2 class E. Are you all with me? அந்த 5 விஷயங்களை நம்ம ஒன்று டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். என்ன சார் 15 subsection 2 class A? A stands for ஷார்ட்கட் என்ன தெரியுமா? All taxes. ஏன்னா all taxes other than GST. Other than, அப்ப பேர்லயே இருக்கு 15 subsection 2 class A. ஏனா என்ன? all taxes, எல்லா டாக்ஸுமே யாரை தவிர, ஜிஎஸ்டியை தவிர, all taxes other than GST. அப்போ all taxes levied under any law for the time being enforced other than GST Act shall be charged separately. இப்போ நான் சப்ளையரா இருக்கேனா, நீங்க ரெசிபியண்டா இருக்கீங்களா, நான் உங்களுக்கு கால்குலேட்டர் விற்கிறேன்னா, கால்குலேட்டர் விற்கும் போது 100 rupees கன்சிடரேஷன் சொல்றேன், 10 rupees முனிசிபல் டாக்ஸ்னு சொல்றேன். அப்படின்னா வேல்யூ ஆஃப் சப்ளை 110 எடுத்துக்கணும். பிகாஸ் ஆல் டாக்ஸஸ் அதர் தேன் ஜிஎஸ்டி. ஆனா ஜிஎஸ்டியை நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா வேல்யூ ஆஃப் சப்ளைல இன்க்ளூட் பண்ணக்கூடாது. பிகாஸ் ஜிஎஸ்டியை வேல்யூ ஆஃப் சப்ளைல இன்க்ளூட் பண்ணீங்கன்னா வேல்யூ ஆஃப் சப்ளை இன்க்ரீஸ் ஆயிடும். வேல்யூ ஆஃப் சப்ளை இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஜிஎஸ்டிக்கு மேல ஜிஎஸ்டி போடுற மாதிரி இருக்கும். அது கேஸ்கேடிங் எஃபெக்ட் ஆயிடும். ஆர் யூ ஆல் வித் மீ? சார் நீங்க தானே சார் சொன்னீங்க எல்லா டாக்ஸஸையும் என்ன பண்ணணும், இன்க்ளூட் பண்ணணும், யாரை தவிர, ஜிஎஸ்டியை தவிர. அப்படின்னா நம்ம சார் டிடியில் டைரக்ட் டாக்ஸ்ல டிடிஎஸ் டிசிஎஸ்னு ஒரு கான்செப்ட் படிப்போம். ஆர் யூ ஆல் வித் மீ? டிடிஎஸ்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பர்சனுக்கு நான் பே பண்ணுறேன் 1 lakh rupees ஆடிட் ஃபீ பே பண்ணுறேன்னு வச்சுக்கோ. நம்ம ஆடிட்டர் ஆனதுக்கப்புறம் நம்மளோட கிளைண்ட் நமக்கு பே பண்ணும்போது அதுலேருந்து 194Jல 10% பிடிச்சி நமக்கு ரிமைனிங் 90,000 rupees தான் காசு தருவாங்க. கரெக்டா? இந்த 10,000 rupees டிடிஎஸ்னு சொல்லி கவர்மெண்ட் கட்டிடுவாங்க. ரைட்டா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கார் விற்கிறேன்னு வச்சுக்கோ, நீ என்கிட்ட இருந்து கார் வாங்குற 10 lakhsக்கு மேல நீ என்கிட்ட இருந்து கார் வாங்குறதா இருந்தா நான் உங்ககிட்ட இருந்து டிசிஎஸ் கலெக்ட் பண்ணணும். டிசிஎஸ் அப்ப நான் ஆட் டிசிஎஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 5,000 ரூபான்னு வச்சுக்கோ. அப்படின்னா நான் உங்ககிட்ட இருந்து 10,05,000 rupees கலெக்ட் பண்ணுவேனா? மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், சார் அப்ப சப்ளையர் இன்கம் டாக்ஸ் ஆக்ட் சொன்னதுனால டிசிஎஸ்னு ஒரு அமௌண்ட் கலெக்ட் பண்றாரா? மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க தானே சார் இப்போ சொன்னீங்க ஆல் டாக்ஸஸ் அதர் தேன் ஜிஎஸ்டி அதை நீங்க வேல்யூ ஆஃப் சப்ளைல இன்க்ளூட் பண்ணணும். அப்படின்னா இந்த டிசிஎஸ்ஸையும் நான் இன்க்ளூட் பண்ணணுமா? அதுக்கான கிளாரிஃபிகேஷன் தான் சர்க்குலர் கொடுத்துருக்காங்க. டிசிஎஸ் அண்டர் த என்ன ஆக்ட்? இன்கம் டாக்ஸ் ஆக்ட், நாட் இன்க்ளூடபிள் இன் த டாக்ஸபிள் வேல்யூ ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஜிஎஸ்டி. அப்போ ஒரே ஒரு எக்ஸப்ஷன். என்ன எக்ஸப்ஷன்னா ஆல் டாக்ஸஸ் அதர் தேன் ஜிஎஸ்டி ஷுட் பி இன்க்ளூடட் இன் த வேல்யூ ஆஃப் சப்ளைன்னு சொன்னா கூட டிசிஎஸ் கலெக்ட் பண்ணதை மட்டும் வேல்யூ ஆஃப் சப்ளைல இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஆர் யூ ஆல் வித் மீ? So to determine the value of supply under what? GST. TCS under the Income Tax Act would not be included as it is an interim levy not having the character of what? Tax. அது இன்கம் டாக்ஸ் ஆக்ட் சொன்னதுனால தான் சப்ளையர் ரெசிபியன்ட் கிட்ட இருந்து என்ன பண்றாங்க, கலெக்ட் பண்றாங்க. அது ஃபைனல் டாக்ஸ் கிடையாது, அது ஒரு இன்டரிம் லெவி தான். அதனால நீங்க டிசிஎஸ்க்கு ஜிஎஸ்டி போடக்கூடாது. ஆர் யூ ஆல் வித் மீ? So refined form of one line summary of the entire discussion is all taxes other than GST.
exception is what? TCS. Are you all really with me? இப்போ நம்ம இதுல taxesல all taxes other than GST முடிச்சாச்சு. Next one, ISCA. I stands for incidental expenses. A stands for subsidy other than government subsidy. C stands for charges collected for delayed payment of consideration. And A stands for amount incurred by the recipient on behalf of the supplier. Are you all really with me? My dear lovable students, இதில் பாருங்க சார் 15 subsection 2 class B க்கு போறோம். third party payment. என்ன party payment? சார் நான் தான் சார் சப்ளையர், நீங்க தான் சார் ரெசிபியன். Are you really with me? நான் உங்களுக்கு இந்த கால்குலேட்டர் சப்ளை பண்ணனா நீங்க எனக்கு 100 ரூபாய் பே பண்ணணுமா? நீங்க எனக்கு வரும் 60 rupees மட்டும் பே பண்ணிட்டு இந்த கால்குலேட்டரை எனக்கு ஒரு சப்ளையர் சப்ளை பண்ணியிருப்பார் இல்லையா, அவருக்கு நீங்க என்ன பண்றீங்க? 40 rupees பே பண்றீங்க. That means amount to be incurred by the supplier யார் இன்கர் பண்றா? recipient இன்கர் பண்றாங்க. So any payment incurred by யாரு? recipient on behalf of the supplier is liable to be included in the value of supply. appreciate பண்றியா? அப்ப இங்க பாரு சார் 15 subsection 2 class B. B stands for behalf. B stands for என்ன? of the யாரோடையது? supplier. அப்போ amount is incurring by the recipient on behalf of the supplier should be included in the value of supply. Are you really with me? ஒரு example பாரு சார், Isha Time Gallery as appointed as an authorized sender of Sony Electronics on sale of worth rupees 20 lakh electronic item. இப்போ நான் Sony Electronics கம்பெனி வச்சிருக்கேன், நான் ஒருத்தங்களை அப்பாயிண்ட் பண்றேன் Isha Time Gallery அப்படின்னு ஒருத்தங்களை. Sony Electronics is liable to pay commission at the rate of எவ்வளோ percent? 10% on such sale, that is rupees 2 lakh. 20 lakhs or 10% or 2 lakhs தானே. But such selling commission is to be paid by Sony Electronics have been paid by Isha Time Gallery for the month of August. Are you all really with me? In this case, such expense shall be included in the என்ன value? Transaction value. இப்போ supplier pay பண்ண வேண்டிய liability-ய recipient supplier-க்காக pay பண்றாங்கன்னா sir, that amount should be included in the end of supply, value of supply. Any amount incurred by the recipient on behalf of the supplier should be included in the value of supply. Are you all really with me? ரெண்டு class முடிச்சிட்டோம். 15 subsection 2 class A. A stands for all taxes other than GST. அதுக்கு ஒரே ஒரு exception, TCS. 15 subsection 2 class B. B stands for behalf. யாருக்கு behalf? On behalf of the supplier. So amount is incurred by the recipient on behalf of the supplier. Are you all really with me? Coming to next one, man, sir. 15 subsection 2 class C, which is charges, my dear lovable students, various incidental expenses they are incurring. For example, நான் உனக்கு இந்த கால்குலேட்டர் சப்ளை பண்றேன்னா, கால்குலேட்டரோட உண்மையான விலை 100 ரூபாயா? அப்ப நான் 100 ரூபாய்க்கு மேல ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணணுமா? அப்ப நான் என்ன பண்றேன்னா, கால்குலேட்டருக்கு 60 ரூபான்னு போட்டுட்டு பேக்கிங் 10 ரூபான்னு போடுறேன், டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்னொரு 10 ரூபான்னு போடுறேன், இன்சூரன்ஸ் இன்னொரு 10 ரூபான்னு போடுறேன், வெய்மென்ட் சார்ஜஸ் இன்னொரு 10 ரூபான்னு போடுறேன். வாட் ஜிஎஸ்டி ஆக்ட் இஸ் சேயிங் தட் இது எல்லாமே ஒரே வார்த்தையில் நாங்கள் கூப்பிடுவோம் இன்சிடென்டல் எக்ஸ்பென்சஸ். அப்போ வேரியஸ் சார்ஜஸ் நாங்கள் கலெக்ட் பண்ணுவோம். பாரு, எனி இன்சிடென்டல் எக்ஸ்பென்சஸ் சார்ஜ் பை யாரு? சப்ளையர். யார் சார்ஜ் பண்றா? சப்ளையர். அண்ட் எனி அமௌண்ட் சார்ஜ் ஃபார் எனிதிங் டன் பை த சப்ளையர். நான் என்ன வேணா பண்ணுவேன். பேக் பண்ணேன்னு சொன்னேன், இன்சூரன்ஸ் பண்ணேன்னு சொல்றேன், டிரான்ஸ்போர்ட் பண்ணேன்னு சொல்றேன், இந்த குட்ஸ் அங்கே ரீச் பண்ண வச்சேன்னு சொல்றேன், ஏதோ ஒன்று சொல்லி ஏதோ ஒரு அமௌண்ட் நான் கலெக்ட் பண்றேன். அட் த டைம் ஆஃப் சப்ளை ஆர் பிஃபோர் த டெலிவரி ஷுட் பி இன்க்ளூடட் இன் த வாட் ஆஃப் சப்ளை, வேல்யூ ஆஃப் சப்ளை. எக்ஸாம்பிள்ஸ் எதெல்லாம்? பேக்கிங், லேபிளிங், டிசைனிங் சொல்லி கொஞ்சம் சார்ஜ் வாங்குறது, ராயல்டி வாரண்டி சார்ஜ்னு சொல்லி கொஞ்சம் சார்ஜ் வாங்குறது, இன்சூரன்ஸ் சார்ஜ்னு சொல்லி கொஞ்சம் சார்ஜ் வாங்குறது, தர்மதா சார்ஜஸ் சொல்லி கொஞ்சம் சார்ஜ் வாங்குறது, வேமென்ட் சார்ஜஸ் சொல்லி கொஞ்சம் சார்ஜ் வாங்குறது, லோடிங், வேயிங் அண்ட் கூலி சார் ரிலீஸ் ஆக போகுது சார்ஜ் வாங்குறது, freight shown separately in the invoice ஃப்ரைட்னு சொல்லி சார்ஜ் வாங்குறது, இரெக்ஷன் இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ் நான் ஃபிட் பண்றேன் அப்படின்னு சொல்லி சார்ஜ் வாங்குறது, ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷன் சார்ஜஸ் டெலிவர் பண்றதுக்கு முன்னாடி அந்த ப்ராடக்ட் கரெக்டா இருக்கான்னு செக் பண்றேன் அப்படின்னு சொல்லி 5000 ரூபாய் வாங்குறது. இது எல்லாமே சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்னன்னு சொல்லுவேன்? சார்ஜஸ்னு சொல்லுவேன். 15 subsection 2 class C. அது ஜிஎஸ்டி யூஸ் பண்ற டெக்னிக்கல் ஜார்கன் என்னன்னா இன்சிடென்டல் எக்ஸ்பென்சஸ். ஆல் த இன்சிடென்டல் எக்ஸ்பென்சஸ் collected by the supplier from the recipient should be included in the value of supply. 3 class முடிச்சாச்சா? What is 15 subsection 2 class A? All taxes other than GST should be included in the value of supply. ஒரே ஒரு exception,
TCS. That's it, game over. 15 subsection to class B. B ஓட full form என்ன? Behalf. யாருக்காக? சப்ளையருக்காக. யாரு? recipient காசு இன்கர் பண்றாங்க. அப்ப amount incurred by the recipient on behalf of the supplier. 15 subsection to class C. C னா என்ன? charges. சார் என்னென்ன சார்ஜ், இதை வந்து நம்ம டெக்னிக்கலி என்ன சொல்லுவோம்னா இன்சிடென்டல் எக்ஸ்பென்சஸ்னு சொல்லுவோம். என்னென்ன சார்ஜஸ்க்கு எக்ஸாம்பிள்? பேக்கிங், லேபலிங், டிசைனிங், ராயல்டி, வாரண்டி, இன்சூரன்ஸ், தர்மதா, வெயிட்டிங் சார்ஜஸ், லோடிங், வேவிங், கூலி, ஃப்ரைட் ஷோன் செப்பரேட்லி இன் இன்வாய்ஸ், இரெக்ஷன், இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ், ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷன் சார்ஜஸ். ஹலோ சார். அடுத்தது வர்றேன் 15 subsection to class D. D stands for delay. D stands for நான் உனக்கு பொருளை குட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஆர் போத் நான் உனக்கு சப்ளை பண்ணேன்னா நீ எனக்கு டைமுக்கு சொன்ன டைமுக்கு காசு தரணுமா? சொன்ன டைமுக்கு காசு தந்தேன்னா சொன்ன காசு தந்தா போதும். ஹலோ சார். இன்கேஸ் நீ காசு தர டிலே ஆச்சுன்னா மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், யூ ஆர் லயபிள் டு பே இன்ட்ரெஸ்ட், யூ ஆர் லயபிள் டு பே பெனாலிட்டி, யூ ஆர் லயபிள் டு பே லேட் ஃபீ ஃபார் டிலேடு பேமெண்ட் ஆஃப் கன்சிடரேஷன். ஆர் யூ ஆல் ரிலீவ் வித் மீ? நீங்க ஒரு சின்ன பாயிண்ட்டை கனெக்ட் பண்ண அழகா ரசிங்க சார். இந்த இன்ட்ரெஸ்ட், லேட் ஃபீ, பெனாலிட்டி எல்லாம் இருக்கு இல்லையா, அதை நான் ரெண்டா பிரிக்கிறேன். சரி, இப்போ நான் லோன் கொடுத்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் வருது சார், நான் வந்து டெபாசிட் போட்டு இல்லை அட்வான்ஸ் கொடுத்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் வருதுன்னா இட் இஸ் அ சப்ளை ஆஃப் சர்வீஸ் as per schedule 2. ஞாபகம் இருக்கா? பட் இட் இஸ் exempted under section 11. சூப்பர் சார், ஃபென்டாஸ்டிக் சார். ஹலோ சார். இதே இது இன்ட்ரெஸ்ட், லேட் ஃபீ, பெனாலிட்டி ஃபார் டிலேடு பேமெண்ட் ஆஃப் கன்சிடரேஷன் இருந்தா இட் இஸ் டாக்ஸபிள். அப்ப 15 subsection 2 class D என்ன சொல்றாங்கன்னா, if there is any delay in receiving consideration from the recipient, my dear lovable students, it should be treated as value of supply. அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஒரு 3 டவுட் அரைஸ் ஆகுது சார். சார் எந்த அமௌண்ட்டை நீங்க வேல்யூவா எடுத்துப்பீங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சப்ளையர் இன்னைக்கு ரெசிபியன்ட்டுக்கு சப்ளை பண்ணுறாருன்னு வச்சுக்கோ. ஹலோ சார். ரெசிபியன் ஒரு 30 டேஸில் காசு தரணும். எவ்வளோ தரணும்னா 1 lakh rupees தரணும். இந்த 1 lakh rupeesக்கு 18,000 rupees ஜிஎஸ்டி போட்டிருப்பாரு. அப்படின்னா டோட்டலாக 1,18,000 rupees. ரைட்டா? இன்கேஸ் 30 டேஸில் ரெசிபியன் சப்ளையருக்கு காசு தரலைன்னா இன்ட்ரெஸ்ட், பெனாலிட்டி, லேட் ஃபீ இந்த மூணுமே சார்ஜ் பண்ணப்படும். யார்கிட்ட இருந்து? ரெசிபியன் கிட்ட இருந்து. இப்போ அவனுக்கு நீ இன்ட்ரெஸ்ட் 5,000 rupees சார்ஜ் பண்றேனா சார், நான் 5,000 பிளஸ் ஜிஎஸ்டி போடுவேனா, இல்ல அவன் தரப்போற இன்ட்ரெஸ்டுக்குள்ளேயே என்ன இருக்குன்னு பார்க்கணுமா, ஜிஎஸ்டி இருக்குன்னு பார்க்கணுமா? அப்போ வேல்யூ என்ன சார்? நார்மலி இன்ட்ரெஸ்ட் இஸ் அசியூம் டு பி இன்க்ளூசிவ் ஆஃப் வாட்? ஜிஎஸ்டி. எக்ஸாம்ல இது ரொம்பவே டெஸ்ட் பண்ற ஒரு ஏரியா. இன்ட்ரெஸ்ட் கலெக்டட் வரும் 5,000 மட்டும் சொன்னான்னா அந்த 5,000 நீங்க 118% ட்ரீட் பண்ணணும், இல்ல 112% ட்ரீட் பண்ணணும். ஒத்துக்கிறியா? whereas late fee and penalty is assumed to be exclusive of GST. வாவ். அப்ப இன்ட்ரெஸ்ட்னா இன்க்ளூசிவ் ஆஃப் ஜிஎஸ்டி ஆகும், லேட் ஃபீஸ் அண்ட் பெனாலிட்டியை எக்ஸ்க்ளூசிவ் ஆஃப் ஜிஎஸ்டி ஆகும். வேணும் எதுவுமே கொஸ்டின்ல சொல்லலைன்னா நீங்க ட்ரீட் பண்றதுக்கு சம்டைம்ஸ் என்ன பண்ணுவான்னா இன்ட்ரெஸ்ட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஆஃப் ஜிஎஸ்டின்னு சொல்லிடுவான். அப்படின்னா இன்டூ 18% போடுங்க. சம்டைம்ஸ் ஃபீஸ் அண்ட் பெனாலிட்டியை இன்க்ளூசிவ் ஆஃப் ஜிஎஸ்டின்னு சொல்லுவான். அப்படின்னா டிவைடட் பை 118% போடுங்க. ஆர் யூ ஆல் ரிலீவ் வித் மீ? மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், மூவிங் டு நோட் நம்பர் 2 man, டைம் ஆஃப் சப்ளை. சார் இதுக்கான டைம் ஆஃப் சப்ளை ஆல்ரெடி நம்ம படிச்சு முடிச்சாச்சு. as per section 12(6) or 13(6) கரெக்ட் தானே? that is in a month when the such amount is actually received. எந்த மாசம் எந்த டேட்ல உண்மையிலேயே ஐபிஎல் நடக்குதோ அப்பதான் அதோட டைம் ஆஃப் சப்ளை. ஆர் யூ ரிலீவ் வித் மீ? சப்ளையருக்கு எப்ப காசு வந்து சேருதோ, கன்சிடரேஷன் வந்து சேருதோ அந்த பாயிண்ட் தான் டைம் ஆஃப் சப்ளை. நோட் நம்பர் 3 man, ரைட் மேன். சார் சூப்பர் டவுட் சார். பிகாஸ் நான் இங்க பொருளை வித்திருப்பேன், இந்த 1 lakh rupeesக்கு 18% தானே ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணேன். அந்த கன்சிடரேஷன் எனக்கு தராததுனால தான் நான் இன்ட்ரெஸ்ட், பெனாலிட்டி, லேட் ஃபீன்னு போடுறேன். இப்போ அதுக்கு மேலே தான் என்னவே கலெக்ட் பண்ணுறேன், ஜிஎஸ்டியே கலெக்ட் பண்ணுறேன். அப்போ எந்த ரேட்டில் ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணணும்னா பேஸ்ட் ஆன் த என்ன சப்ளை. ஒரிஜினல் சப்ளை 5%னா ஐபிஎலும் 5%, ஒரிஜினல் சப்ளை 12%னா ஐபிஎலும் 12%, ஒரிஜினல் சப்ளை 18%னா ஐபிஎலும் 18%. ஆர் யூ ஏபிள் டு அப்ரிஷியேட் சார்? That's it, my dear lovable students. Appa what is 15 subsection 1 clause A? A stands for all taxes other than GST. What is 15 subsection 2 clause B? Sir, behalf. Yarku behalf? Supplier ku behalf. Sir, 15 subsection 2 clause C, incidental expenses, that is charges, various charges. Example, packing, labeling, designing, royalty, warranty charges, insurance charges, dharmada, payment charges, loading, weighing, coolie, freight shown separately in the invoice, erection, installation charges, pre-delivery inspection charges. Right, sir?
15 subsection 2 class D stands for delay ஆச்சுன்னா recipient கிட்ட இருந்து interest, late fee, penalty இது மூணு நீங்க கலெக்ட் பண்ணுவீங்க, ரைட்டா? Fantastic to the core. I'm moving to the last one to be added, man. 15 subsection 2 class E is our subsidy. என்னது? சப்சிடி. ஏன் சப்சிடி நமக்கு தராங்க? சார் விஷயங்களை ஈஸி ஆக்கிறதுக்காக தான் சப்சிடி நமக்கு தராங்க. இப்போ யாரோ நமக்கு சப்சிடி தராங்கன்னா நம்ம கஷ்டத்தில் இருக்கோம், இந்தாப்பா ஈஸிப்பா நீ பண்ற விஷயம் ஈஸியா பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி தான். அதனால தான் 15 சப்செக்ஷன் 2 என்ன கிளாஸ் இ. சார் ஜிஎஸ்டி என்ன சொல்றாங்கன்னா சப்சிடி டைரக்ட்லி லிங்க்டு டு பிரைஸ் by the person other than government. அப்ப நமக்கு சப்சிடி வந்துச்சுன்னா அந்த சப்சிடி நம்ம அனலைஸ் பண்ணணும். அந்த சப்சிடி நமக்கு கவர்மெண்ட் கொடுத்தாங்களா இல்ல வேற யாராவது கொடுத்தாங்களா? Are you all really with me? சப்சிடி நமக்கு யாரு கொடுத்திருக்காங்கன்னா கவர்மெண்ட் கொடுத்திருக்காங்கன்னா கவர்மெண்ட் கிட்ட இருந்தே சப்சிடி வாங்கி கவர்மெண்ட்டுக்கே திருப்பி ஜிஎஸ்டி கட்டதுல ஒரு அர்த்தம் இல்லை. So not to be added to the what of supply, value of supply. அப்ப கவர்மெண்ட் தவிர வேற யாரு சப்சிடி கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணணும்னா வேல்யூ சப்ளைல இன்க்ளூட் பண்ணணும். லைக் தட் யூ ஷுட் நாட் திங்க். திருப்பி அதுலயும் கண்டிஷன் இருக்கு. whether the subsidy is linked to the price of supply, it is not linked to the price of supply. உயிரோட இருக்கையா? in case subsidy linked to the end of supply இருந்தா price of supply இருந்தா it would be added to the end of supply, value of supply. in case if it is not linked to the price na it will not be added to the value of supply. அப்படினா நீ யார்கிட்ட இருந்து சப்சிடி வருதுன்னு முதல்ல பாரு. கவர்மெண்ட் கிட்ட இருந்து வருதா? அதர் than கவர்மெண்ட் கிட்ட இருந்து வந்துச்சுன்னா அது வேல்யூ ஆஃப் சப்ளைல இன்க்ளூட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இன் கேஸ் சார் அதர் தேன் கவர்மெண்ட் கிட்ட இருந்து வருதுன்னா இஸ் இட் லிங்க்டு டு த சப்ளையான்னு பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் உனக்கு பென் சப்ளை பண்றேன். நான் பென் சப்ளை பண்ணதுனால தான் ஒரு பென்னுக்கு நீ 2 ரூபாய் சப்சிடி கொடுத்தேனா அப்போ உன்னோட சப்சிடினால ரெசிபியன் சார் கன்சிடரேஷன் எனக்கு கம்மியா கொடுக்குறான். ஏன்னா அவன் 10 ரூபாய் கொடுத்துருக்கணும் ஒரு பெண்ணுக்கு, அவன் 8 ரூபாய் தான் கொடுத்தான். ஏன்னா நீ எனக்கு சப்சிடின்னு சொல்லி 2 ரூபாய் கொடுத்த. அப்ப கவர்மெண்ட் என்ன சொல்றான்னா ரெசிபியன் கொடுத்த 8 ரூபாயும் வேற யாரோ கொடுத்த 2 ரூபாயும் ஆட் பண்ணி 10 ரூபாய் வேல்யூ சப்ளைன்னு சொல்லு. ஆரியோட வித் மீ சார் பென்னு சப்ளை பண்ணதுனாலயோ இல்ல பெண்ணுக்காகவோ என்ன வரல சப்சிடி வரல. சப்சிடி வேற ஏதோ காரணத்தினால வந்திருக்குன்னா இட் இஸ் நாட் லிங்க்டு டு த பிரைஸ். அப்படின்னா அந்த சப்சிடியை பெண்ணோட கன்சிடரேஷன் கூட ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆர் யூ ஆல் ரியலி வித் மீ? With God's grace 15 subsection 1 முடிச்சிட்டோம், 15 subsection 2 முடிச்சிட்டோம், 15 subsection 3 is discount. ஒரே ஒரு விஷயம் மட்டும் value of supply இருந்து மைனஸ் பண்ணிக்கலாம். அது என்னது? டிஸ்கவுண்ட். So deduction of discount நீ என்ன பார்க்கணும்னா any discount given either before or at the time of supply. சப்ளை பண்றதுக்கு முன்னாடி இல்ல சப்ளை பண்ணதுக்கு அப்புறம். ஹலோ சார் சார் either at the time of supply or before the supply. இங்க பாரு அப்ப டிஸ்கவுண்ட் என்னன்னா சார் நான் வந்து சப்ளை பண்றதுக்கு முன்னாடியே என்ன தரேன்? டிஸ்கவுண்ட் தரேன். or at the time of supply இல்லைனா சப்ளை பண்ற டைம்ல தரேன் டிஸ்கவுண்ட். நீ ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணணும், அதை இன்வாய்ஸ்ல காட்டியிருக்கனா இல்லை இன்வாய்ஸ்ல காட்டலையா? அப்படி இன்கேஸ் எங்க காட்டுறேன்னா இன்வாய்ஸ்ல காட்டுறேன்னா டிடக்டபிள் ஃப்ரம் வேல்யூ. நான் எங்க காட்டலேனா இன்வாய்ஸ்ல காட்டலேனா அதை என்னால டிடெக்ட் பண்ண முடியாது. அறிவல் வித் மீ? அப்ப நீ டிஸ்கவுண்ட் 2 டைம்ல தருவ. முதல்ல ஐதர் சப்ளைக்கு முன்னாடி தருவ இல்லைனா அட் த டைம் ஆஃப் சப்ளை தருவ. இது ரெண்டும் ஒரே ட்ரீட்மெண்ட் தான். என்ன செக் பண்ணணும்னா இன்வாய்ஸ்ல காட்டுறியா இன்வாய்ஸ்ல காட்டுறியா? இன்வாய்ஸ்ல காட்டினேனா கேன் பி ரெடியூஸ்ட், இன்வாய்ஸ்ல காட்டலேனா cannot be reduced. Any discount given after supply. நான் சப்ளை எல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். சப்ளை பண்ணும்போது நான் உனக்கு டிஸ்கவுண்ட் தரல, ஆனா நான் ஃபியூச்சர்ல தான் உனக்கு என்ன தரேன்? டிஸ்கவுண்ட் தரேன். அப்படின்னா நீ என்ன செக் பண்ணா அக்ரீட் அட் த டைம் ஆர் பிஃபோர் சப்ளை. சப்ளை பண்றதுக்கு முன்னாடியே ஆஸ் அ ரெசிபியன் உனக்கு சார் டிஸ்கவுண்ட் கிடைக்க எலிஜிபிள்னு நான் சொல்லி இருந்தேனா அப்படி நம்ம 2 பேரும் அக்ரி பண்ணியிருந்தோமா? இதுதான் பாயிண்ட் நம்பர் 1. அப்ப நமக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் இருக்கான்னு செக் பண்ணணும். நம்பர் 2 சார் லிங்க்டு டு த இன்வாய்ஸ். ஏதாவது ஒரு பர்டிகுலர் இன்வாய்ஸுக்கு நான் என்ன தரேன்னா டிஸ்கவுண்ட் தரேனா இல்ல சும்மா 5% டிஸ்கவுண்ட் 10% டிஸ்கவுண்ட் அடிச்சு விடுறேனா? And proportionate ITC should be reversed by the recipient. ஏன்னா நான் முன்னாடி 1 லட்சம் ரூபாய் வேல்யூ சப்ளைன்னு காட்டியிருப்பேன், அதுக்கு 18,000 ரூபாய் ஜிஎஸ்டி போட்டிருப்பேன், 1,18,000 ரூபாய் உங்ககிட்ட இருந்து கலெக்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த 18,000 rupees இஸ் மை அவுட்புட் டாக்ஸ் கலெக்டர் அண்ட் திஸ் 18,000 rupees இஸ் யுவர் இன்புட் டாக்ஸ் பெய்டு. அப்போ நீ 18,000 ரூபாய்க்கு என்ன எடுத்திருப்பேன்னா ஐடிசி எடுத்திருப்பேன்.
Are you all really with me? இன்னைக்கு வந்து நான் என்ன சொல்றேன்னா 18,000 ரூபாய் கிடையாது ஜிஎஸ்டி, நான் அதை விட கம்மி பண்ண போறேன். ஹலோ சார், ஏன்னா 1,00,000 ரூபாயே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 98,000 ருபீஸ் ஆக்குறேன்னா நீ சொல்லு பார்க்கலாம், 2,000 ரூபாய் உனக்கு டிஸ்கவுண்ட் தர போறேன்னா, இந்த டிஸ்கவுண்ட் நான் வந்து சப்ளை பண்ணும்போது தர போறேன்னா ஃபியூச்சர்ல தர போறேன்னா, ஃபியூச்சர்ல அப்ப நான் அந்த 2,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் தருவேன். இந்த 2,000 ரூபாய்க்கான ஜிஎஸ்டியை நான் ரிவர்ஸ் பண்ணிடுவேன். அதோட வித் மீ, நான் ரிவர்ஸ் பண்ணேன்னா நான் முன்னாடி அதிகமாக கட்டிட்டேன், நான் அவ்வளோ கட்ட வேண்டிய, அப்போ நான் கவர்மெண்ட் கிட்ட திருப்பி வாங்குவேன். அப்ப நான் திருப்பி வாங்கணும்னா கவர்மெண்ட் என்ன சொல்றான்னா, தம்பி அந்த ரெசிபியன்ட் எவ்வளவு ஐடிசி எடுத்திருக்கான் 18,000, அதை ப்ரப்போர்ஷனேட் ஐடிசி அவங்ககிட்ட ரிவர்ஸ் பண்ண சொல்லு. அப்படி அவன் ப்ரப்போர்ஷனேட் ஐடிசி என்ன பண்ணான்னா ரிவர்ஸ் பண்ணா மட்டும்தான் உன்னால போஸ்ட் சப்ளை டிஸ்கவுண்ட்டுக்கு சார் எஃபெக்ட் கொடுக்க முடியும். 3 கண்டிஷன். நம்பர் 1 அக்ரிமெண்ட் வேணும். நம்பர் 2 இட் should be linked to an invoice. நம்பர் 3 proportionate ITC should be reversed by the recipient. இந்த 3 கண்டிஷன் என்ன ஆவறதா இருந்தா, சாட்டிஸ்ஃபை ஆவறதா இருந்தா போஸ்ட் சப்ளை டிஸ்கவுண்ட் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சார் நாட் அக்ரீடு சார், இந்த சென்ஸ் மீன்ஸ் சார் அக்ரிமெண்டே இல்ல சார், ஃபர்ஸ்ட் சப்ளை பண்ணும்போது ஃபியூச்சர்ல ரெசிபியன்ட்டுக்கு சார் டிஸ்கவுண்ட் வரும்னு ரெசிபியன்ட்டுக்கே தெரியாது சார், நான் சொல்லவே இல்லை சார், தென் டிடக்ஷன் இஸ் நாட் அலவுட். ஆர் யூ ஆல் ரியலி வித் மீ? சம்டைம்ஸ் நம்ம இப்போ கடையில் சார் மால்ல எல்லாம் போனோம்னா சம்டைம்ஸ் பை 1 get 1 ஃப்ரீ அப்படி எல்லாம் இருக்கும் இல்லையா? அதான் வந்து சார் ஸ்டாகர்ட் டிஸ்கவுண்ட், தட் இஸ் பை மோர் சேவ் மோர் ஆஃபர்ஸ் லைக் தட் நிறைய கொடுப்பாங்க. ஒன்றும் இல்லை, என்ன ஆஃபர் வேணா கொடுத்துக்கோ, ஒரே ஒரு விஷயம் தான், ஜென்ரலி ஷோன் இன் இன்வாய்ஸ் டு பி எக்ஸ்க்ளூடட். அது எங்க இருக்கான்னு பாரு, இன்வாய்ஸ்ல இருக்கான்னு பாரு. இப்போ பை 1 get 1 அப்படின்னு போட்டிருக்கான். அதனால சார் 2 சட்டையை பில் பண்ணிட்டு ஒரு சட்டையில டிஸ்கவுண்ட் போட்டிருக்கான்னா எவ்வளோ ருபீஸ் ரெசிபியன் கிட்ட இருந்து காசு வாங்குறியோ அதுக்கு நீ என்ன கட்டினா போதும்னா ஜிஎஸ்டி கட்டினா போதும். ஆர் யூ ஆல் ரியலி வித் மீ? பீரியாடிக் டிஸ்கவுண்ட், இயர் எண்ட் டிஸ்கவுண்ட், வால்யூம் டிஸ்கவுண்ட், இதெல்லாம் யாருக்கே தெரியாதுன்னா ரெசிபியன்ட்டுக்கே தெரியாது, அந்த அக்ரிமெண்ட்டுங்கிற கான்செப்டே கிடையாது. இயர் எண்ட் ஆகும்போதுப்பா நீ இவ்வளோ பிசினஸ் பண்ணியிருக்கியா, இவ்வளோ பிசினஸ் பண்ணதுனால நீ இவ்வளோ என்ன வச்சுக்கோனா டிஸ்கவுண்ட் வச்சுக்கோ. ஜென்ரலி நாட் ஷோன் ஆன் இன்வாய்ஸ். ஏன்னா நான் இன்வாய்ஸ் ரேஸ் பண்ணும்போது இவனுக்கு இயர் எண்டில் எவ்வளோ டிஸ்கவுண்ட் வரும் எனக்கு எப்படி தெரியும்? சின்ஸ் சார் கிவன் அட் இயர் எண்ட் சச் டிஸ்கவுண்ட் ஆர் எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் த எண்ட் ஆஃப் சப்ளை வேல்யூ ஆஃப் சப்ளை சப்ஜெக்ட் டு ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் கண்டிஷன்ஸ் ஆஃப் 15 சப்செக்ஷன் 3 கிளாஸ் பி. ஏன்னா 15 சப்செக்ஷன் 3 தான் டிஸ்கவுண்ட். கிளாஸ் ஏ இருக்கு, கிளாஸ் பி இருக்கு. கிளாஸ் ஏ டிஸ்கவுண்ட் ப்ரொவைடட் அட் த டைம் ஆஃப் சப்ளை ஆர் பிஃபோர் த டைம் ஆஃப் சப்ளை. அதில் நீ ஒன்று தான் செக் பண்ணணும், ஷோன் இன் இன்வாய்ஸா நாட் ஷோன் இன் இன்வாய்ஸ். ஷோன் இன் இன்வாய்ஸ்னா ரெடியூஸ் பண்ணிக்கலாம், நாட் ஷோன் இன் இன்வாய்ஸ்னா ரெடியூஸ் பண்ண முடியாது. அப்ரிஷியேட் பண்ற நீ. இதே இது போஸ்ட் சப்ளை டிஸ்கவுண்டா இருந்தா 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். அக்ரிமெண்ட் வேணும், லிங்க்டு டு இன்வாய்ஸா இருக்கணும், 3வது ப்ரப்போர்ஷனேட் ஐடிசி ரெசிபியன்ட் என்ன பண்ணணும்னா ரிவர்ஸ் பண்ணணும். இங்க இது பீரியாடிக் இயர் அண்ட் வால்யூம் டிஸ்கவுண்ட் ஜென்ரலா இன்வாய்ஸ்ல காட்ட மாட்டாங்க, ப்ராப்பர் ப்ரையர் அக்ரிமெண்ட் இருக்காது. அதனால என்ன தேவையில்லைன்னா சார் இதை வந்து நீ வந்து மைனஸ் பண்ணக்கூடாது. செகண்டரி டிஸ்கவுண்ட் நாட் நோன் அட் த டைம் ஆஃப் சப்ளை, அடுத்த டைப் ஆஃப் டிஸ்கவுண்ட் செகண்டரி டிஸ்கவுண்ட். என்னது? such discount shall not be excluded. அது நீ எக்ஸ்க்ளூட் பண்ணக்கூடாது. ஏன்னா நாட் நோன் அட் த டைம் ஆஃப் சப்ளை. ஒரிஜினல் சப்ளை பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி ஃபியூச்சர்ல டிஸ்கவுண்ட் கொடுக்க வேண்டி வரும்னே எனக்கு தெரியாது. அது ஏ 15 சப்செக்ஷன் 3 கிளாஸ் பி கண்டிஷன் என்ன ஆகாததுனால சாட்டிஸ்ஃபை ஆகாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சப்ளையராக இருக்கேன்னு வச்சுக்கோ, வசந்தன்கோ, நான் ஒரு 1000 ஏஜென்ட்டுக்கு சப்ளை பண்ணுறேன், அதில் ஒரு 10 ஏஜென்ட் மட்டும் எங்கிட்ட இருந்து 100 கோடிக்கு பொருள் வாங்கிட்டானா என்னோட பிஸ்னஸில் மெயின் ஆளாக வந்தானே, இரண்டில் பார்த்து அவனுக்கு என்ன பண்ணுறேன்னா நானே ஒரு 10% டிஸ்கவுண்ட் போட்டு விட்டுறேன். நான் இது முன்னாடி சப்ளை பண்ணும்போது சொன்னதே கிடையாது. அப்படின்னா டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம், ஆனால் அந்த டிஸ்கவுண்ட்டுக்கு நீ ஜிஎஸ்டியை ரிவர்ஸ் பண்ணக்கூடாது. அப்படின்னா கிரெடிட் நோட் போட முடியாது, கமர்ஷியல் கிரெடிட் நோட் போட்டு அந்த வேல்யூ வேணா நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்ரிஷியேட் பண்ணுற நீ. இம்பார்ட்டன்ட் கிளாரிஃபிகேஷன் சர்க்குலர் ஒன்றும் இல்லை, ஏதாவது ஒரு இஷ்யூ வந்திருக்கும், அந்த இஷ்யூக்கு ஆன்சர் சொல்கிறது தான் சர்க்குலர். கரெக்ட் தானே இல்லையா? Sir, whether no claim bonus allowed by insurance company can be considered as consideration for supply for agreeing to the obligation for refrain from act of lodging insurance claim during the previous year. ஒன்றும் இல்லை, இப்போ உங்ககிட்ட ஒரு கார் இருக்குன்னு வச்சுக்கோ, நீ காருக்கு இன்சூரன்ஸ் எடுப்பியா? எதுக்கு காருக்கு இன்சூரன்ஸ் இருக்கிற? ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட நம்ம போய் காசை கிளைம் பண்ணலாம்னு சொல்லி தான் இன்சூரன்ஸ் இருக்கிற. கரெக்ட் தானே? சார் எந்த ஆக்சிடென்ட்டும் ஆகலை, எந்த ஆக்சிடென்ட்டும் ஆகலைன்னா நீ இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண மாட்ட. ஹலோ சார், அப்போ ஜென்ரலாக இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இயர் 1ல் நீ இன்சூரன்ஸ் எடுத்திருக்க, ஒரு 10,000 ரூபாய் ப்ரீமியம் கட்டியிருக்க, இந்த வருஷம் எந்த கிளைமுமே பண்ணாமல் திருப்பி அதே கம்பெனியில் போய் அடுத்த வருஷம் என்ன எடுத்தேனா இன்சூரன்ஸ் எடுத்தேன்னா இயர் நம்பர் 2க்கு 10,000 ரூபாய் ப்ரீமியம் வாங்க மாட்டாங்க, அவங்க ஒரு 8,000 ரூபாய் தான் வாங்குவாங்க. 2,000 ரூபாயை நோ கிளைம் போனஸ்னு சொல்லி கொடுத்துருவாங்க, உனக்கு போனஸ் மாதிரி கொடுத்துருவாங்க.
அப்ரிஷியேட் பண்ணுறியா? அப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா வெதர் நோ கிளைம் போனஸ் அலௌடு பை இன்சூரன்ஸ் கம்பெனி. யார் நோ கிளைம் போனஸ் தராங்க? இன்சூரன்ஸ். கேன் பி கன்சிடரேஷனா, அது அந்த 2000 ரூபாயை கன்சிடரேஷனாக ட்ரீட் பண்ணுமா? சார் கன்சிடரேஷனாக ட்ரீட் பண்ணணும்னா ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் வேணும், சர்வீஸ் ரெசிபியன் வேணும், கரெக்ட் தானே? இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த யார் இன்சூரன்ஸ் எடுத்திருக்காங்களோ அவங்க சர்வீஸ் ப்ரொவைடர், இன்சூரன்ஸ் கம்பெனி சர்வீஸ் ரெசிபியன். அதனால தான் இன்சூரன்ஸ் கம்பெனி நோ கிளைம் போனஸ் யாருக்கு தராங்க? அந்த கஸ்டமருக்கு தராங்க. என்ன சர்வீஸ் இவன் ப்ரொவைட் பண்ணனா இவனுக்கு வேணும்னா அதை கிளைம் பண்ணி இருந்திருக்கலாம். கிளைம் பண்ணுறக்கு என்ன இருந்து கூட, ரைட்ஸ் இருந்து கூட இவ அதை என்ன பண்ணலை? கிளைம் பண்ணல. தட் மீன்ஸ் சார் அக்ரீயிங் த ஒப்ளிகேஷன் டு ரிஃப்ரைன் ஃப்ரம் அன் ஆக்ட். ஒரு விஷயம் பண்ண வேண்டியது இவன் பண்ணாம இருந்திருக்கான், அதுதான் இவன் ப்ரொவைட் பண்ண சப்ளை. அந்த சப்ளைக்கு தான் இந்த 2000 ரூபாய் ட்ரீட் பண்ணுமான்னு ஒரு பிரச்சனை சுத்திட்டு இருந்திருக்கு. கவர்மெண்ட் இதுக்கு கிளாரிஃபிகேஷன் பண்றா. இட் இஸ் கிளாரிஃபைட் தட் there is no supply provided by the insured to the insurance company. பா தம்பி, இன்சூர்டு பர்சன் எந்த சப்ளையும் யாருக்கு ப்ரொவைட் பண்ணல? in the form of agreeing to the obligation to refrain from act of lodging insurance claim during the previous year. Hence, no claim bonus cannot be considered as consideration for any supply. அது என்னவே கிடையாதுனா கன்சிடரேஷனே கிடையாது. அப்ரிஷியேட் பண்றியா? அடுத்தது இன்னொரு கொஸ்டின் பாரு, இன்னொரு இஷ்யூ வந்திருக்கு. வெதர் நோ கிளைம் போனஸ் இப்பதான் சொன்னேன் provided by insurance company to the insured can be considered as an admissible discount for the purpose of determination of value of supply of insurance company provided by insurance company to insured. என்னன்னா ரெண்டாவது வருஷம் 10,000 ரூபாய் பிரீமியம் வாங்கணுமா? ஃபர்ஸ்ட் இயர்ல அவன் கிளைமே பண்ணாததுனால 2000 ரூபாய் என்ன கொடுத்துருவாங்க? நோ கிளைம் போனஸ் கொடுத்துருவாங்க. அப்ப எவ்வளவுக்கு தான் பிரீமியம் கட்டணும்? இப்போ ஜிஎஸ்டியை 10,000 மேலே கட்டணுமா வாங்கணுமா, இல்லை 8,000 மேலே வாங்கணுமா? 8,000 மேலே வாங்கணும். பிகாஸ் நோ கிளைம் போனஸ் ஹஸ் பீன் ப்ரொவைடட் ஐதர் பிஃபோர் ஆர் அட் த டைம் ஆஃப் சப்ளை அண்ட் இட் ஹஸ் பீன் ஸ்பெசிஃபிகலி ஷோன் இன் த invoice. If it is shown in the invoice, நம்ம அதை லெஸ் பண்ணிக்கலாம். It is clarified that no claim bonus is a permissible deduction under 15 subsection 3 clause A of the N Act. CGST Act to calculate the value of supply of என்ன services? Insurance service. Accordingly, அதனால if the deduction on account of no claim bonus is provided in the எங்க invoice, நீ பார்க்க வேண்டியது ஒண்ணுதான், இந்த 10,000 ரூபாயில இருந்து மைனஸ் 2,000 ரூபான்னு காட்டியிருக்காங்களா? அப்படின்னா நோ கிளைம் போனஸ் இருக்குன்னு கஸ்டமருக்கும் தெரியும். அப்ப கஸ்டமர் எவ்வளவுதான் பே பண்ணியிருப்பாரு? 8,000. அதனால நீ 8,000க்கு என்ன வாங்கினா போதும்? ஜிஎஸ்டி. ஸோ ஜிஎஸ்டி ஷால் பி லெவியபிள் ஆன் த ஆக்சுவல் இன்சூரன்ஸ் பிரீமியம் அமௌண்ட். எவ்வளோப்பா ஆக்சுவல் இன்சூரன்ஸ் பிரீமியம்? 8,000. Payable by the policy holder to the insurer after deduction of no claim bonus mentioned in the invoice. அப்போ no claim bonus எங்க காட்டியிருக்காங்கன்னா, இன்வாய்ஸ்ல காட்டியிருக்காங்கன்னா அந்த மைனஸ் பண்ணதுக்கு அப்புறம் வர்ற வேல்யூக்கு என்ன கட்டினா போதும்னா ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணா போதும். ஒன் லைன் சம்மரி ஆஃப் த என்டையர் சாப்டர் இஸ் value of supply. If you make any supply to a what related person, unrelated person, where price is the என்ன consideration? Sole consideration. Assessable value will be transaction value under section 15. That means price actually paid or payable. Right? பட் நீ சப்ளை ரிலேட்டட் பர்சனுக்கு பண்ணாலோ, இல்லை பிரைஸ் இஸ் நாட் த சோல் கன்சிடரேஷன்னாலோ, இல்லை சப்ளை இஸ் அ நோட்டிஃபைடு சப்ளை அண்டர் 15(5)நாலோ வேல்யூ டு பி டிட்டர்மைன் அண்டர் த வேல்யூவேஷன் ரூல்ஸ். அது நமக்கு சிஏ இன்டர்ல இல்லை. தட் வில் ஃபார்ம் பார்ட் ஆஃப் சிஏ ஃபைனல். ஆர் யூ ஆல் ரிலி வித் மீ வித் திஸ் பியூட்டிஃபுல் சாப்டர் நம்பர் 1? தட் இஸ் என்னன்னா value of supply comes to an end. Are you comfortable, sir? Sir, very happy morning to all. We are in the revision series of tax invoice, debit note and credit note, my dear lovable students. Sir, நம்ம tax invoice, debit note, credit note படிச்சாலே உடனே நம்ம time of supply படிக்கணும். Are you all really with me? உடனே நம்ம நெக்ஸ்ட் ஏரியா வேல்யூ ஆஃப் சப்ளை படிக்கணும், உடனே நம்ம நெக்ஸ்ட் ஏரியா பிளேஸ் ஆஃப் சப்ளை படிக்கணும். இது மூணுமே நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்னா ரிவைஸ் பண்ணிட்டோம். லாஸ்ட் டாபிக் நம்ம ப்ரொசீட் பண்ணுறோம். என்ன ஆஃப் சப்ளை, பிளேஸ் ஆஃப் சப்ளை. என்ன மைண்டில் இருக்கணும் அப்படின்னா, எப்போ டாக்ஸ் கட்டணும்னு கேட்டால் டைம் ஆஃப் சப்ளை, எந்த அமௌண்ட்டுக்கு மேலே டாக்ஸ் கட்டணும்னு கேட்டால் வேல்யூ ஆஃப் சப்ளை, என்ன டாக்ஸ் கட்டணும்னு கேட்டிங்கன்னா பிளேஸ் ஆஃப் சப்ளை. அப்போ சப்ளையை நீங்க ரெண்டா பிரிக்கணும். ஒன்னு இன்ட்ரா ஸ்டேட் சப்ளையா இருக்கும், இல்ல இன்டர் ஸ்டேட் சப்ளையா இருக்கும். ரைட்டா? இன்கேஸ் சப்ளை இன்ட்ரா ஸ்டேட் சப்ளையா இருந்தா நம்ம சிஜிஎஸ்டியும் எஸ்ஜிஎஸ்டியும் கலெக்ட் பண்ணும். இன்கேஸ் சப்ளை இன்டர் ஸ்டேட் சப்ளையா இருந்தா நம்ம ஐஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணும். இது நம்ம சார்ஜ் ஆஃப் ஜிஎஸ்டிலேயே டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டோம். ரைட்டா? இப்போ சார் எப்படி சார் நீங்க ஒரு சப்ளையா இன்ட்ரா ஸ்டேட் சப்ளையா இல்ல இன்டர் ஸ்டேட் சப்ளையான்னு சொல்லுவீங்க? இன்கேஸ் லொகேஷன் ஆஃப் த சப்ளையர், யாரு சப்ளை பண்றாங்களோ அவங்க ஸ்டேட் ஏல இருக்காங்கன்னு வச்சுக்கோ.
அது ஸ்டேட் ஏன்னா தமிழ்நாடுவா இருக்கலாம், கேரளாவா இருக்கலாம், ஆந்திராவா இருக்கலாம், எந்த ஸ்டேட் வேணா இருக்கலாம். அண்ட் பிளேஸ் ஆஃப் சப்ளையும் ஸ்டேட் ஏதான்னு வச்சுக்கோ. இவங்க ரெண்டு பேருமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேரளத்தில் தான் இருக்காங்கன்னா, இல்லை ரெண்டுமே தமிழ்நாட்டில் தான் இருக்குன்னா அப்படின்னா நான் இன்ட்ரான்னு சொல்லுவேன். இன்கேஸ் இன்ட்ரா ஆச்சுன்னா சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணுவேன். இன்கேஸ் சார் லொக்கேஷன் ஆஃப் த சப்ளையர், யார் சப்ளை இனிஷியேட் பண்ணுறாங்களோ அவங்க ஒரு ஸ்டேட்டில் இருக்காங்க, ஆனால் பிளேஸ் ஆஃப் சப்ளை இன்னொரு ஸ்டேட்டில் இருக்கு. நான் மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், நான் அதை இன்டர் ஸ்டேட் சப்ளைன்னு சொல்லுவேன். இன்ட்ரா ஸ்டேட் சப்ளையாக இருந்தால் சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணணும். இன்டர் ஸ்டேட் சப்ளையாக இருந்தால் ஐஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணணும். சார் இந்த பிளேஸ் ஆஃப் சப்ளை நான் குட்ஸுக்கும் பார்க்கணும், சர்வீஸுக்கும் பார்க்கணும். ஆர் யூ ரிலீவ் வித் மீ? இப்போ நம்ம டைம் ஆஃப் சப்ளை குட்ஸுக்கும் பார்த்தோம், சர்வீஸ்க்கும் பார்த்தோம். டைம் ஆஃப் சப்ளை ஆஃப் குட்ஸ் தான் செக்ஷன் 12 அண்ட் டைம் ஆஃப் சப்ளை ஆஃப் சர்வீஸ் தான் செக்ஷன் 13, ரைட்டா? வேல்யூ ஆஃப் சப்ளை அதே மாதிரி குட்ஸுக்கும் பார்க்கணும், சர்வீஸுக்கும் பார்க்கணும். குட்ஸுக்கும் 15 தான், சர்வீஸுக்கும் 15 தான். இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் ரெண்டுக்குமே ஒன்று தான். நோட் பண்ணியா? நெக்ஸ்ட் ஒன் சார் பிளேஸ் ஆஃப் சப்ளை யாருக்கும் பார்க்கணும், யாருக்கும் பார்க்கணும், குட்ஸுக்கும் பார்க்கணும். ஸோ முதல்ல குட்ஸுக்கு பார்க்கலாமா? குட்ஸுக்கு சொல்ற செக்ஷன் 10 ஆஃப் த ஐஜிஎஸ்டி ஆக்ட். செக்ஷன் 10 ஆஃப் த செக்ஷன் 10 நம்ம கிட்ட என்ன சொல்றாங்கன்னா செக்ஷன் 10(1), செக்ஷன் 10(2). செக்ஷன் 10(1) ஆறா பிரிச்சிருக்காங்க. 10 subsection 1 clause A, 10 subsection 1 clause B, 10 subsection 1 clause C, 10 subsection 1 clause CA, 10 subsection 1 clause D and 10 subsection 1 clause E. உயிரோடு இருக்கியா? 10 subsection 1 clause A, supply involves movement of goods. Supply involves, அப்போ என்ன மைண்ட் செட் உனக்கு வேணும் தெரியுமா? இந்த ப்ரொவிஷன் படிக்கும்போது நான் ஒரு சப்ளையராக இருக்கேன், நான் குட்ஸை சப்ளை பண்ணுறேன், நான் சப்ளை பண்ணுற குட்ஸ் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு என்ன ஆகுது, மூவ் ஆகுது. அதுதான் சப்ளை இன்வால்வ்ஸ் மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ். சப்ளை இன்வால்வ்ஸ். Then 10 subsection 1 clause B, bill to ship transaction. Bill to ship, என்ன bill to ship transaction எக்ஸ்பிளைன் பண்றேன், ரைட்? 10 subsection 1 clause C, supply does not involves movement of goods. நான் சப்ளை பண்றேன், ஆனா goods ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு என்ன ஆகல. சார் 10 subsection 1 clause CA, purchase the counter. என்னது? நான் நேராக கடையில் போய் கவுண்டரில் போய் பொருளை வாங்கிட்டு வரேன், அவ்வளோதான். அதான் பர்ச்சேஸ் த கவுண்டர். 10 subsection 1 clause D, assembling or installation of goods. Assembling or, நான் விற்கிறது மேபி இங்கேயா இருக்கலாம், ஆனால் அந்த குட்ஸ் அல்டிமேட்டா அசம்பிளோ இல்லை இன்ஸ்டால் ஆக போகிறதோ வேற ஏதோ ஒரு இடத்துல. Are you really with me? Next one, 10 subsection 1 clause E, goods supplied on board a conveyance. நீ ட்ரெயின்லையோ ஃப்ளைட்லையோ இல்லை நீ வேற ஏதாவது மோட்லையோ நீ ட்ராவல் பண்ணும்போது அங்கே குட்ஸை விற்கிறாங்க, அதுதான் குட்ஸ் சப்ளைடு ஆன் மோட. அப்போ இந்த 6 சர்க்கம்ஸ்டன்ஸ்ல குட்ஸை விற்கலாம்னு சொல்றாங்க. நம்பர் 1, சப்ளை இன்வால்வ்ஸ் மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ். Number 2, bill to ship transaction. Supply does not involve movement of goods. Purchase over the counter. Assembling or installation of goods. Goods supplied on board a conveyance. ஒத்துக்கிறனி? அப்ப நம்ம செக்ஷன் 10 ஆரம்பிக்கலாமா? செக்ஷன் 10, place of supply of goods, place of supply of service. Place of supply of goods. Place of supply of goods other than import or export goods. ஏன்னா இம்போர்ட்டுக்கும் எக்ஸ்போர்ட்டுக்கும் செக்ஷன் 11 தான் அப்ளிகபிள் ஆகும். செக்ஷன் 11 சிஏ இன்டர்ல இல்லை, அது சிஏ ஃபைனல்ல தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். அதனால செக்ஷன் 10 நான் ஆரம்பிக்கிறேன். 10 subsection 1 clause A. 10 subsection 1 எதை பத்தி பேசுறோம்? சப்ளை இன்வால்வ்ஸ் மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ். அப்படின்னா நான் சப்ளையரா? நான் சப்ளையர்னா நான் சப்ளை பண்ற குட்ஸ் ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸுக்கு என்ன ஆகுதுன்னா மூவ் ஆகுது. அப்பதான் இந்த செக்ஷனை நான் பார்க்கணும். சார் யாரு சார் மூவ் பண்றா? ஐதர் சப்ளையர் மூவ் பண்ணுவாரு, நானே என்ன பண்ணுவேன்னா உனக்கு பொருளை வித்துட்டு இந்த கால்குலேட்டர் நான் வைக்கிறேன், உன் இடம் எங்கே இருக்குது சார்? என் இடம் சார் நான் நுங்கம்பாக்கத்தில் இருக்கேன் சார், நீ மயிலாப்பூரில் இருக்க சார், உன் வீட்டு முன்னாடி நான் இந்த பொருளை கொண்டு ரீச் பண்ண வைக்கிறேன். அப்போ நான் தான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுறேன். இல்லை ரெசிபியன், இல்லை நீ என்னன்னா என் கடைக்கு பொருளை வாங்குற, என் கடையிலிருந்து விற்றதோட என்னோட வேலை முடிஞ்சு போயிடுச்சு. அறுவடை வித் மீ ஆர் எனி அதர் பர்சன் ஜிடிஏ ஏஜென்ட் வேற யாரோ குட்ஸை நவுத்துறாங்க. ஜிஎஸ்டி ஆக்ட் என்ன சொல்றாங்கன்னா, யார் நவுத்துறாங்கிறது எங்களுக்கு முக்கியம் இல்லை, குட்ஸ் மூவ் ஆகுதா இல்லையாங்கிறதா எங்களுக்கு முக்கியம். அது சப்ளையர் மூவ் பண்ணாலும் சரி, ரெசிபியன் மூவ் பண்ணாலும் சரி, எனி அதர் பர்சன் மூவ் பண்ணாலும் சரி. Are you really with me? அப்போ என்ன சார் பிளேஸ் ஆஃப் சப்ளை? இங்கே நான் என்ன பார்க்க போறேன்னா, குட்ஸ் மூவ் ஆகி எங்கே போய் நிற்கிதோ அதுதான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. ஏன் எங்கே போய் நிற்கிதோ, எங்கே நிற்குதோ அங்கே தான் கன்சியூம் ஆகும். அந்த ஸ்டேட்டுக்கு தான் அதோட ரெவன்யூ போகணும். அப்போ லொகேஷன் ஆஃப் த குட்ஸ் when the movement of goods terminate, எங்கே மூவ்மெண்ட் என்ன ஆகுதோ டெர்மினேட் ஆகுதோ ஃபார் டெலிவரி டு த ரெசிபியன். யாருக்கு டெலிவர் பண்ணுறதுக்காக? ரெசிபியனுக்கு டெலிவர் பண்றதுக்காக. அப்ப எங்க போய் நிக்குதோ அதுதான் அதோட என்ன சப்ளை, பிளேஸ் ஆஃப் சப்ளை. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாரு. சார் மிஸ்டர் ஏ ஆஃப் புனே
supplied goods to Mr. B of Nagpur for எவ்வளோ lakh 1 lakh. அப்போ A Bக்கு goods சப்ளை பண்ணியிருக்காரு 1 லட்ச ரூபா பொருள். Determine nature of supply and place of supply of Mr. A delivered the goods at the place of Mr. B. எங்க டெலிவர் பண்ணியிருக்காருன்னா Mr. B ஒரு இடத்துல டெலிவர் பண்ணியிருக்காரு, ரைட்டா? In this case location of the supplier is Pune, Maharashtra, because Mr. A எங்க இருக்காரு? பூனேல இருக்காரு. பூனே எங்க இருக்கு? மகாராஷ்டிராங்கிற ஸ்டேட்ல இருக்கு. Are you ready with me? So Pune, Maharashtra. And movement terminates in Nagpur. எங்க போய் நின்னு இருக்குன்னா நாக்பூர்ல நின்னு இருக்கு. அப்போ here the place of supply is transaction is dash state supply, intra-state supply. Are you all ready with me? That's it. ஏன்னா location of the supplierum place of supplyum ஒரே ஸ்டேட்ல இருக்குன்னா the nature of the supply is a intra-state supply. In case supply intra-state supply ஆச்சுன்னா CGST SGST has to be collected. Can I proceed? Coming to 10 subsection 1 clause B, very important for examination. அப்ப 10 subsection 1 clause A முடிச்சாச்சா? 10 subsection 1 clause A is supply involves movement of goods, right? இப்ப 10 subsection 1 clause B க்கு வரேன். B stands for bill to ship transaction. B stands for bill to ship transaction. B stands for bill to ship transaction. ஒண்ணுல்ல ராஜா, bill to ship transactionனா 3 பார்ட்டி இருப்பாங்க. ஒன்னு சப்ளையர், ஒன்னு யாரு? ரெண்டாவது ரெசிபியன், ரெண்டாவது மூணாவது தேர்ட் பர்சன். மூணாவது இந்த எக்ஸாம்பிள் அழகாக கவனிச்சுக்கோ, 3 பார்ட்டி இருப்பாங்க. ஒன்று பார்ட்டி ஏ, ரெண்டாவது பார்ட்டி என், மூணாவது பார்ட்டி எம். உயிரோடு இருக்கியா? பார்ட்டி ஏ தேர்ட் பர்சன், பார்ட்டி என் ஆக்சுவல் சப்ளையர், பார்ட்டி எம் ஆக்சுவல் ரெசிபியன். இப்போ நான் தான் ஏ. நான் என்ன பண்றேன்னா என்னோட ஃபோன் எடுத்து நான் என்னுக்கு கால் பண்றேன். Are you all really with me? என்ன கால் பண்ணி நான் என்ன சொல்றேன்னா, ஹலோ சார், மா தம்பி, எனக்கு வந்து ஒரு 100 சேர் தேவைப்படுது. எனக்கு வந்து ஒரு 100 சேர் தேவைப்படுது. யார்கிட்ட சொல்றேன்? என்கிட்ட சொல்றேன். அப்ப நான் தான் ஏ. நான் யாரை கால் பண்றேன்? என்ன கால் பண்ணி எனக்கு 100 சேர்ஸ் தேவைப்படுது. என்ன சொல்றேன்னா, சூப்பர் சார், நான் டெலிவர் பண்ணிடுறேன் சார். நான் சொல்றேன், இப்ப நான் அட்ரஸ் சொல்றேன்ப்பா, அந்த அட்ரஸுக்கு டெலிவர் பண்ணிடு. யாரோட அட்ரஸ் கொடுத்துருவேன்? எம்மோட அட்ரஸ் கொடுத்துருவேன். அப்ப யார் கூப்பிட்டா? ஏ. யார் அமிச்சா? என். யார் ரிசீவ் பண்ணா? எம். அப்போ என்னுக்கும் எம்முக்கும் சம்பந்தமே இல்லை. அந்த சேர் யாருக்கு தான் போய் சேருதுன்னு, எம்முக்கு தான் போய் சேருதுன்னு யாருக்கு தெரியவே தெரியாது. என்ன பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணிட்டாருன்னா, ஏக்கு நான் சேரை சப்ளை பண்ண நினைச்சிருவாரு. அப்ப என் ஏக்கு பில் போட்டுருவாரு. அருள் வித் மீ. தென் என் எம்முக்கு ஷிப் பண்ணிடுவாரு. அதனால்தான் பில் யாருக்கு போகும்? ஏக்கு போகும். ஷிப்மெண்ட் யாருக்கு போகும்? அதனால்தான் பில் டு ஷிப் டிரான்சாக்ஷன் பேர் வச்சிருக்காங்க. அருள் வித் மீ. இப்போ முதல்ல யாருக்கு பில் போடுவா? என் ஏக்கு பில் போடுவாங்க. அழகா. இதுக்கு 10 subsection 1 clause B applicable ஆகும் சார். ஆனா எம்ம பொறுத்த வரைக்கும் சேரை என் சப்ளை பண்ணாரா இல்ல ஏ சப்ளை பண்ணாரா? ஏ சப்ளை பண்ணாரா. அப்ப ஏ யாருக்கு பில் போடணும்? எம்முக்கு பில் போடணும். அது 10 subsection 1 clause Aல வரும். சப்ளை இன்வால்வ்ஸ் மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ். சப்ளை இன்வால்வ்ஸ் மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ். இங்க வா ராஜா. இப்ப படி ராஜா. சார் 3 பார்ட்டி இருக்காங்க. சப்ளையர், நம்ம எக்ஸாம்பிள்ல உண்மையான சப்ளையர் யாரு? என். அறிவோடு வித் மீ. ரெசிபியன், உண்மையான ரெசிபியன் யாரு? எம். தேர்ட் பர்சன் சார், உண்மையான தேர்ட் பர்சன் ஏ. ஆனா ஏ தான் என்ன கால் பண்ணி என் கிட்ட எம்முக்கு என்ன பண்ண சொன்னாங்கன்னா சப்ளை பண்ண. சார் இதுல 2 சப்ளை வருது சார். சப்ளை பிட்வீன் என் அண்ட் ஏ, சப்ளை பிட்வீன் ஏ அண்ட் எம். இதுல என்னுக்கும் ஏக்குமானது மட்டும்தான் 10 subsection 1 clause B ல என்ன இருக்கு? கவர் ஆயிருக்கு. ஏக்கும் எம்முக்கும் அது பில் டு ஷிப்பே கிடையாது. அது நார்மல் சப்ளை. அதனால அது 10 subsection 1 clause Aல தான் கவர் ஆகும். அதனால இந்த 10 subsection 1 clause B, அதாவது என்னுக்கும் ஏவுக்குமான சப்ளை பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிசினஸ் ஆஃப் த தேர்ட் பர்சன். பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிசினஸ் ஆஃப் த தேர்ட் பர்சன். யார் தேர்ட் பர்சன்? ஏ. அவர் எங்க இருக்காரோ அதுதான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. யாருக்கு? எண்ணுக்கு. ஏன்னா எண்ணு தான் பில் ரைஸ் பண்ணும். யாருக்கு பில் ரைஸ் பண்ணும்? ஏக்கு. அப்போ என் ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் இருக்கார். ஏவும் எங்கேயே இருந்தா, தமிழ்நாட்டிலேயே இருந்தா இட்ஸ் அன் இன்ட்ராஸ்டேட் சப்ளை. இன்கேஸ் ஏ கேரளால இருந்தா இட்ஸ் அ இன்டர்ஸ்டேட் சப்ளை. அப்ப 2 சப்ளை இருக்கு. கரெக்டா அழகா நீ பதில் சொல்லணும். சப்ளை பிட்வீன் ஆக்சுவல் சப்ளையர் அண்ட் தேர்ட் பர்சன். யார் ஆக்சுவல் சப்ளையர்? என். யார் தேர்ட் பர்சன்? ஏ. Are you already with me? It is covered under 10 subsection 1 clause B. What is the place of supply? Principal place of the third person is the place of supply. Appreciate பண்றியா இல்லையா? Next one. Supply between third person and the actual recipient. யார் third person? ஏ. யார் actual recipient?
M, it is covered under 10 subsection 1 clause A, that is place of supply is place where the movement terminates. Are you all really with me? That's it, my dear lovable students, with regard to 10 subsection 1 clause B. Upper 10 subsection 1 clause A, supply involves movement of goods. In a place of supply, place where the movement terminates for delivery to the recipient. What is 10 subsection 1 clause B? Bill to ship transaction. எத்தனை பார்ட்டி? 3 பார்ட்டி. Third person, actual supplier, actual recipient. Actual supplier goods சார் ஆக்சுவல் ரெசிபியன்ட்க்கு சப்ளை பண்ணிட்டு பில்லை யாருக்கு போடுவாரு? தேர்ட் பர்சன் போடும். ஸோ த சப்ளை இஸ் பிட்வீன் ஆக்சுவல் சப்ளையர் அண்ட் த தேர்ட் பர்சன். இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் 10 சப்செக்ஷன் 1 கிளாஸ் பி அப்ளிகபிள் ஆகும். அப்போ ஆக்சுவல் சப்ளையரை பொறுத்த வரைக்கும் ஒரு பில் போடும்போது சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணி போடணுமா இல்லை ஐஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணி போடணுமா டவுட் இருக்கும். அவர் என்ன பார்ப்பாருன்னா வாட் இஸ் த பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் த தேர்ட் பர்சன் தான் பார்ப்பாரே தவிர ஆக்சுவல் ரெசிபியன் பார்க்கவே மாட்டார். பிகாஸ் ஆக்சுவல் ரெசிபியன் ஒருத்தர் இருக்காருன்னே சார் ஆக்சுவல் சப்ளையருக்கு தெரியவே தெரியாது. பிகாஸ் தேர்ட் பர்சன் ஃபோனில் கூப்பிட்டு என்ன சொல்லுவார்னா எனக்கு 100 சேர் வேணும், ஆனால் நீ சப்ளை பண்ண வேண்டியது யாருக்கு ப்ரமைஸில் இந்த பர்டிகுலர் இடத்துல அது மட்டும் தான் சொல்லுவார். Are you all really with me? Next one, sir. 10 subsection 1 clause C, supply does not involves movement of goods. For example, எங்கிட்ட ஒரு பிளான்ட் அண்ட் மிஷினரி இருந்துச்சு. அந்த பிளான்ட் அண்ட் மிஷினரியை நான் உனக்கு லீஸுக்கு விட்டேன். அந்த பிளான்ட் அண்ட் மிஷினரினா லீஸுக்கு விட்டேன். அந்த பிளான்ட் அண்ட் மிஷினரி நீ லீஸுக்கு எடுத்துறனே உன் பிஸ்னஸ் ஹோன்னு போகுது. Are you all really with me? நீ என்ன நினைச்சேன்னா சார் இந்த பிளான்ட் அண்ட் மிஷினரி எனக்கே வித்துருவியா சார் கேட்டேன். நான் சொன்னேன் இல்லடா நான் விற்க மாட்டேன். பிகாஸ் நீ உன்னோட லீஸ் பீரியட் முடிச்ச உடனே எனக்கு திருப்பி கொடுத்தனா இன்னொருத்தருக்கு லீஸ் கொடுக்கணும்னு நினைச்சேன். இந்த பிளான்ட் அண்ட் மிஷினரி உண்மையிலே நான் 10 லட்ச ரூபா கொடுத்தா வாங்கியிருக்கேன். ஆனால் நீ அந்த பிளான்ட் அண்ட் மிஷினரி மகாலட்சுமியா ட்ரீட் பண்ணி நீ அது 50 லட்ச ரூபாய்க்கு விற்கிறியான்னு கேட்குற. நான் வந்து தாராளமாக விற்கிறேன்னு சொல்கிறேன். Are you all really with me? அப்போ நீ அந்த பிளான்ட் அண்ட் மிஷினரி எனக்கு திருப்பி அமுச்சு நான் உனக்கு திருப்பி அனுப்பணுமா? வேணாம் சார். அப்போ 2 பார்ட்டி இன்வால்வ் ஆவாங்க. ஒன்று சப்ளையர், 2வது ரெசிபியன். இங்கே ஜிடிஏ இடையில வர வேண்டிய அவசியமே இல்லை. சார் லொகேஷன் ஆஃப் த குட்ஸ் அட் த டைம் ஆஃப் டெலிவரி டு த ரெசிபியன். சார் எங்க அந்த குட்ஸ் இருக்கோ அங்கதான் அந்த குட்ஸ் கன்சியூம் ஆக போகுது. அதுதான் அதோட என் ஆஃப் சப்ளை, பிளேஸ் ஆஃப் சப்ளை. சார் வாட் வில் யுவர் ஆன்சர்? சார் இதுல சார் மூமெண்ட் ஆஃப் குட்ஸ் 10 சப்செக்ஷன் 1 கிளாஸ் NA CA. சார் இப்போ 10 சப்செக்ஷன் 1 கிளாஸ் என்ன சார்? A முடிச்சாச்சு. What is A? Supply involves movement of goods. 10 subsection 1 clause B, bill to ship transaction. 10 subsection 1 clause C, supply does not involves movement of goods. Correct? இது ஆக்சுவலாக இது வந்து கிளாஸ் ஏவோட கண்டினியூஷன். Will your answer is above if Mr. B has taken the delivery on ex factory basis and moved the goods to MH to MP is the question. Sir, கிளாஸ் ஏ பதிலா சப்ளையர் மூவ் பண்ணாலும் ஓகே தான், ரெசிபியன் மூவ் பண்ணாலும் ஓகே தான், எனி அதர் பர்சன் மூவ் பண்ணாலும் ஓகே தான். கரெக்டா? இந்த கிவன் கேஸ் மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ் மேட் பை ரெசிபியன். யார் மூவ் பண்ணியிருக்கா? பி டு ஹிஸ் பிளேஸ் இன் மத்திய பிரதேஷ். மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ் டெர்மினேட் இன் மத்திய பிரதேஷ் அண்ட் பிளேஸ் ஆஃப் சப்ளை இஸ் மத்திய பிரதேஷ். Are you all really with me? இதுக்கு எக்ஸாம்பிள் இல்லை. ஆக்சுவலாக இந்த எக்ஸாம்பிள் அங்கே வர வேண்டியது தப்பா கீழே பிளேஸ் ஆயிருக்கு. வா, வாட் இஸ் 10 சப்செக்ஷன் 1 கிளாஸ் ஏ, சப்ளை இன்வால்வ்ஸ் மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ். 10 சப்செக்ஷன் 1 கிளாஸ் பி, bill to ship transaction. 10 subsection 1 clause C, supply does not involves movement of goods. இப்போ நான் CAக்கு வர்றேன், supply of goods to unregistered person. இப்போ நான் வந்து ஒரு கடை வச்சிருக்கேன். கடை எங்கே வச்சிருக்கேன்னா சார் தமிழ்நாட்டில் வச்சிருக்கேன். ஒரு அன்ரெஜிஸ்டர்டு பர்சனுக்கு நான் என்ன பண்ணுறேன்? சப்ளை பண்ணுறேன். அவன் ரெஜிஸ்டர்ட் பர்சன் கிடையாது. ஓகேவா? சரி, டு ஓவர் ரைட் செக்ஷன் 10 சப்செக்ஷன் 1 clause A, clause C. என்ன clause A? Supply involves movement of goods. Clause C, supply does not involves movement of goods. இங்க 2 பேர் இருப்பாங்க. ஒன்னு சப்ளையர் இருக்காங்க, ரெசிபியன்ட் இருக்காங்க. நான் அவங்ககிட்ட கேட்குறேன்ப்பா, நீ உன்னோட அட்ரஸ் சொல்லுப்பா, பில் போடணும்ப்பான்னு கேட்குறேன். அவன் அட்ரஸ் சொல்லலை, இல்லை அட்ரஸ் சொல்லலாம். அட்ரஸ் சொன்னான்னா லொகேஷன் ஆஸ் பர் த அட்ரஸ். அவன் பில் போடும்போது எந்த அட்ரஸ் சொல்றானோ அதுதான் என்ன சப்ளை, பிளேஸ் ஆஃப் சப்ளை. பிகாஸ் அந்த அட்ரஸ் தான் அவன் எடுத்துட்டு போறான். அப்படின்னா அந்த குட்ஸ் அந்த இடத்துல தான் கன்சியூம் ஆக போகுது. லாஜிக் கிளியர்? ஆஃப் த அன்ரெஜிஸ்டர்டு பர்சன் ரெக்கார்டட் இன் த இன்வாய்ஸ், அதர்வைஸ் லொகேஷன் ஆஃப் த வாட் சப்ளையர். அப்படின்னு எங்க பாரு 10 சப்செக்ஷன் 1 கிளாஸ் CA பதிலா நீ என்ன செக் பண்ணணும்னா அட்ரஸ் ரெக்கார்டட் இன் இன்வாய்ஸா, அட்ரஸ் நாட் ரெக்கார்டட் இன் இன்வாய்ஸா. இன்கேஸ் அட்ரஸ் ரெக்கார்டட் இன் இன்வாய்ஸ்னா லொகேஷன் ரெக்கார்டட் இன் த இன்வாய்ஸ். எந்த லொகேஷன் பில்லில் காட்டுறியோ அதுதான் என்ன ஆஃப் சப்ளை. இன்கேஸ் பொருள் வாங்குறவன் வாயை திறந்து அட்ரஸே சொல்ல, வெறும் பேர் மட்டும் தான் சொன்னான், அவ்வளோதான். அப்படின்னா எனக்கு வேற வழி இல்லை சார். லொகேஷன் ஆஃப் த சப்ளையர் வில் பி த பிளேஸ் ஆஃப் சப்ளை. Are you really with me? ஒரு எக்ஸாம்பிள் பாரு. மிஸ்டர் எக்ஸ் சோல்ட் குட்ஸ் டு மிஸ்டர் சி, அண்ட் அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன் ஃப்ரம் எங்கிருந்து? கேரளா, ஃபார் 20,000 rupees, 20,000 ரூபாய். சம் நேம் சார், ஸ்டேட் நேம் கேரளா இஸ் மென்ஷன் இன் த இன்வாய்ஸ். அப்போ இன்வாய்ஸில் காட்டியிருக்கான்
அட்ரஸ் என்னன்னு கேரளான்னு. ஸோ இந்த given case place of supply is location as per the address in the invoice. எங்க Kerala. For Mr. C, this is because Mr. C is a what registered person and state name mentioned in the invoice. Are you all really with me? In case recipient registered இருந்தா நான் class CA க்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. நான் class A லையோ class C லையோ தான் போவேனே தவிர class CA க்கு வர வேண்டிய சார். அப்ப class CA applicable ஆகணும்னாலே recipient யாரா இருக்கணும்? Unregistered இருக்கணும். That's it. 10 subsection 1 class D. அப்ப என்னென்ன class முடிச்சாச்சு? 10 subsection 1 class A முடிச்சாச்சு, 10 subsection 1 class B முடிச்சாச்சு, 10 subsection 1 class C முடிச்சாச்சு சார், 10 subsection 1 class CA முடிச்சாச்சு. இப்போ எதுக்கு வர D க்கு வர? நான் goods சப்ளை பண்றேனா assembling and சார் installation of goods at site. நான் இப்போ ஒரு ஏசி விற்கிறேன், அந்த ஏசி ஒரு பர்டிகுலர் இடத்துல தான் நான் இப்போ இன்ஸ்டால் பண்ண போறேன்னா பிளேஸ் ஆஃப் இன்ஸ்டாலேஷன் ஆர் அசம்பிளிங் ஆஃப் குட்ஸ். எந்த இடத்துல இன்ஸ்டால் பண்றியோ இல்லை எந்த இடத்துல அசம்பிள் பண்றியோ அதுதான் அதோட எண்ட் ஆஃப் சப்ளை, place of supply. 10 subsection 1 clause E. இப்போ goods are supplied on board a conveyance including a vessel, aircraft, train or motor vehicle. இப்போ நான் வந்து ட்ரெயின்ல போயிட்டு இருக்கேன் இல்ல ஏர்கிராஃப்ட்ல போயிட்டு இருக்கேன், அந்த டைம்ல சார் எனக்கு குட்ஸ் விக்குதுன்னா லொகேஷன் அட் விச் சச் குட்ஸ் ஆர் டேக்கன் ஆன் போர்ட், எந்த இடத்துல அந்த குட்ஸை அந்த வண்டியில் எடுத்து வச்சாங்களோ அதுதான் அதோட என்ன சப்ளை பிளேஸ். எங்க விற்கிறாங்கிறது மேட்டரே கிடையாது. அதே மாதிரி எங்க வாங்கினதுக்கு அப்புறம் நான் எங்க போய் அதை கன்சியூம் பண்றேங்கிறது மேட்டரே கிடையாது. ஏன்னா எங்க விற்கிறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது, வாங்கினவன் எங்க போய் அதை கன்சியூம் பண்றான்னு கண்டுபிடிக்க முடியாது. These are the various circumstances in which we are supposed to find out the place of supply of goods. அப்ரிஷியேட் பண்றியா? இந்த செக்ஷன் எல்லாம் வச்சு ஒன்னால பிளேஸ் ஆஃப் சப்ளை கண்டுபிடிக்க முடியலைன்னா 10 subsection 2க்கு போ. So where the place of supply of goods cannot be determined, place of supply shall be determined as per section 10 subsection 2. Idas our master summary before the day of examination. 10.1 sir, 10.1 classified into how many category? 6 category. 10 subsection 1 class A, 10 subsection 1 class B, 10 subsection 1 class C, 10 subsection 1 class CA, 10 subsection 1 class D, 10 subsection 1 class E. 10 subsection 1 class A, supply involves movement of goods. Hello sir. என்ன சார் பிளேஸ் ஆஃப் சப்ளை? எந்த இடத்துல மூவ்மெண்ட் டெர்மினேட் ஆகுதோ ஃபார் டெலிவரி டு த ரெசிபியன்ட், தட் வில் பி த பிளேஸ் ஆஃப் சப்ளை. உயிரோடு இருக்கியா? 10 subsection 1 class B, bill to ship transaction. சார் இது யாருக்கும் இருக்கிற சப்ளை மட்டும்தான் அப்ளிகபிள். ஆக்சுவல் சப்ளையருக்கும் தேர்ட் பர்சனுக்கும் தான் சப்ளை நடக்குது, கரெக்டா? ஆக்சுவல் சப்ளையரை பொறுத்த வரைக்கும் பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் தேர்ட் பார்ட்டி தான் பிளேஸ் ஆஃப் சப்ளை, ரைட்டா? 10 subsection 1 class C, supply does not involve movement of goods. Goods move ஆகாமே சப்ளை ஆகுதுன்னா சார் எந்த இடத்துல அந்த goods இருக்கோ location of the goods will be the place of supply. அப்ரிஷியேட் பண்றியா? 10 subsection 1 class A, purchase over the counter. recipient யாரா இருக்க கூடாது? ரெஜிஸ்டர்டா இருக்க கூடாது. யாரா இருக்கணும்? The address of the unregistered person will be the place of supply. 10 subsection 1 class D na assembling or installation of goods, place of installation. எந்த இடத்துல நீ இன்ஸ்டால் பண்ண போறியோ அதுதான் அதோட place of supply. 10 subsection 1 class E, goods supplied on board அப்படின்னா where the goods has been loaded to the conveyance, எந்த இடத்துல அந்த குட்ஸை எடுத்து அந்த வெஹிக்கிள்ல வச்சாங்களோ அதுதான் place of supply. We are done with section 10. I'm moving into place of supply of services. Section 12 of the IGST Act discuss பண்ணிருக்காங்க. Section 12 of the அது நம்ம கிளாஸ் ரூம் டிஸ்கஷனுக்காக 5 விஷயங்கள்ல பேசுவோம். அப்ளிகபிலிட்டி, சர்வீஸ் ரிலேட்டிங் டு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, போட் ஆர் வெசல், பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் சர்வீசஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீசஸ் அண்ட் அதர் சர்வீசஸ் அப்படின்னு 5 கேட்டகரியா பிரிப்போம். அதுல முதல்ல அப்ளிகபிலிட்டி பேசலாமா? இப்போ வா சார், சர்வீஸ் ப்ரொவைடர் இந்தியாவில் இருக்காரு, சர்வீஸ் ரெசிபியண்டும் இந்தியாவில் இருக்காங்க. ரெண்டு பேருமே எங்க தான் இருக்காங்கன்னா இந்தியாவில தான் இருக்காங்கன்னா செக்ஷன் 13 அப்ளை ஆகாது, செக்ஷன் 12 தான் அப்ளை ஆகும். அப்போ 2 செக்ஷன் இருக்கு. ஒன்று செக்ஷன் 12 ஆஃப் த IGST ஆக்ட் இருக்கு, செக்ஷன் 13 of the IGST Act. Sir, place of supply were location of the supplier and location of the என்ன சார் recipient. இவங்க ரெண்டு பேரும் எங்க இருந்தா இந்தியாவில் இருந்தா செக்ஷன் 13க்கு போயிடாதே, செக்ஷன் 12க்கு வா. இவ்வளவுதான் செக்ஷன் 12(1). அப்ப ரெண்டு பேருக்கு சண்டை, யாருக்கும் 12க்கும் 13க்கும். சார் சர்வீஸ் ப்ரொவைடரும் சர்வீஸ் ரெசிபியண்டும் இந்தியாவில் இருக்காங்கன்னா செக்ஷன் 12 will be applicable. That's it. அப்ப 12(1) என்ன சொல்றாங்கன்னா, if both the service provider and service recipient are situated in India, hello sir, provisions of section 12 will be applicable. இதுதான் 12(1) applicability. ஒத்துக்கிறியா?
இப்போ இந்த 12க்கு கீழே உனக்கு 12(2) ஒரு செக்ஷன் இருக்கு, 12(3) to 12(14) ஒரு செக்ஷன் இருக்கு. Are you really with me? 12(3) to 12(14) தான் ஸ்பெசிபிக் ரூல். 12(3) to 12(14) தான் ஸ்பெசிபிக் ரூல். ஆனா 12(2) தான் ஜெனரல் ரூல். 12(2) தான் ஜெனரல் ரூல். என்ன சார்? இப்போ ஒன்றும் இல்லை சார், இப்போ நீ முதல்ல என்ன பண்ணணும்னா, நீ ப்ரொவைட் பண்ண சர்வீஸ் 12(3) to 12(14) கவர் ஆகுதான்னு பாரு. அப்படி 12(3) to 12(14) என்ன ஆகுதுன்னா கவர் ஆகுதுன்னா நீ 12(2)க்கு வர வேண்டிய என்ன இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆடிட் சர்வீசஸ் 12(3) to 12(14) இல்லவே இல்லை. ஹலோ சார், அப்படின்னா கட்டாயமா நீ ஆடிட் சர்வீசஸோட பிளேஸ் ஆஃப் சப்ளை பார்க்கறதுக்கு எங்க தான் பார்க்கணும்? 12(2) தான் பார்க்கணும். இப்போ இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் சர்வீசஸ் இல்ல ஃபோர் சர்வீசஸ் இல்ல ஈவெண்ட்ஸ், ஆர்கனைசேஷன் ஆஃப் ஈவெண்ட்ஸ், அது எல்லாமே ஸ்பெசிபிக் ரூல் வில் பி அப்ளிகபிள் ஃப்ரம் 12(3) to 12(14). ஒத்துக்கிறியா? அப்ப இங்க வா, வாட் இஸ் 12(1) என்ன சொல்றாங்க? 12(1) என்ன சொல்றாங்கன்னா, சர்வீஸ் ப்ரொவைடரும் சர்வீஸ் ரெசிபியனும் இந்தியாவில் இருக்காங்கன்னா செக்ஷன் 12 தான் அப்ளிகபிள் ஆகும். ஹலோ சார், மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், 12(2) என்ன சொல்றாங்கன்னா 12க்கு கீழே நிறைய செக்ஷன் இருக்கு. ஹலோ சார், உன்னோட சர்வீஸ் covered from 12(3) to 12(14) பாரு அப்படின்னா this section is not applicable. எந்த செக்ஷன்? 12(2) அப்ளை ஆகாது. இன் கேஸ் சர்வீஸ் நாட் covered from 12(3) to 12(14) செக்ஷன் 12(2) will be applicable. Are you all really with me? என்ன சார் ஜெனரல் ப்ரொவிஷன்? இன் கேஸ் நாம் ப்ரொவைட் பண்ண சர்வீஸ் 12(3) இருந்து 12(14) வரைக்கும் அப்ளிகபிள் ஆகல அப்படின்னா 12(2) அப்ளை ஆகுமா? 12(2) என்ன கேட்குறாங்கன்னா, நீ ரெஜிஸ்டர்டு பர்சனுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணியா இல்லை அன்ரெஜிஸ்டர்ட் பர்சனுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணியா? அப்போ நான் ஒரு சர்வீஸ் ப்ரொவைடராக இருக்கேன், என்னோட சர்வீஸ் 12(3) இருந்து 12(14) என்ன ஆகல, கவர் ஆகல அப்படின்னா 12(2) அப்ளை ஆகும். 12(2) என்ன கேட்குறாங்கன்னா, நீ ரெஜிஸ்டர்டு பர்சனுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணியா அன்ரெஜிஸ்டர்ட் பர்சனுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணியா? இன்கேஸ் நீ ரெஜிஸ்டர்டு பர்சன் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணேன்னா லொகேஷன் ஆஃப் த ரெசிபியன், அந்த ரெஜிஸ்டர்டு பர்சனோட அட்ரஸ் என்னவோ அதுதான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. பிகாஸ் அந்த இடத்துல தான் சர்வீஸ் கன்சியூம் ஆயிருக்கும். இன்கேஸ் நீ அன்ரெஜிஸ்டர்டு பர்சனுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கேனா நீ என்ன செக் பண்ணுனா, வெதர் த அட்ரஸ் அவைலபிள் ஆன் ரெக்கார்ட்ஸா, அட்ரஸ் நாட் அவைலபிளா, அதாவது ரெசிபியனோட அட்ரஸ் உன் கையில இருக்கா இல்லையா. இன்கேஸ் ரெசிபியனோட அட்ரஸ் இருக்குன்னா உன்னால லொகேஷன் கண்டுபிடிக்க முடியுது, அப்போனாலும் லொகேஷன் ஆஃப் த ரெசிபியன் தான் எண்ட் ஆஃப் சப்ளை, பிளேஸ் ஆஃப் சப்ளை. இன்கேஸ் சார் உன்னால ரெசிபியனோட அட்ரஸ் இல்லைனா லொகேஷன் ஆஃப் த சப்ளையர் ஆஃப் சர்வீஸ் தான் எண்ட் ஆஃப் சப்ளை, பிளேஸ் ஆஃப் சப்ளை. ஆர் யூ ஆல் ரியலி வித் மீ? 12 என்ன சார்? 2 comes to an end. Basically applicability part done. ரெண்டு applicability சார், 12(1), 12(2). 12(1) என்ன சொல்றாங்கன்னா, we are having a fight. If service providerum service recipientum இந்தியாக்குள்ளேயே இருந்தாங்கன்னா செக்ஷன் 12 will be applicable. That's it. 12(2) என்ன சொல்றாங்கன்னா, my name is general rule. நான் அப்ளை ஆகணும்னா நீங்க ப்ரொவைட் பண்ற சர்வீஸ் 12(3) இருந்து 12(14) கவர் ஆகக்கூடாது. அப்படி கவர் ஆச்சுன்னா 12(3) to 12(14) will be applicable. Otherwise 12(2) will be applicable. 12(2) ஓட ரூல் என்னன்னா, sir you have to check that whether service has been provided to a registered person or unregistered person. Registered person throughout sir என்னன்னா location of such person. In case என்ன பர்சனா இருந்தா unregistered person இருந்தா check whether address is available, address is not available. Address available இருந்தா location of the recipient, address not available இருந்தா location of the supplier of the service. Clear? Coming to next one man, service relating to immovable property. இப்போ நான் சர்வீஸ் ப்ரொவைடரா இருக்கேன், கரெக்டா? நான் immovable property related service இன்கர் பண்றேன். இங்க பாரு, செக்ஷன் 12(2)ல ரிலேட்டட் டு இன்ன சர்வீஸ்னு சொல்லவே இல்லை, அதனால தான் அது ஜெனரல் ரூல். ஆனால் 12(3)ல இருந்து 12(14) வரைக்கும் இப்போ நான் சொல்றேன் எல்லாமே ஒரு பர்டிகுலர் சர்வீஸ் தான் அப்ளிகபிள் ஆகும். 12(3) சர்வீஸ் ரிலேட்டிங் டு என்ன ப்ராப்பர்ட்டி? இம்மூவபிள். அப்போ நான் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண அந்த சர்வீஸ் எது ரிலேட்டடான சர்வீஸ்? இப்போ சர்வீஸ் டைரக்ட்லி ரிலேட்டிங் டு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி இன்க்ளூடிங் ஏஜென்ட். நான் ஒரு ஏஜெண்டாக இருக்கலாம், நான் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம், இல்லை லாட்ஜிங் அண்ட் ஹோட்டலில் நான் கொடுத்துருக்கலாம், இன்னு அக்காமடேஷன் ஃபார் ஃபங்க்ஷன், ஆன்சிலரி சர்வீசஸ். சார் எனி சர்வீஸ் ரிலேட்டிங் டு என்ன ப்ராப்பர்ட்டி? இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. பிளேஸ் ஆஃப் சப்ளை என்னன்னா பிளேஸ் வேர் த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் லொகேட்டட் ஆர் இன்டெண்டட் டு பி லொகேட்டட். எந்த இடத்துல இந்த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி இருக்கோ அங்கே தான் சர்வீஸ் கன்சியூம் ஆகும், அதனால அதுதான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. பட் இஃப் த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி இஸ் லொகேட்டட் எங்க? Outside India, then the place of supply is the location of the recipient. In case and the immobile property இந்தியாவுக்கு வெளியே இருக்குன்னா சார் ரெசிபியன்ட் எங்க இருக்காரோ அதுதான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. ஏன்னா ரெசிபியன்ட் இந்தியாக்குள்ள தான் இருப்பார். ஏன்னா செக்ஷன் 12 என்ன சொல்லுதுன்னா, இஃப் போத் த சர்வீஸ் ப்ரொவைடர் அண்ட் சர்வீஸ் ரெசிபியன்ட் ஆர் சிச்சுவேட்டட் இன் இந்தியா, அப்போ மட்டும்தான்
12 applicable ஆகும். Hello sir, coming to rule number 4 man, we are having one rule. Sir, IGST rules, இங்க பாரு, the supply of service attributable to different state or union territory under 12.3. ஒன்றும் இல்லப்பா, நீ வந்து ரிமூவபிள் ப்ராப்பர்ட்டி வச்சிருக்க, லாட்ஜிங் அக்காமடேஷன், ஒரு ஹோட்டல் வச்சிருக்க, இன்னு, கெஸ்ட் ஹவுஸ், கிளப், கேம்ப் சைட் அண்ட் சர்வீஸ் ஆன்சிலரி டு சர்வீசஸ் கவர்ட் இன் 2. இந்த ரெண்டாவது சொன்ன பாயிண்ட்ல என்ன ஆகலை, கவர் ஆகலை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீ மல்டிபிள் ஸ்டேட்டில் மல்டிபிள் ஹோட்டல் வச்சிருக்க, நான் வந்து பிஸ்னஸ் மேன், நான் ஒரு 10 ஸ்டேட்டுக்கு ட்ராவல் பண்ண போகிறேன். உன்னோட வெப்சைட்டில் போய் நான் என்ன பண்ணுறேன்னா 10 ஹோட்டல் ஒரே டைமில் புக் பண்ணுறேன்னா நம்பர் ஆஃப் நைட் ஸ்டேட் இன் சச் ப்ராப்பர்ட்டி, உன்னோட ப்ராப்பர்ட்டியில் எத்தனை நைட் எந்தெந்த ஸ்டேட்டில் நான் ஸ்டே பண்ணுறனோ அதை பொறுத்து வேல்யூ ஆஃப் சப்ளை நீ பிரிச்சுக்கணும். ஆர் யூ ரிலேட் வித் மீ? A single property located in 2 or more contiguous state or union territory or both and service ancillary to such services. இப்போ உனக்கு ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இருக்கு, ஆனால் 2 ஸ்டேட்டில் அது என்னவா இருக்குன்னா ஸ்பிளிட்டாக இருக்குன்னா, நான் ஏரியா ஆஃப் த இமூவபிள் ப்ராப்பர்ட்டி ஒரு ஸ்டேட்லையும் எவ்வளோ எஸ்எஃப்டி இருக்குது, ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து பிரிச்சுக்கணும். ரைட்டா? In all other service in relation to immovable property, including an immovable property for organizing any marriage or reception, அப்படினாலும் ஏரியா வச்சு தான் பிரிச்சுக்கணும். Lodging accommodation by houseboat or any other vessel, service ancillary to such services. நீ ஆலப்புழா ஹவுஸ் போட்டில் போகிற, டோட்டல் 24 hours ஒரு நாளைக்கு ஹவுஸ் போட் நீ எடுத்திருக்க, 22 மணி நேரம் அந்த ஹவுஸ் போட் கேரளாவில் இருக்குது, 2 மணி நேரம் கர்நாடகாவுக்கு போகுதுன்னா டைம் ஸ்பெண்ட் பை த போட் ஆர் வெசல் இன் ஈச் சச் ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி. எத்தனை ஹவர்ஸ் கேரளாவில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கு, எத்தனை ஹவர்ஸ் கர்நாடகாவில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கு நீ பார்க்கணும். டைம் ஸ்பெண்ட் பண்ணதை பேஸ் பண்ணி என்ன பண்ணணும்னா நீ அந்த வேல்யூ ஆஃப் சப்ளை நீ பிரிச்சுக்கணும். தட்ஸ் வாட் 12.3. வாட் இஸ் 12.1? applicability. What is 12.2? general provision. What is 12.3? services relating to immovable property. இப்போ நான் வர்றேன் 12.4க்கு 4 சர்வீஸ், 4 சர்வீஸ். 4 சர்வீஸ்னா ரெஸ்டாரண்ட் கேட்டரிங் சர்வீஸ், நீ எங்கேயோ போய் சாப்பிட்ற. பர்சனல் க்ரூமிங் அண்ட் ஃபிட்னஸ், நீ ஜிம்முக்கு போற, இல்லைன்னா நீ பியூட்டி ட்ரீட்மெண்ட் சர்வீஸ் எடுத்துக்கிற, பியூட்டி ட்ரீட்மெண்ட் சர்வீசஸ். ஹெல்த் கேர் சர்வீசஸ் இன்க்ளூடிங் காஸ்மெட்டிக் அண்ட் பிளாஸ்டிக் சர்ஜரி, இது எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் பேஸ் சர்வீசஸ். என்ன பேஸ் சர்வீசஸ்? So place where service are actually performed. எந்த இடத்துல உண்மையிலேயே ஜிம் இருக்கோ அந்த இடத்துல தான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. எந்த இடத்துல உண்மையிலேயே பியூட்டி ட்ரீட்மெண்ட் நடக்குதோ அதுதான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. வாட் ஆர் த 4 சர்வீசஸ் சொல்லு பார்க்கலாம்? ரெஸ்டாரண்ட் அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், பர்சனல் க்ரூமிங் அண்ட் ஃபிட்னஸ், பியூட்டி ட்ரீட்மெண்ட் சர்வீசஸ், ஹெல்த் கேர் சர்வீசஸ் இன்க்ளூடிங் காஸ்மெட்டிக் அண்ட் பிளாஸ்டிக் சர்ஜரி. நம்ம முதல்ல ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இது 4மே பர்ஃபார்மன்ஸ் பேஸ் சர்வீசஸ். எந்த இடத்துல அந்த சர்வீஸ் நடக்குதோ அதுதான் place of supply. Next one 12.5 க்கு வரேன். What is 12.1? applicability. What is 12.2? general provision. What is 12.3? services relating to immovable property. What is 12.4? 4 services. இப்போ 12.5 க்கு வரேன். training or performance appraisal service. நான் ஒரு ட்ரைனிங் சென்டரா இருக்கு, நான் ட்ரைனிங் ஆக்டிவிட்டி ப்ரொவைட் பண்றேன். நான் என்ன செக் பண்ணணும்னா நான் ரெஜிஸ்டர்டு பர்சனுக்கு ப்ரொவைட் பண்ணனா அன்ரெஜிஸ்டர்ட் பர்சனுக்கு ப்ரொவைட் பண்ணனா ட்ரைனிங். ரெஜிஸ்டர்ட் பர்சன் இருந்தால் தம் ரூல் அப்ளிகபிள், லொகேஷன் ஆஃப் சச் பர்சன். அன்ரெஜிஸ்டர்டு பர்சனுக்கு ப்ரொவைட் பண்ணனா லொகேஷன் வேர் த சர்வீஸ் ஆர் ஆக்சுவலி பர்ஃபார்ம். ஏன்னா 12.5 இஸ் ஆல்சோவே என்ன பேஸ் சர்வீசஸ்? பர்ஃபார்மன்ஸ் பேஸ் சர்வீஸ். பர்ஃபார்மன்ஸ் பேஸ் சர்வீஸோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா எந்த இடத்துல சர்வீஸ் ஆக்சுவலாக பர்ஃபார்ம் ஆச்சோ அதுதான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. ஆர் யூ ரிலேட் வித் மீ? அப்போ வா சார் 12.1 applicability. What is 12.2? general provision. What is 12.3? services relating to immovable property. What is 12.4? 4 services. Coming to 12.5 training and performance appraisal services. 12.6 is admission to event. நீ ஏதோ ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ற. என்ன ஈவெண்ட் சார்? ஈவெண்ட் ரிலேட்டிங் டு கல்ச்சரல் ஈவெண்ட், ஆர்டிஸ்டிக் ஈவெண்ட், ஸ்போர்ட்டிங் ஈவெண்ட், சயின்டிஃபிக் ஈவெண்ட், எஜுகேஷன் ஈவெண்ட், என்டர்டைன்மெண்ட் ஈவெண்ட். பிளேஸ் வேர் த ஈவெண்ட் இஸ் ஆக்சுவலி ஹெல்ட். எந்த இடத்துல ஈவெண்ட் உண்மையிலேயே நடக்குதோ அங்கதான கன்சம்ஷன் நடக்குது. அதான் சார் 12.6. Are you really with me? What is 12.1? applicability. What is 12.2? general provision. What is 12.3? services relating to immovable property, boat or vessel. What is 12.4? 4 services. 12.5 training and performance appraisal services. 12.6 events. I am coming to 12.7 organization of event. இப்போ ஈவெண்ட் நீ அட்மிஷன் தரல, நீ பிஹைண்ட் வுட்ஸ் மாதிரி ஈவெண்ட் என்ன பண்ற? ஆர்கனைஸ் பண்ற. ஐதர் நீ ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ற, இல்ல ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்றதுக்கான ஆன்சிலரி சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ற, இல்ல ஸ்பான்சர்ஷிப் சர்வீசஸ். அந்த ஈவெண்ட் கண்டக்ட் பண்றதுக்கான ஸ்பான்சர்ஷிப் சர்வீஸ். அப்படின்னா 3 சர்வீசஸ் இருக்கா? 3 சர்வீசஸ் இருக்கு. பிளேஸ் வேர் த ஈவெண்ட் இஸ் ஆக்சுவலி ஹெல்ட். எங்க உண்மையிலேயே அந்த ஈவெண்ட் நடந்துச்சோ அதான் என்ன சப்ளை. And if it is held outside India, in case அந்த ஈவெண்ட் இந்தியாவுக்கு வெளியே நடந்துச்சுன்னா place of supply is equal to location of the recipient. இந்த 3 சர்வீஸ் நீ யாருக்கு ப்ரொவைட் பண்ணலாம்? யாருக்கு ப்ரொவைட் பண்ணலாம்? ரெஜிஸ்டர்ட் பர்சன் ப்ரொவைட் பண்ணலாம்,
In case இந்த மூணு சர்வீஸ் ரெஜிஸ்டர்ட் பர்சன் ப்ரொவைட் பண்ணேனா லொகேஷன் ஆஃப் சச் பர்சன். ஆர் யூ ஆல் வித் மீ? இன் கேஸ் இந்த மூணு சர்வீஸை அன்ரெஜிஸ்டர்ட் பர்சனுக்கு ப்ரொவைட் பண்ணேனா செக் பண்ண ஈவெண்ட் ஹெல்ட் இன் இந்தியாவா, ஈவெண்ட் ஹெல்ட் அவுட் சைட் இந்தியாவா. ஈவெண்ட் ஹெல்ட் இன் இந்தியாவா இருந்தா பிளேஸ் வேர் த ஈவெண்ட் இஸ் ஆக்சுவலி ஹெல்ட். ஈவெண்ட் ஹெல்ட் அவுட் சைட் இந்தியாவா இருந்தா லொகேஷன் ஆஃப் த ரெசிபியன். உயிரோடு இருக்க நீ சம்டைம்ஸ் அந்த மல்டிபிள் ஸ்டேட்ல ஈவன் நடக்க என்ன இருக்கு, வாய்ப்பு இருக்கு. அப்பதான் ரூல் நம்பர் 5 அப்ளிகபிள் ஆகும். ரூல் நம்பர் 5 prescribed for supply of service attributable to different state or union territory. இங்க பாரு, service are supplied to a person other than என்ன person, a registered person, and event is held எங்க, in India, in more than one state or union territory, and consolidated amount is charged. Absence of any contract or agreement for separately collecting. For example, நீ ஏஆர் ரஹ்மான், நான் பிஹைண்ட் வுட்ஸ் மாதிரி ஒரு கம்பெனி. நான் என்ன பண்றேன்னா ஏஆர் ரஹ்மானுக்கு ஸ்டேஜ் ஷோ கண்டக்ட் பண்ணி கொடுக்க போறேன். ஏஆர் ரஹ்மான் இஸ் a registered person. ஹலோ சார், ஏஆர் ரஹ்மான் 5 ஸ்டேட்ல போய் ஒரு ஸ்டேட்லயும் என்ன பண்ண போறாருன்னா பாட்டு பாட போறாரு. அதுக்கு ஏஆர் ரஹ்மான் மொத்தமா எனக்கு 5 கோடி கன்சிடரேஷன் தர போறாரு. பிகாஸ் ஐ ஆம் த ஆர்கனைசர், ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. கரெக்டா? அப்ப ரெசிபியன் ரெஜிஸ்டர்ட் ரெசிபியன் என்ன அதர் தான் என்ன பர்சன், ரெஜிஸ்டர்ட் பர்சன். அப்படின்னா அன்ரெஜிஸ்டர்ட் பர்சனா இருக்கணும் ரெசிபியன். பாயிண்ட் நம்பர் 1. நம்பர் 2, ஈவென்ட் ஒரு இடத்துல நடக்கக்கூடாது, மல்டிபிள் இடத்துல நடக்கணும். தென் இட் ஷால் பி டிட்டர்மைன்டு பை அப்ளிகேஷன் ஆஃப் த ஜென்ரலி அக்செப்டட் அக்கௌண்டிங் பிரின்சிபல். அப்படின்னா எத்தனை நாள் ஒரு ஸ்டேட்லயும் ஈவென்ட் நடக்குதுன்னு பாரு. அது பேஸ் பண்ணி என்ன பண்ணிக்கோனா பிரிச்சுக்கோ. Are you all with me? Moving to 12.8 man. Come on, இது வரைக்கும் இருக்கிறத ரீகால் பண்ணு. What is 12.1? Applicability. What is 12.2? General provision. What is 12.3? Services relating to immobile property, boat, vessel. 3 விஷயம், அதனால தான் 12.3. 12.4 4 services. Are you all with me? 12.5 training and performance appraisal services. 12.6 admission to event. 12.7 organization of event. அடுத்த செட்டுக்கு வரேன். 12.8 transportation of goods including mail and courier. அப்படின்னா நான் ஜிடிஏ இல்லைன்னா கொரியர் ஏஜென்சியா இருக்கேன். கரெக்டா? என்னோட வேலை என்னன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு குட்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்றது. நான் என்ன செக் பண்ணணும்னா நான் ரெஜிஸ்டர்ட் பர்சனுக்கு சர்வீஸை ப்ரொவைட் பண்ணனா அன்ரெஜிஸ்டர்ட் பர்சனுக்கு சர்வீஸை ப்ரொவைட் பண்ணலாம். இன்கேஸ் யாருக்கு ரெஜிஸ்டர்ட் பர்சனுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணா தம்பு ரூல் லொகேஷன் ஆஃப் சச் பர்சன். Are you all really with me? In case unregistered பர்சனுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணனா லொகேஷன் at which such goods are handed over for their transportation. எந்த இடத்துல அந்த குட்ஸை நீ எனக்கு கொடுத்தையோ அதுதான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. அப்போ பிளேஸ் ஆஃப் ஒரிஜின் எங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன அதான் எஸ்பின்னு போட்டிருக்கேன். எங்கிருந்து குட்ஸ் நீ எனக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணியோ அதுதான் என்ன ஆஃப் சப்ளை, பிளேஸ் ஆஃப் சப்ளை. இப்போ நான் குட்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ற ஜிடிஏ கிடையாது, பேசஞ்சரை டிரான்ஸ்போர்ட் பண்ற சார் ஓலா ஊபர் மாதிரி இருக்கிறவங்க. ரைட்டா? நான் என்ன செக் பண்ணா ரெஜிஸ்டர்டு பர்சனுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணனா அன்ரெஜிஸ்டர்ட் பர்சனுக்கு சர்வீஸ் ப்ரொவைட், ரெஜிஸ்டர்ட் பர்சனுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணனா லொகேஷன் ஆஃப் சச் பர்சன். தம்பு ரூல். அன்ரெஜிஸ்டர்ட் பர்சனுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணா பிளேஸ் வேர் த பேசஞ்சர் எம்பார்க் ஆன் த கன்வேயன்ஸ் ஃபார் அ கண்டினியூஸ் ஜர்னி. எந்த இடத்துல பேசஞ்சர் அந்த வெஹிக்கிள்ல ஏறினாருன்னு பார்க்கணும். இங்க குட்ஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்க்கணும், இங்க அந்த பேசஞ்சரோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்க்கணும். அப்ரிஷியேட் பண்றியா சார்? சம்டைம்ஸ் நான் ஓலா ஊபரா இருந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை மெட்ரோல என்ன பண்ணுவாங்கன்னா சார் கண்டினியூஸா ஒரு மாசத்துக்கு டிராவல் பண்றதுக்கு அவங்க நமக்கு டிக்கெட் கொடுத்துருவாங்க. அதுக்கு இங்கிலீஷ்ல சொல்ற பேர் தான் என்ன டு பேசேஜ், ரைட் டு பேசேஜ். அப்போ நான் ஒரு ஓலா ஊபர் மாதிரி இருக்கிற ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஏஜென்சியா இருந்து நான் ரைட் டு பேசேஜ் கொடுத்தேன். நான் ரைட் கொடுக்குறேன். ஒரு மாசத்துல எங்க வேணா ஏறலாம், எங்க வேணா இறங்கலாம். ஒரு பர்டிகுலர் பிட்வீன் ஸ்டாப்ல நான் என்ன செக் பண்ணா ரெஜிஸ்டர்ட் பர்சனுக்கு கொடுத்துருக்கனா அன்ரெஜிஸ்டர்ட் பர்சனுக்கு கொடுத்துருக்கனா. நான் ரெஜிஸ்டர்ட் பர்சன் கொடுத்தேன்னா லொகேஷன் ஆஃப் சச் பர்சன் தம் ரூல் வில் பி அப்ளிகபிள். சார் ப்ரொவைடட் டு அன் அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன் நான் என்ன செக் பண்ணா அட்ரஸ் அவைலபிளா, அட்ரஸ் டஸ் நாட் அவைலபிளா. அட்ரஸ் அவைலபிளா இருந்தா லொகேஷன் ஆஃப் த ரெசிபியன், அட்ரஸ் நாட் அவைலபிளா இருந்தா வேற வழி இல்லை லொகேஷன் ஆஃப் த. அப்படின்னா ரைட் டு பேசேஜ் கொடுத்தா ஜெனரல் ரூல் வில் பி அப்ளிகபிள். அந்த ஜெனரல் ரூல் இங்க என்ன பிரச்சனைனா 12.3 இருந்து 12.14 வரைக்கும் அப்ளிகபிள் ஆச்சுன்னா 12.2 என்ன ஆகாது, அப்ளை ஆகாது. இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் பேசஞ்சர் 12.3 to 12.14 இடையில் தான் இருக்கு. அப்படின்னா 12.2 அப்ளை ஆகாது. அதனால தான் 12.2 ப்ரொவிஷனை காப்பி பண்ணி இதுக்குள்ள பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. Are you all really with me? That is a logic. That's it with regard to 12.9. அப்போ ஒரு வாட்டி சொல்லு. What is 12.1? Applicability. What is 12.2? General provision. What is 12.3? Services relating to immobile property, boat, vessel. What is 12.4? 4 services. What is 12.5? Training and performance appraisal services. What is 12.6? Admission to events. What is 12.7? Organization of events. What is 12.8? Transportation of goods. What is 12.9? Transportation of passengers. Come on, 12.10 was service on board a conveyance. இப்போ நீ ஃப்ளைட்லையோ ட்ரெயின்லையோ ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிற டைமில் உனக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா பிளேஸ் ஆஃப் சப்ளை இஸ் த லொகேஷன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் பாயிண்ட் ஆஃப் டிபார்ச்சர் ஆஃப் தட் கன்வேயன்ஸ்.
இங்கே நீ ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் பார்க்கணும். குட்ஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்க்கக்கூடாது, அந்த பேசஞ்சரோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்க்கக்கூடாது, அந்த கன்வேயன்ஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்க்கணும். அந்த வெஹிக்கிள் எங்கிருந்து அந்த ஜேர்னியை முதல்ல ஆரம்பிச்சிருக்கு, அதுதான் எண்ட் ஆஃப் சப்ளை, பிளேஸ் ஆஃப் சப்ளை. ஆர் யூ ஆல்ரெடி வித் மீ? கமிங் டு 1211 மேன் டெலிகம்யூனிகேஷன் சர்வீசஸ். இப்போ நீ ஜியோ, ஏர்செல் அவங்களா இருந்தால் உங்களுக்கு டெலிகம்யூனிகேஷன் சர்வீஸ் அப்ளிகபிள் ஆகும். சர்வீஸ் பை வே ஆஃப் ஃபிக்ஸட் டெலிகம்யூனிகேஷன் லைன். இப்போ டிடிஹெச் எல்லாம் இருக்கு இல்லையா, நம்ம வைஃபை எல்லாம் எடுக்கிறோம் இல்லையா, கனெக்ஷன் எல்லாமே, அது எல்லாமே என்ன டெலிகம்யூனிகேஷன் லைன்? Fixed telecommunication line, where the fixed telecommunication line is installed. அப்போ கம்பி வழியா அவங்க சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா எந்த இடத்துல கம்பி கட்டுறாங்களோ அந்த இடம் தான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. உயிரோடு இருக்க நீ சர்வீஸ் பை வே ஆஃப் மொபைல் கனெக்ஷன் ஆன் போஸ்ட்பெய்ட் பேசிஸ். நான் மொபைல் வச்சிருக்கேன் சார், போஸ்ட்பெய்ட் பேசிஸ் சார் மொபைல் அப்படின்னா லொகேஷன் ஆஃப் த பில்லிங் அட்ரஸ். நான் அந்த போஸ்ட்பெய்ட் எடுக்கும்போது, கனெக்ஷன் எடுக்கும்போது அட்ரஸ் கொடுத்துருப்பேன்ல, எந்த அட்ரஸை பில்லிங் அட்ரஸாக கொடுத்துருக்கணும் அதுதான் என்னோட பிளேஸ் ஆஃப் சப்ளை. சர்வீஸ் பை வே ஆஃப் மொபைல் கனெக்ஷன் ஆன் என்ன பேசிஸ்? நம்ம எல்லாருமே 99% ப்ரீபெய்ட் பேசிஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்போம் நினைக்கிறேன். நம்ம ரீசார்ஜ் பண்ணணும். எப்படி ரீசார்ஜ் பண்ணலாம்னா செல்லிங் ஏஜென்ட் கிட்ட போய் ரீசார்ஜ் பண்ணலாம். சம்டைம்ஸ் ஜியோவே ஸ்டோர் வச்சிருப்பான், அங்கே போய் நான் என்ன பண்ணிக்கலாம்னா ரீசார்ஜ் கார்டை வாங்கி ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அப்படின்னா அட்ரஸ் ஆஃப் த என்ன ஏஜென்ட்? செல்லிங் ஏஜென்ட். இல்லை நான் வந்து மெடிக்கல் ஷாப்போ காய்கறி கடையோ எந்த கடையில் வேணா அந்த கார்டு விற்கிறாங்கன்னு வச்சுக்குவேன், எனி பர்சன் டு த என்ன சப்ஸ்கிரைபர்? ஃபைனல் சப்ஸ்கிரைபர். அப்படின்னா லொகேஷன் வேர் த ப்ரீபேமெண்ட் இஸ் ரிசீவ்ட் ஆர் வவுச்சர்ஸ் ஆர் சோல்ட் த்ரூ இன்டர்நெட் பேங்க் ஆர் எலக்ட்ரானிக் மோட். இதான் நம்ம ஜென்ரலாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம நேரம் ஆன்லைனில் போய் ரீசார்ஜ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்னா நம்ம கனெக்ஷன் எடுக்கும்போது நம்மளோட அட்ரஸ், ஆதார் அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருப்போம் இல்லையா, லொகேஷன் ஆஃப் த ரெசிபியன்ட் ஆஃப் சர்வீஸ் நம்மளோட லொகேஷன் எங்கே இருக்கிறது? ஆன் த ரெக்கார்ட்ஸ் ஆஃப் த சப்ளையர். ஆர் யூ ஏபிள் டு அப்ரிஷியேட்டா? இன்கேஸ் இப்போ ஜியோ இல்லை ஏர்செல் ஆர் டொக்கோமோ அவங்களுக்கு அவங்க ப்ரொவைட் பண்ண சர்வீஸ் இதுலையோ விழலேனா ஜென்ரல் ரூல் ஷுட் பி அப்ளிகபிள். ஆனால் 12.3 12.14 வரைக்கும் ஒரு சர்வீஸ் கவர் ஆச்சுன்னா 12.2 என்ன ஆகுது? அதனால 12.2 ப்ரொவிஷனை காப்பி பேஸ்ட். தட்ஸ் வாட் அதர் கேசஸ் மேன். அட்ரஸ் ஆஃப் த ரெசிபியன் அவைலபிள்னா லொகேஷன் ஆஃப் த சர்வீஸ் ரெசிபியன். Address of the NSR, the recipient not available na location of the service provider. Are you all really with me? Rule 6 is prescribed supply of service attributable to different state or union territory under 1211 of the act. Sometimes telecommunication fixed line ரெண்டு ஸ்டேட்ல போறதுக்கு என்ன இருக்கு? வாய்ப்பு இருக்கு. The least circuit is installed in more than எத்தனை ஸ்டேட்? One state, and a consolidated amount is charged in the absence of any contract or agreement for separately collecting liability or intermediary. That means, sir, நான் உன்னோட ரெண்டு ஸ்டேட்லையுமே நான் என்ன பண்றேன்னா லைன் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன்னா இன் ப்ரப்போர்ஷன் டு த நம்பர் ஆஃப் பாயிண்ட் லையிங் இன் த ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி. ஸ்டேட் 1ல எவ்வளோ நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு பாரு, ஸ்டேட் 2ல எவ்வளோ நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு பாரு, அந்த பேசிஸில் வேல்யூ ஆஃப் சப்ளை பிரிச்சுக்கேன்னு சொல்கிறாங்க. ஆர் யூ ரிலீவ் வித் மீ? கம் ஆன் சார். வாட் இஸ் 12.1? applicability. What is 12.2? General provision. What is 12.3? Services relating to immobile property. What is 12.4? 4 services. What is 12.5? Training and performance appraisal services. What is 12.6? Events. Admission to events. What is 12.7? Organization of events. What is 12.8? Transportation of goods. What is 12.9? Transportation of passengers. What is 12.10? Service provided on board a conveyance. What is 12.11? Telecommunication services. இப்போ 12.12 வர financial and stock broking service. இது யாருக்கு applicable? பேங்க்கு applicable, stock brokers applicable. கரெக்டா? பேங்க் ரெண்டு டைப் ஆஃப் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒன்று அக்கௌண்ட் பேஸ் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க, நான் அக்கௌண்ட் பேஸ் சர்வீஸ். அக்கௌண்ட் பேஸ்னா நீ ஒரு பர்டிகுலர் பிரான்ச்சில் அக்கௌண்ட் வச்சிருக்கா, ஸ்டேட்மெண்ட் எடுத்துறது, ஏடிஎம் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறது, இது எல்லாமே அக்கௌண்ட் பேஸ் சர்வீசஸ். கரெக்டா? அப்போ அந்த அக்கௌண்ட் வச்சிருக்கேன்னா அக்கௌண்ட் எடுக்கும்போது அவனோட எல்லா டீட்டெயில்ஸும் நீ அவங்களுக்கு கொடுத்துருப்பேன். அதான் லொகேஷன் ஆஃப் த ரெசிபியன். எங்கே இருக்கிறது? ஆன் த ரெக்கார்ட்ஸ் ஆஃப் த சப்ளையர் ஆஃப் சர்வீஸ். இன்கேஸ் இப்போ நான் சென்னை, நான் கேரளாந்து வந்திருக்கேன், சென்னையில் போய் எனக்கு ஒரு டிடி இருக்கணும்னா எந்த பேங்க்ல போனாலும் டிடி இருக்கலாம், அதுக்கு அக்கௌண்ட் இருக்கணும்னு. அப்போ தட் சர்வீஸ் இஸ் அ நான் அக்கௌண்ட் பேஸ் சர்வீஸ். அப்படின்னா லொகேஷன் ஆஃப் த சப்ளையர் ஆஃப் த சர்வீஸ். ரெசிபியனுக்கு சம்பந்தமே. ஸ்டாக் புரோக்கிங் சர்வீசஸ். இந்த ஸ்டாக் புரோக்கர்லாம் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க ப்ரொவைட் பண்ணுற எல்லா சர்வீஸுமே எப்போவுமே என்ன பேஸ் சர்வீசஸ் தான்? அக்கௌண்ட் பேஸ். ஏன்னா நீ அவங்ககிட்ட ரெஜிஸ்ட்ரே பண்ணலைன்னா உனக்கு சர்வீஸே ப்ரொவைட் பண்ண மாட்டான். அதனால லொகேஷன் ஆஃப் த ரெசிபியன் எங்கே இருக்கிறது? ஆன் த ரெக்கார்ட்ஸ் ஆஃப் த சப்ளையர் ஆஃப் த சர்வீஸ். ஆர் யூ ஆல் ரிலீவ் வித் மீ? அடுத்த சர்வீஸ் ப்ரொவைடர் யாருன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி. மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட நம்ம இன்சூரன்ஸ் எடுப்போமா? அவன் ஐதர் ரெஜிஸ்டர்டு பர்சனுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவான், அன்ரெஜிஸ்டர்டு பர்சனுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவான். இன்கேஸ் ரெஜிஸ்டர்டு பர்சனுக்கு என்ன ப்ரொவைட் பண்ணுறான்னா, சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறான்னா லொகேஷன் ஆஃப் சச் பர்சன், லொகேஷன் ஆஃப் தம் ரூல். இன்கேஸ் அன்ரெஜிஸ்டர்ட் பர்சனுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறான்னா, இங்கே பாரு, நீ இன்சூரன்ஸே எடுக்காம அன்ரெஜிஸ்டர்ட் பர்சனுக்கு என்ன ப்ரொவைட் பண்ண முடியாது?
அப்போ இன்சூரன்ஸ் எடுக்கும்போது கண்டிப்பாக நீ டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருப்ப, அப்புறம் அட்ரஸ் யார்கிட்ட அவைலபிளாக தான் இருக்கும். அதான் லொகேஷன் ஆஃப் த ரெசிபியன்ட் ஆஃப் சர்வீஸ் ஆன் த ரெக்கார்ட் ஆஃப் த சப்ளையர் ஆஃப் த சர்வீஸ். ஆர் யூ லிவ் வித் மீ? 1214 அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனியாக இருக்கேன். நான் யாருக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறேன்னா கவர்மெண்ட் ஆர் லோக்கல் அத்தாரிட்டிக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸ்டாலின் கவர்மெண்ட் என்னை கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் மொத்தம் அட்வர்டைஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்படின்னா தமிழ்நாடு இஸ் அ பிளேஸ் ஆஃப் சப்ளை. சார் மோடி கவர்மெண்ட் கூப்பிட்டு என்ன எல்லா ஸ்டேட்லையும் அட்வர்டைஸ் பண்ணணும்னு சொன்னா எவ்ரி ஸ்டேட் இஸ் அ பிளேஸ் ஆஃப் சப்ளை. அட்வர்டைஸ்மெண்ட் சர்வீசஸ் டு கவர்மெண்ட் ஆர் என் அத்தாரிட்டி. Place of supply is each of such state or union territory where the advertisement broadcasted run or played. எந்தெந்த ஸ்டேட்ல அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணையோ ப்ளே பண்ணையோ அதுதான் என்ன ஆஃப் சப்ளை, பிளேஸ் ஆஃப் சப்ளை. அப்போவா வாட் இஸ் 12(1) applicability, what is 12(2) general provision, இது one family. What is 12(3) services relating to immovable property, boat or vessel. Then 12(4) four services. 12(5) training and performance appraisal services. 12(6) admission to events. 12(7) organization of events. இது நாலுமே performance based services, கரெக்டா? Then 12(8) transportation services. 12(9) transportation of passenger. 12(10) services providing to onboard conveyance. இது எல்லாமே transportation services, கரெக்டா? Then 12(11) telecommunication services. 12(12) financial and stock broking services. 12(13) insurance services. And 12(14) advertisement to government or local authority. That's it with regard to the revision of the what of supply also. Place of supply also, my dear lovable students. I believe that this will be useful for you. Revise along with me and complete the place of supply revision. I am with you, sir, from your heart. Anybody is there? Where is the grand clap?